மன்னர் பேரை எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நாணயத்தை பற்றி ரொம்ப தெளிவான முறையில் அருமையான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். இந்த நாணயமே வந்து முற்காலத்தில், அதாவது வரலாற்றில் எத்தனையோ நாணயங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? நாணய வகைகள் இருக்கிற மாதிரி நாணயம் எந்தெந்த உலோகங்களில் நாணயங்கள் செய்யப்பட்டது, அது என்னென்ன வகையில் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்குது சார்? நாணயம் உலோகன்னும் போது நிறைய வகையில் செஞ்சுருக்காங்க. நிறைய மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, கலப்பு தங்கம், பேஸ் சில்வர்னு சொல்லுவாங்க. குறைந்த அளவு வெள்ளியும் அதிக அளவு காப்பரும் கலந்துருப்பாங்க. செம்பு, லெட், ஈயத்தில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பொட்டின் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். பொட்டின் மெட்டல்னாக்கா அது மோஸ்ட்லி வந்து கடம்பாஸ் ஆஃப் பனவாசிஸ், கர்நாடகத்தை ஆட்சி செஞ்சவங்களும் பல்லவர்களும் வந்து பொட்டின் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொட்டின் மெட்டல் வந்து ஹை பர்சன்ட் ஆஃப் டின், கூட வந்து லெட், காப்பர், பிரான்ஸ் இது கலந்தது. இது பொட்டின் மெட்டல். எல்லாம் உலோகங்களும் கலந்தது வந்து பொட்டின் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் ரிப்பப்ளிக் வந்து அலுமினியம், பிராஸு, பிரான்ஸு, காப்பர், கூப்பர் நிக்கல், இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துக்குது. இது மாதிரி நிறைய உலோகங்கள். விஷ்ணுகுண்டி காயின்ஸில் வந்து அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். யாராச்சும் பரிசு கொடுக்கணுன்னா கூட அவங்களுக்கு இந்த அயன் காயின் வந்து அதிகமாக கொடுக்கலாம். ஆமாம், அது விஷ்ணு குண்டீஸில் மட்டும் அயன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மீதி எதுலேயும் அயன் இருக்காது. விஷ்ணு குண்டீஸ் காயினில் மட்டும்தான் அயன் இருக்கும். அது சரி, முன்னாடி பேசிகிட்டு இருந்தபோது நீங்கள் சொன்னீங்க உண்மையான காயினுக்கும் போலி காயினுக்கும் எங்களால் வந்து வித்தியாசம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன நுணுக்கங்கள் சார் உங்களால் கையாளப்படுது? இல்லை அனுபவத்தால் மட்டும்தான் இது வந்து போலி காயின் உண்மை காயின் கண்டுபிடிக்க முடியுமா? 90% அனுபவங்கள் தான் தேவை. எடுத்த உடனே டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கள். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு 10 காயின் நம்ம பார்த்துருப்போம். ஒரிஜினல் காயின் 10 பார்க்குவோம். 11வது வரத்து ஃபேக் என்னும் போது 11வது காயின்னா நம்ம கிட்ட இருக்க காயினோடலேருந்து வேறுபடுதே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் டெக்னாலஜி வைஸ் கூட நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பழைய காயினை போய் மைக்ரோஸ்கோப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன துவாரங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா பழங்கால காயின் அது யூஸ் பண்ணது, அது கையில் பட்டு இப்படி தேய்ச்சிருக்கிற ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் தெரியும். ஆனால் வேற இந்த புதுசாக மின்ட் பண்ணி கொண்டு வராங்க பார், அதை இவங்களே புதைச்சி அதை ஒரு பழைசாக மாற்றி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதெல்லாம் அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக நல்லா பார்த்தோம்னா, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எல்லா புது கலெக்டர்ஸுக்கும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுன்னு வாங்குறது தான் நல்லது. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு போலி போடுறவங்களும் ரெடியாக இருக்காங்க. எல்லா டெக்னாலஜியும் அவங்களும் அடாப்ட் பண்ணி அதே மாதிரி இப்போ சமீப காலமாக சைனாவிலேருந்து இந்தியா காயின்கள் ஃபேக் காயின் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. 3 லட்ச ரூபாய் காயின் அவங்க வெறும் $50 விற்றுன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிவிடுவோம், இது மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்காதீங்க. இல்லை அருகில் இருக்கிற யார்கிட்டனா அசோசியேஷன்லையோ, நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷன்லையோ, இல்லை எக்ஸ்பர்ட் காயின் எக்ஸ்பர்ட் கலெக்டர்ஸ்கிட்டயோ போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள். அதை சார், இந்த காயின் கலெக்டர், அதாவது சார் இந்த நாணய சேகரிப்பாளர் காயின் கலெக்டர்னு சொல்கிறது வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல்னு எடுத்துக்கலாமா இல்லை ஹாபின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி இது ஒரு ஹாபி. ஆரம்ப காலத்தில் ஒரு ஹாபி காயின் கலெக்ஷனில் தான் இருந்தது. இப்போ நாளடைவில் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கினாங்க. கொஞ்சம் வருமானம் கூடுதலாகவே இருக்காது. அதனால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இவங்க மாற்றிக்கினாங்க. நவடேஸ் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டாகவும் மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆனால் நியூமிஸ்மேட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து காயின் வாங்கி வச்சிங்கன்னா அந்த காயின் அதே விலைக்கு நீங்கள் திருப்பி விற்றுடலாம். உங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி கிடச்சிடும். அது லாஸ் கிடையாது. இல்லை அதை விட அதிகமாக போகும். ஸோ இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காயின் வந்து கண்டிப்பாக அதிகமாக போகுமே தவிர்த்து குறைவான விலைக்கு நான் வைக்கிறது இல்லை. விலைக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் குறைந்த அளவு தான் வந்து நாணயம் சேகரிப்பாளர் இருக்கிறாங்க. நாளடைவில் இது மாறி அதிகமாகுவாங்க. கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ வேலூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் தான் நாங்கள் ஒரு கலெக்டர்ஸ் இருப்போம், கலெக்ட் பண்ணுறவங்க. இதே நாங்கள் இங்கே ஒரு 800 பேராக மாறும்போது ஸோ காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கும். அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அறியாமை நிறைய இருக்குது. இது காயினா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிய வந்து காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது மாதிரி கலெக்ஷனில் போகும்போது இன்னும் அதிகரிச்சுனே போகும். அது இதை சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன்னா எல்லா துறையுமே வந்து ஒரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை சார்ந்த படிப்புகள்ன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பேஷனான விஷயம்னு கூட சொல்லலாம். இதை சார்ந்த படிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இருந்தால் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது ஆக்சுவலி நியூமிஸ்மேட்டிக்ன்ற வார்த்தை வந்து இட்டாலி லாங்குவேஜில் வந்து லாட்டின் வேர்டு. அது நியூமிஸ்மா அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கு அர்த்தம் வந்து காயின் கரன்சின்றது அர்த்தம் தான். அதுலேருந்து வந்தது தான் நியூமிஸ்மேட்டிக். நியூமிஸ்மேட்டிக்னா ஒன் ஹூ கலெக்ட் த காயின். யார் நாணயம் சேகரிக்கிறோமோ அவங்கள வந்து நியூமிஸ்மேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா எ ஸ்டடி அபவுட் காயின். காயினுங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவராக இருக்கலாம், இல்லை அந்த காயினுங்களை பற்றி படிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வைஸ் படிப்பு வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மி.
வெளிநாடுகளில் ரொம்ப அதிகவே இருக்குது இது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது இந்த ஸ்டடி வந்து 1980 நாசிக்கில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நார்த்தில் பூனேவில் இருக்குது, மும்பையில் இருக்குது, நாசிக்கில் இருக்குது. இது மாதிரி சில குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில் எங்கேயும் அது கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு படிப்பு. ஆனால் வந்து இதில் மாஸ்டர் டிகிரி தான் நீங்கள் எடுக்க முடியும். பேச்சுலர் டிகிரி வராது. மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ இன் நியூமிஸ்மேட்டிக், எம்ஏ இன் ஆரிகாலஜி அண்ட் நியூமிஸ்மேட்டிக் அது மாதிரி எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ இது படித்து முடித்தவங்களுக்கு எந்த துறை சார்ந்த பணி வாய்ப்புகள் கிடைக்கும்? அதாவது அகழ் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ந்த பணி வாய்ப்புகள் கிடைக்குங்களா? இப்போ இந்த நாணய சேகரிப்பை பொறுத்த வரைக்கும் இது அகழ் ஆராய்ச்சியில் ஒரு துறைன்னு எடுத்துக்கலாமா? ஒரு அங்கம் ஏஎஸ்ஐஎல் ஆரிகாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து நாணயம்ன்றது ஒரு அங்கமாக தான் இருக்கும். அதில் வந்து அவங்க அகழ் ஆராய்ச்சின்னும் போது எல்லாத்தையுமே வரும்போது நாணயமும் அதுக்குள்ளே தான் வரும். அவங்களுக்கு ஏஎஸ்ஐயில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நம்மளால அங்கங்கே பார்க்க முடியுது, பல்வேறு இடங்களில் வந்து பழங்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்னுடைய நிலத்திலேயோ என்னுடைய ப்ராப்பர்ட்டிலேயோ நான் ஒரு அகழ்வு, அதாவது ஒரு குழி தோண்டும் போது ஒரு நாணயமோ இல்லை ஒரு குவளையில் ஒரு நாணய பைகள் கிடைக்கும்போது அதை நானாக வச்சுக்கலாமா? எனக்கு அது சொந்தமா? இல்லை அரசுக்கு கொடுக்கணுன்னும் போது அதை நான் எப்படி அணுகிறது, நான் எப்படி கொடுக்கறது? அரசு எனக்கு ஏதாச்சும் செய்யுமா? இதுக்கான தகவல்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல கேள்வி. இதை பற்றி மக்களுக்கு பொதுவாக விழிப்புணர்வே கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். உங்கள் இடத்துல நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக நோண்டுவீங்க, கடைக்கால் போடுறதுக்கு நோண்டுவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு செப்பு குடத்தில் சில காசுகள் கிடைக்குது. நீங்கள் வந்து அதை அரசாங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் ஒன்று. எடுத்துன்னு போனோன்னே என்ன பண்ணுவாங்களோ நம்மளை அப்படின்ற ஒரு பயம் ஒன்று. எடுத்துன்னு போய் தவறான வழிகள் யாருக்குன்னா வந்து இந்த அடகு கடையில் கொடுத்து வித்துறது, இது மாதிரி தப்பாக தான் பண்ணினுங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற தாசில்தார்கிட்டயோ அருகாமையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வந்து காப்பாட்சியர்னு ஒருத்தர் இருப்பார். ஆங்கிலத்தில் அவர் கியூரேட்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்டயே கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் முறை. உங்கள் நிலத்தில் கிடைச்சா கூட அது உங்களுக்கு சொந்தமான பொருள் இல்லை, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள். அதை எடுத்துன்னு போய் அரசாங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அரசாங்கம் அதுக்கு வெகுமதி தருது உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் அரசாங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அரசாங்கமே அதுக்கு உண்டான சன்மானத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அது வர்றதுக்கு. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அது கலெக்டரேட்கிட்ட போனோம், கலெக்டரேட்லேருந்து சென்னைக்கு போனோம், சென்னையிலேருந்து புதுதில்லி போனோம், திருப்பி அதே மாதிரி வரும். அதனால் அது வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அது நீங்கள் உங்க கூட வச்சுக்கிறது இட் இஸ் அ அஃபென்ஸ். பூமி கீழே எடுக்கிற பொருள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நம்ம முன்னோர்கள் நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் விலை கொடுத்து வாங்கி உங்கள் நிலமாக இருந்தாலும் சரி, அதில் தோண்டும் போது எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதை நீங்களாக எடுத்துன்னு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது அவங்களாம் வந்து பறிமுதல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய நிலமாக இருந்தாலும் நிலத்திற்கு மேல் விளையும் பொருள் தான் உங்களுக்கு சொந்தமே தவிர்த்து நிலத்திற்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தம்னு சொல்ல வரீங்க. நல்ல தெளிவான முறையில் சொன்னீங்க சார், நன்றி சார். இந்த நாணயத்தை பொறுத்த வரையிலும் பழங்கால நாணயத்தை நான் சேகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்கிற எல்லா நாணயத்தையும் நான் பழங்கால நாணயமாக நினச்சி சேகரிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அப்படி சேகரிக்கலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணி சேகரிக்கணுமா? இந்த மாதிரியான ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து சேகரிக்க ஆரம்பித்ததுனால ஒரு வழிமுறை இல்லாமல் எல்லாத்தையும் ஃபாரின் காயின்ஸு, இந்தியன் காயின்ஸு, ஏன்ஷியன்ட்டு, மிடிவல் பீரியட் எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு கலந்து சேகரிக்கிறேன். இப்போது அது நல்லா வளர்ந்து இருக்குது. அதனால் இப்போ தீம்மேட்டிக்காக செய்யலாம். புதுசாக வரவங்க வந்து தீம்மேட்டிக்காக செய்யலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வெறும் பிரிட்டிஷ் இந்தியா மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். 1835 1940 வரைக்கும் இது வெள்ளையர்கள் ஆட்சி, அந்த பீரியடு மட்டும் கலெக்ட். அப்படி இல்லை சார், எனக்கு வருமானம் அவ்வளோ இருக்காது, ஆனால் எனக்கு காயின் கலெக்டர் நான் ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வழி இருக்குது. 1947 இன்றைக்கி வெளியிடுற காசு வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு கலெக்ஷன் தான். அவங்கள நம்ம காயின் கலெக்டர்னு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா குறைந்த விலையில் கிடைக்கிற காயினுங்க 1 பைசா 2 பைசா. இப்போ ஒரு 80 வயசு உள்ளவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் எங்கேயாவது இருக்கும். கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும். இல்லைன்னா அது ஒன்றும் கூடுதல் வேலை கூட இருக்காது. சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு அது ஈஸியாக கிடச்சிடும். அது மாதிரி கலெக்ட் பண்ணலாம். தீமேட்டிக் கலெக்ஷன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் விருப்பம். உங்களுக்கு எஃபர்ட் இருக்குது, நான் பணம் கொடுத்து எவ்வளோ நாளும் வாங்குவேன் சார்னாக்கா சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தீமேட்டிக்கில் சென்னை மாகாணம் வெளியிட்ட நாணயங்கள் எல்லாம் சேர்க்கலாம். நான் ஏன்ஷியன்ட் தான் கலெக்ட் பண்ணுவேன்னா ஓகே, ஏன்ஷியன்ட் பீரியட்ஸ் எடுத்துக்கோங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அது மாதிரி ஏன்ஷியன்ட் பீரியடில் அப்படி தீமேட்டிக்காக கலெக்ட் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து எங்கள் ஊர் மதுரை, நான் வந்து மதுரை கலெக்ட் பண்ணால் மதுரை நாயக்ஸ் காயினை நீங்கள் கலெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ நானும் வேலூர் இருக்கேன்,
என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் நான். ஐயோ! நம்மளுக்கு ஒரு காயின் கலெக்டர்ன்னு நம்ம நிறைய எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளும் தீமேட்டிக்காக எதனா செய்யணும்னு சொல்லும்போது, நான் ஆற்காடு நவாப்ஸ் எடுத்துக்கினேன். ஆற்காடு நவாப்ஸ் இங்கே வேலூர், நம்ம ஆற்காடு ஆட்சி புரிஞ்சவங்க, வேலூரையும் ஆட்சி செஞ்சவங்க. அது ஒரு தீமாக எடுத்துக்கினேன். 2வது என் பேருக்கு தகுந்த மாதிரி தமிழ் ஸ்கிரிப்ட் காயின்ஸ் அப்படின்னு ஒரு எனக்கு நான் ஏற்படுத்திக்கினேன். எந்தெந்த அரசர்கள் தமிழில் நாணயம் வெளியிட்டாங்களோ, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், அது எல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்படி தீமேட்டிக் எடுக்கும்போது அதில் எல்லா ராஜ்யமும் கலக்குது. பாண்டியர்கள் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மதுரை நாயக்கர்கள் வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் நாயக்கர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆற்காடு நவாபுகளும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், அவங்களும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு தீமேட்டிக்காக பிரித்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது தான் நல்லது. கண்டிப்பா சார். ஏன்னா மிகப்பெரிய நாட்டுல வந்து மிகப்பெரிய ராஜ்யங்கள் கீழே நிறைய குறுநில மன்னர்கள், அரசர்கள்லாம் கூட இருந்தாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாணயத்தை பொறுத்தவரையும் நீங்க சேகரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரு பழங்கால நாணயம் என்னுடைய தாத்தா வழிகள் ஆகட்டும், இல்லை என்னுடைய தலைமுறைகளில் ஏதாச்சும் ஒரு ஒரு தலைமுறையில் ஒரு நாணயங்கள், பழங்கால நாணயங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அது என்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளுறது? அதாவது ஒரு நாணய சேகரிப்பாளரை எப்படி தொடர்பு கொள்ளுறது? இது எந்த காலத்து நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுவும் நல்ல கேள்விதாங்க இது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட காயின் இருக்கும். அது என்னன்னே தெரியாத சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க. சிலது வந்து காயின் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு டோக்கனாக இருக்கும். அதையும் காயின்னு நினச்சின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது பற்றி தெரியணுன்னா, இப்போ வேலூரில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் அந்த அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்குன்னா வெளியூர்லேயே அந்தந்த ஊரில் ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கும். நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷனோ இல்லை ஃபிலேட்டலிக் அசோசியேஷனோ எங்கேயாவது இருக்கும். அங்கே தொடர்பு கொண்டு இதை பற்றி டவுட்களை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 2வது இப்போ ஃபேஸ்புக் வந்து இருக்கிற மீடியாவிலே நல்ல ஒரு மீடியா, அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு அசோசியேஷன் அது காட்டும். நீங்கள் அது மாதிரி அதில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வேலூரை சுற்றி இருக்கிற, அதாவது வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், இவங்களுக்கு எல்லாருமே நம்ம எங்கள் அசோசியேஷன் மூலிமா வந்து ஒர்க் ஷாப் கிளாஸஸ் எல்லாம் எடுப்போம் நாங்கள். உங்களுக்கு ஏதாவது காயினில் டவுட் இருக்குதா? இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கிளாஸ் நடக்குது, பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம தமிழில். அப்போ வந்து தெரியாததை தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, இது எந்த காலத்து நாணயம், இதில் என்ன மெட்டல் கலந்துருக்காங்க, இது ஃபேக் இல்லையா, இது மாதிரி நான் இது வாங்கலான்னு இருக்கேன், இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரீடமாக பழகலாம். சும்மா நீங்கள் பயந்துனோ இல்லை அசிங்கப்பட்டுனோலாம் அதில் இருக்க தேவை கிடையாது. எங்கள் அசோசியேஷனில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். நாங்கள் எந்த ஒரு உதவியும் அதுக்காக எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்வோம். 2வது ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப வரவேற்போம். அவங்க எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணுங்கள், எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டாம்புங்களை பற்றி டிஸ்பிளே பண்ணுங்கள், இல்லை காயினை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள், எக்ஸிபிட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒர்க் ஷாப் கிளாஸ் சொல்லிக் கொடுங்கன்னா நாங்கள் அது வந்து சந்தோஷமாக போய் செய்வோம். அதுக்காக எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிக்கிறது கிடையாது. டோட்டல் ஃப்ரீயாக போய் செஞ்சுட்டு வருவோம். இது சார், இந்த நாணயத்தை பொறுத்த வரையிலும் வந்து நீங்கள் சொன்னீங்க இது ஒரு பழங்கால நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் எந்த காலத்து நாணயம் அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக ஈஸியாக ஒரு காமன் மேன் கூட ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு இந்த கால நாணயம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் குறியீடுகள் இருக்குங்களா? இது பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாண்டியர்கள், சோழர்களுக்கு வந்து ஒரு லோகோ இருக்குது. பாண்டியர்கள்னால் மீன், சோழர்கள்னால் புலி, சேரர்கள்னா வில். இது மாதிரி ஒரு நாணயத்தில் வில் இருந்துச்சுன்னா சேரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா. இதில் இன்னும் ஆழமான ஸ்டடீஸும் இருக்குது. இப்போ ரிபப்ளிக் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் குறியீடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு நாணயத்தையும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்துக்கு கீழே ஒரு குறியீடு இருக்கும். ஒவ்வொரு நாணயத்துலையும் இருக்கும். அந்த வருடத்துக்கு கீழே வட்டமான ஒரு குறியீடு இருந்ததுன்னா அது வந்து நொய்டாவில் தயார் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கோணம், அதாவது டைமண்ட் ஷேப் அப்படி இருந்ததுனாக்கா அது மும்பையில் தயார் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார் போட்டு இருந்ததுன்னா, நட்சத்திர வடிவு இருந்ததுன்னா அது ஹைதராபாத்தில் செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நாணயங்களில் இயர் கீழே பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. வெறுமனே இருக்கும்போது இது எங்கே செஞ்சதுன்னு டவுட் வரும். அது கல்கட்டாவில் செஞ்சது, அவங்களுக்கு எந்த குறியீடுமே கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் ஃபார் பட்டிங் நியூமிஸ்மேட்டிஸ்ட், வளர்ந்து வரும் நாணயம் சேகரிப்பாளருக்கு இது மஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் அவங்க கூட இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 4 இடத்துல நாணயங்கள் செய்கிறாங்கன்னு தெரியும், அது பாதி பேருக்கு அது கூட தெரியாது. எங்கே நாணயங்கள் வருது, ஆர்பிஐயில் தான் தயாரிக்கிறாங்கன்னு. ஆர்பிஐ தான் தயாரிக்குது, ஆனால் எங்கெங்கே தயாரிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது அச்சிடுறாங்கன்னு தயாரிக்குதுன்னு தெரியாது. இது 4 இடத்துல நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அந்த குறியீடுகள் இந்த இடத்த குறிக்கிறது. இது கம்பல்சரி வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினில் இது வரும். இதுக்கு பதில் யாராலையும் சொல்லவே முடியாது. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு காயின் இருக்கு. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் காயினால பல பிரச்சனைகள் கூட நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பஸ்லேயே ஆகட்டும், இல்லை வேற எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போதோ சேஞ்சஸ் இல்லை, நீ இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். அந்த காயின்லேயும் வந்து ஒவ்வொரு காயினும் ஒரு ஒரு இடத்துல அச்சடிக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னது ரொம்ப உபயோகரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். சார் இந்த காயின்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் காயின் சேகரிக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை, ஒரு ஹாபின்னு சொன்னீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன சார்? ப்ரொஃபஷ்னலி நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். இது என் ப்ரொஃபஷனல். இது அப்படியே ஹாபி டர்ன்ஸ் டு பேஷன். ஹாபியாக கலெக்ட் பண்ணது இப்போ அப்படியே பேஷனாக மாறி நிற்கிது. ஏன்னா தொடர்ந்து என் கூட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துனே இருக்குது. இதுக்கப்புறமும் தொடரும் இது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பயாச்சும் சின்னதாக ஒரு டர்னிங் பாயிண்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது நிறைய வல்லுநர்களினுடைய தரவுகள்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேரும் புகழும் வந்தடைகிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். சார் உங்களுடைய நாணய சேகரிப்பு நிகழ்வுகளில் பொறுத்தவரையிலும் ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்குங்களா? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 2-3 விஷயங்கள் அதில் நான் பகிர்ந்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் வந்து அவர்கிட்ட காயின் வாங்குற பழக்கம் உண்டு எனக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு காயின் என்கிட்ட வந்திருக்கு, வந்து வாங்குங்கன்னு சொன்னார். அவர் பிளாட்ஃபார்மில் தான் கடை போடுவார். நான் போயிட்டு என் வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில் போய் நின்னேன். இருங்க சார், நான் போய் டீ வாங்கின்னு வரேன், நீ உட்காந்துருங்க. இல்லை வேணாங்க அப்படின்னா, இருங்க சார் டீ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் கடையை விட்டுட்டு, பிளாட்ஃபார்ம் கடையை விட்டுட்டு டீ வாங்க போயிட்டார். நான் தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். சரி, ஒரு அந்த பக்கம் வந்தவர் ஒருத்தர் நேராக வந்து, இது என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டார். அந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் அங்கே எல்லாமே இருக்கும். இந்த காப்பு, கை காப்பு, இந்த மாலைகள் இதெல்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஓனர் வெளியே போய்க்கிறாருங்க. அப்போ எதுக்கு நீ கும்மஸ்தாவை உட்காந்துக்கிறேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டார் அவர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிரிப்பு வந்தது. சரி இருங்க, ஓனர் வந்தோடனே சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன். அவர் டீ வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு அப்புறமா சொன்னேன், அவர் சார் என்னவோ கேட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறமா அவர் வேலை பேசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் இப்போ அப்புறமா சொல்கிறாரு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ஓனர் வந்து கும்மஸ்தாக்கு டீ வாங்கி தரத அப்படின்னு சொன்னார். எனக்கு அது சிரிப்பாக இருந்தது. பட் அந்த சூழ்நிலையில் நம்ம எதுவும் அவர்கிட்ட நான் இது மாதிரி காயின் கலெக்டர் இதை வாங்கிறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்துன்னு இருக்க முடியாது. இது ஒரு அனுபவம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா சாதனையாளர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சாதாரண நிலையில் இருந்து தான் தொடங்குகிறது அப்படின்றதே இந்த இடத்துல நான் முன்மொழின்னு நினைக்கிறேன். சார் இந்த நாணய துறையில் இருந்துக்கிட்டு நாணய சேகரிப்பாளர் இருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இதெல்லாம் அழிக்கப்பட்டு வருது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வரலாற்றுகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி வரது ஃபாஸ்ட் வேர்ல்டு இது. ஏன்னா எப்படி போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம வாழ்க்கை தரமே மாறி, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு அப்புறம் குழந்தைகளை பார்க்குறது, குழந்தைங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடும்பத்துக்காகவே நம்ம டைமை செலவு பண்ணுறதுக்கு தான் அதிக நேரங்கள் எடுத்துக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ வரலாறுன்னு யாரும் இப்போ திரும்பி பார்க்குறதே கிடையாது. இது வந்து கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 3வது தாத்தா 4வது தாத்தா பேர் நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். தாத்தா பேரே நம்மளுக்கு தெரியாது. இது ரொம்ப நம்மளுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது என்ன பண்ணணும்னாக்கா, எல்லாமே ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று போடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இப்போ தாத்தா 3வது தாத்தா இருக்கிறாரு, எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா இருக்கிறாருன்னா அவர் பேருக்கு போட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி வைக்கணும். நம்மளுக்கு பின்னாடி வர ஃப்யூச்சருக்கு வந்து அது தெரிய வரணும். அதே போல் நம்மளை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் யார் யார், ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் காட்டணும். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. நம்மளுக்கு ஏதுவான ஃபுட்டு எதுவுமே இங்கே இருக்காது. ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் தான் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது நம்மளுக்கு ஒத்துக்காத ஒன்று அது. ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதை தான் சாப்பிட்டு போயின்னு வந்துன்னு இருக்கோம். அது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்காம கம்பல்சரி நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கணும். இப்போது முக்கியமான ஒரு வரலாறு, ஒரு பழங்கால கோயில் எங்கேயாவது பார்க்குறோம், ஒரு சிற்பத்தை பார்க்குறோன்னா அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அது அருகில் இருக்கிற மியூசியத்துக்கு போய் இன்சார்ஜ் சொல்லலாம், சார் அங்கே ஒரு சிலை இருக்குது. இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொல்லலாம், சார் அங்கே ஒரு நல்ல சிலை இருக்குது, அதை எடுத்துன்னு போயிடும். இருக்க வேண்டிய இடத்துல அதை வச்சு அது இன்னும் கொஞ்சம் அதோடைய மதிப்பு கூடும். எல்லோராஸ் குகைக்கு போய்க்கிறதுக்கெலாம் இல்லைன்னு தெரில. அதே மாதிரி எல்லோராஸ் கேவில் என்ன இருக்கோ அதே நம்ம வேலூரில் இருக்குது. ஆர்ட் டிராயிங் எல்லாம் இங்கே வேலூரில் இருக்குது. அது தொல்துறை கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்காது. சில இடங்கள் தொல்துறை பார்வைக்கு தெரியாமலே இருக்குது. அந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். நிறைய இடத்த பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வருவேன், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் இடம் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது மாதிரி முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லி அதை பாதுகாக்க சொல்லுவேன். இதே மாதிரி எல்லாருமே நம்ம ஃப்யூச்சரில் வர எல்லாருமே வந்து நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பண்ணியிருக்கோன்றத திரும்பி பார்க்கணும். கம்பல்சரி அதை பார்த்தே ஆகணும். வந்த வழியை மறக்கக்கூடாது. ஒரு முறையாவது திரும்பி பார்த்துட்டு போகணும். போகிற வழியே பார்த்துன்னு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா கடந்து வந்த பாதையே எல்லா மனிதனும் வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமுதாயத்துல நம்மளும் ஒரு மனிதரா இருக்கிறோம். சமுதாய வளர்ச்சிக்கு நம்மளும் ஒரு அங்கமா இருந்து செயல்படணும் அப்படின்றதுனால எங்கேயாச்சும் ஒரு புராதன விஷயங்கள் பார்த்தா அது கண்டிப்பா நம்மளே வந்து பாதுகாக்கணும், அதை அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் நாணயம் சார்ந்த விஷயங்களாகட்டும், நாணய வளர்ச்சிகளாகட்டும், நாணய சேகரிப்பு, அதனுடைய முக்கியத்துவம், வரலாற்றின் முக்கியத்துவம், இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுடைய பொன்னான பதில்களை அளிச்சிங்க. எங்களுடைய நேர் சார்பில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தமிழ்வாணன் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களாகவும் ரொம்ப இம்ப்ரமேட்டிவாகவும் இருந்தது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேம், நீங்க ஒரு குழந்தை நல மருத்துவர் இல்லையா? இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து வளர்ப்பு முறைன்றது ஒரு பல பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கைட்லைன்ஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல போறீங்க மேம்? முதலாவதாக உங்களை எல்லாரும் இந்த பண்பலை மூலமா சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க கேட்குறது ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி. ஆக்சுவலாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்றதை விட நான் தனக்கு கிடைக்காததெல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்கணுன்ற அதிகமான அக்கறையும் ஆர்வமும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அதனால கொஞ்சம் ஓவர் கில் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்கு. நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய சுதந்திரமும் அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுக்கறச்சே அதனால வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்கன்றது தான். மற்றபடி அக்கறை எல்லாமே எல்லா காலத்துக்கட்டங்கள்லையும் இருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது தான் என்னுடைய. மேம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதாவது குழந்தை வளர்ப்பு முறையில் ஏதாவது வித்தியாசங்கள், அவேர்னஸ் அதிகமாக இருக்கா? இல்லை வந்து இன்னும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அதாவது மக்கள் வந்து இன்னும் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து இதுவும் இன்டர்நெட்டு, இப்போ மொபைல்ஸ் எல்லாமே, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸோ எவ்ரிதிங் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. அதனால என்ன ஒரு டிசீஸ் பற்றி நாங்கள் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோட கிளினிக் ரூம்லேருந்தே உட்காந்து டைப் பண்ணி பார்த்து அந்த டிசீஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. அவங்களுக்கு எப்படி எந்தெந்த ஏஜில் எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு டைரக்ட் பண்ணுறது. பட் புக் வச்சு நம்ம வந்து குழந்தைய வளர்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம். அந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பு அதிகமாக இருந்தது. அன்பு இருந்தாலும் கண்டிப்பு அதிகமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டி உள்பட அன்பு அதிகமாக இருக்கு. அந்த கண்டிப்பும் அந்த பயம் இருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஆக்சுவலாக நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. அவங்களுக்கு அதை யார்கிட்டையும் குழந்தைக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி இல்லை. டீச்சர்ஸ் கிட்டேயும் பயம் இல்லை. இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா நல்லது. ஏன்னா குழந்தை வந்து அவங்களோட எப்படி வளரணுமோ அதை சந்தோஷமாக வளர்றாங்க, ஒரு பூ மாதிரி இருக்காங்க. பட் என்னன்னா அதை வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய தருணம் கண்டிக்கிறச்ச அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து குழந்தைங்க கிட்ட இல்லை. நம்ம வந்து அதை வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாதான் அது வரும். திடீர்னு வந்து 9ஆவதுல வந்து ஏன் படிக்கல, ஏன் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றச்சு அந்த குழந்தைனால ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மனப்பக்குவம் வந்து அதுவும் வந்து நம்ம வளர்க்குறச்சே சொல்லியிருந்தோம்னா இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் குறைபாடாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம குழந்தைன்னு சொல்லும் போது வந்து அதனோட மகளிரும் இணைஞ்சிடறாங்க, அதாவது பெண்களும் அதோட சேர்ந்துடுறாங்க. ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் மேம்? அதாவது குழந்தை வந்து இப்படி தான் வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயத்த கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான ஆலோசனைக்காக உங்ககிட்ட இப்போ வராங்க? நிறையா வந்து நல்ல ஏதாவது சின்னதாக ஏதாவது கொடுக்கணும்னா கூட எங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும்.
அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 6 மாசத்துல சாப்பாடு ஆரம்பிக்கணும்னா இதை கொடுக்கலாமா, நாங்கள் மேடம் அதை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல விதம். பட் என்ன அப்படின்னா அவங்க இந்த டிவி பார்க்குறதும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து குழந்தைக்கு சத்துள்ள ஆகாரமாக நிறையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த பவுடர்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து இதுவாக தெரியல. ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு. நம்ம நாட்டு உணவே வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்லி முதற்கொண்டு இட்லியில் வந்து கரெக்டாக நம்ம உளுந்து போட்டிருப்போம், அரிசி போடுவோம், வெந்தயம் போட்டிருப்போம். இட்லி வந்து கார்போஹைட்ரேட், உளுந்து வந்து ப்ரோட்டீன்ஸ், வெந்தயம் வந்து நல்ல மினரல்ஸ் கரெக்டான அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இட்லி கொடுத்தோம் அப்படின்னா இட் வாஸ் அ ஹோல்சம் ஃபுட். நம்ம அதை விட்டுட்டு இப்போ வேறு விதமான உணவுப் பொருட்களோ இல்லை வந்து நம்ம அதே மாதிரி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து அந்த டயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் எள்ளுருண்டை கொடுப்பாங்க, நிறையா கடலை உருண்டை. இன்னும் கடலை வந்து ஹஸ் காட் ஜாகரி அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே சேர்த்து இருக்கு. அந்த உணவு பழக்கங்களை விட்டுட்டு நம்ம வந்து வேறு வெஸ்டர்ன் உணவு பழக்கம் தான் நல்லது, பவுடர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை மல்டிவைட்டமின் சிரப்ஸ் எல்லாம் கேட்கறது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குற ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் நம்ம கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது இல்லை வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் லஞ்சில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும்னா அவங்களுக்கு பட் ஒரு பட்டாணியோ ஒரு சுண்டலோ வீட்டில் பண்ணி கொடுக்குற பொருட்கள் வந்து கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேடிஸ் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுனால கஷ்டமாக இருக்கலாம். பட் சண்டேஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கான பணியார மாவோ இல்லை அடை மாவோ சண்டேவே பிளான் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாரத்தில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணிலாம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அந்த டைமில் ஹீட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். வெளியிலேருந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, ஆனால் வந்து அவங்க அதை கொடுக்கறது வந்து அது கொடுத்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறது வந்து தப்புன்றது தான் என்னோட இது. மற்றபடி வளர்ச்சி எல்லாருக்குமே நல்ல அக்கறை இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. இப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா ஃபுட்ஸ் வந்து டிவியில் பார்த்து இப்போ குழந்தைய அதை மறுக்கவும் முடியாது, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து இப்போ நிறைய எடுத்துக்கிறாங்க. ஃப்ரைடு சிப்ஸு, அதாவது அது மட்டும் இல்லாமல் வந்து சீக்கிரமாக தரக்கூடிய நூடுல்ஸு. ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸு எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க மேம்? அதாவது ஸ்நாக்ஸும் அதே மாதிரி கவர் ஆகணும், இது சத்துள்ள ஆகாரமாகவும் இருக்கணும், அதேமாரி நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகையும் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ சொன்னீங்க பட்டாணி, அந்த கடலை உருண்டை, அந்த மாதிரி விஷயம். எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து இதுக்கு மாற்றுன்னு சொல்ல வரீங்க? அதான் இப்போ வந்து நீங்கள் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு, அதுக்கு இடியாப்பம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரெடிமேட் இடியாப்பம் வந்திருக்கு. இப்போ வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து தாளிச்சு போடுறது வந்து உங்களுக்கு டைம். நூடுல்ஸில் இருக்கக்கூடியதை விட இப்போ இடியாப்பம் மாவு வருது, கஞ்சி மாவு ரெகுலர் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ராகி தோசைலேருந்து ரவா தோசைலேருந்து எல்லாமே ரெடிமேடாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மாவு வகைகள் யூஸ் பண்ணலாம். அது தவிர இந்த பர்கர், அந்த பீஸாஸ், அந்த மாதிரி வெஸ்டர்ன் இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு மாசத்துல ஒரு தடவை வந்து அந்த குழந்தைக்கு கூட்டிட்டு போகலாம். நான் அதுதான் சொன்னேன், அங்கதான் வந்து அந்த கண்டிப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. எந்த விதத்துல வந்து இந்த சைல்டு ஷுட் நாட் டிக்டேட். அதுக்கு தெரியாது, எப்பவுமே வந்து ரொம்ப அழகான பொருள் இருந்தா எல்லா குழந்தையும் ஆசைப்பட தான் செய்யும். நமக்கே தெரியும் ரொம்ப டேஸ்டி பொருள் எல்லாம் ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அதை பார்த்தப்போ கேட்க தான் செய்யும். அந்த இடத்துல தான் தாய்மார் மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டிலேருந்து வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வரதோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரதோ இல்லாமல் நம்ம வந்து எதர் அந்த குழந்தைக்கு வந்து பணமாக ஒரு உண்டியலில் போட்டு சேமிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஃபேமிலி மொத்தமும் இல்லை நாங்கள் வாங்கி தர மாட்டோன்றதை வந்து தெளிவாக இருந்தாங்கன்னா குழந்தை வந்து அடம் பிடிக்க தான் செய்யும். ஒரு 2 தடவை அடம் பிடிப்பா, 3ஆவது தடவை அடம் பிடிப்பா. இட்ஸ் லைக் அ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடம் பிடிச்சா கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த தடவை அதே தான் செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடம் பிடிச்சா கண்டிப்பாக அந்த பொருள் கிடையாது அப்படின்ற 2-3 தடவை பண்ணிட்டோம்னா குழந்தை அடம் பிடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்மளே சின்ன வயசில் வந்து 10 பைசா மிட்டாய் தான் அதை கேட்டிருப்போம். பட் நம்ம அப்பா அம்மா வந்து அந்த டைம் வந்து ஒரு எக்கனாமிக் லிபர்ட்டி இல்லை அவங்களுக்கு. அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட பணம் அந்த அளவுக்கு இல்லாததுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பணம் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான, இல்லைன்னா அவள் போய் சாப்பிடாமையே வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து எந்த ஸ்கூல் ஹெல்த் செக்கப்போ எங்கே போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா லேடி சில்ட்ரன் கேர்ள் சில்ட்ரன் இடத்துல வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது.
கண்டிப்பா வந்து அனீமியா இருக்கு. இப்ப கவர்மெண்ட்டே வியாழக்கிழமை வந்து இரும்பு சத்து மாத்திரை எல்லாருக்குமே தராங்க. ஏன் அப்டின்னா 48% மேல இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு. இது எங்கேயாவது முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்ல. 2வது பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். பசங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் இப்ப கண்ணாடி போற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதனால? இது வந்து நம்மளோட உணவு பழக்க முறை மாறினதுனால தான். ஸோ இதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து குழந்தை வந்து அந்த டைம் அழுகுது அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா பிற்காலத்துல அது அழக்கூடிய நிலைமை வந்து அது அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க வேண்டியது கட்டாயம். மேம் இப்போ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த அனிமியா, இரும்புச்சத்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் தரீங்க மேம்? இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரியான டிப்ஸ் நீங்கள் தரீங்க? ஜென்ரலாக வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னாலே வந்து கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எள்ளுருண்டை, அந்த மாதிரி கடலை உருண்டை. ஸோ இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. முருங்கைக்கீரை, ராகி, அந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறப்ப டேட்ஸ் வந்து பழங்கள் சாப்பிட சொல்லணும் கம்பல்சரியாக கேர்ள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி வந்து ஜென்ரலாக அந்த மாதவிடாய் ஆன முதல் 2-3 நாள் அது நார்மல் தான். பட் ரொம்ப அதிகப்படியாக அவள் ஸ்கூலுக்கே போக முடியாமல் இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரைகள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அதை அவங்களுக்கு சொல்லித்தரணும். they'll have to be taught about hygiene. அதாவது அந்த டயத்தில் வந்து பேட்ஸ் கரெக்டாக மாற்றுறதுக்கும் இதுக்கும் அம்மாக்கள் வந்து சங்கோஜப்பட்டாங்கன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எது அவ கரெக்ட், இது வந்து நார்மல் தான், வரலைன்னா பரவாயில்ல, இல்லை நான் ஒரு நாளைக்கு நிறையா வந்து பேட்ஸ் மாற்றினாலும் பரவாயில்லன்னு வந்து ஜஸ்ட் லைக் தட் விடாமல் ஒரு டாக்டரை பார்த்து கரெக்டாக வந்து செக் பண்ணி ஹீமோக்ளோபினும் பார்த்துட்டு இரும்பு சத்து கொடுக்கறது ரொம்ப கம்பல்சரி. வி ஹாவ் டு எஜுகேட் த கேர்ள்ஸ். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ்லேயே என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று. டெஃபினட்டாக. 2வது அகெயின் ஒல்லியாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரொம்ப குண்டாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ரெண்டுமே டயட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் அந்த டயத்தில் ரொம்ப குழந்தை வளர்ப்பு முறையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில், அந்த சமயத்தில் பெண்கள் எந்த மாதிரியான ஃபுட்ஸு, மற்றபடி எப்படி எவ்வளோ எந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ லேடிஸ்க்கு நடுவில் இல்லை. லக்கிலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து வர ஆரம்பிக்கிறதுனால அதனால ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம நாட்டில் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நியூட்ரிஷன் ரொம்ப போகாது. ஆக்சுவலாக வந்து அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி தான் ப்ரிப்ரேஷன் அதிகம். ஏன்னா வந்து அந்த அடலசன்ட் பீரியட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கர்ப்பம், அதாவது கல்யாணத்தில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி கொடுக்கலனாலும் ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது 5 mg. அது என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் ஃபார் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மூளையிலேருந்து முதுகு தண்டில் இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இடம் கூடாமல் நரம்பு வந்து வெளியில் வரும். ரொம்ப அதாவது குழந்தை உயிருக்கு ஆபத்தானது கிடையாது, பட் அதனால குழந்தையோட யூரின் போகிற இதுவோ நடக்கிறதோ எல்லாமே பாதிக்கிறது. இட்ஸ் கால்ட் அ ஸ்பைனல் டிஃபெக்ட், நியூரல் டியூப் டிஃபெக்ட். அது வராமல் இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும். ஸோ அதை வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 months முன்னாடியிலேருந்தே அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வாந்தி வருது அப்படின்றதுக்காக ஃபுட் அவாய்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அடிக்குவேட் ரெஸ்ட்டு அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 9ஆம் மாதம் வரைக்கும் வேலை செஞ்சே ஆகணுன்ற சூழ்நிலையில் எல்லா லேடிஸும் இருக்கிறதுனால அப்பப்போ நிறைய சாப்பிட முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமான இந்த இதே நான் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன பழங்களோ இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து அப்பப்போ எடுத்துக்கணும். they should not avoid. மற்றபடி ஸ்பெஷலாக வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் சாப்பிடணுங்கிறது எதுவுமே இல்லை. எப்படியும் 4 months அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் வந்து டாக்டர்ஸே தர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிட்டா போதும். இப்போ குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒபிசிட்டி மேம். இப்போ பசங்க வந்து முன்னாடி வந்து குண்டாக இருந்தால் ஓகே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு, இப்போ அதை விட ஓவர் வெயிட்டாக ஆகிறாங்க இல்லையா? அதை தவிர்க்கிறது அதனுடைய பின் விளைவுகள் என்ன? ஒபிசிட்டி வந்துட்டா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எதனால வருதுங்கிறத யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸில் வந்து குழந்தை சாப்பிடாது. தட் இஸ் கால்ட் அஸ் டாட்லர்ஸ் இது அனரெக்சியா. நார்மல், அதாவது அவங்களுக்கு எப்படின்னா அந்த டயத்தில் வந்து நிறைய கற்றுக்குறாங்க விஷயங்கள். ஸோ இப்போ எப்படி ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டு நம்ம தூங்கிடுவோம் இல்லையா? ஸோ குழந்தை வந்து நிறைய சாப்பிட்டா அது வந்து அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்காது. ஸோ இட் வாண்ட்ஸ் டு லேர்ன். அப்போ வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இட்லி சாப்பிடும், இல்லை 1/4 இட்லி சாப்பிடும், இல்லை ஒரு சமயம் வேண்டான்னு சொல்லும். நம்ம கொஞ்சம் விட்டுடணும். அந்த டைமில் போட்டு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பண்ணி அதை சாப்பிட்டே ஆகணும்னு வந்து அதை திணிச்சோம் அப்படின்னா அப்போ குண்டாகவே ஆக மாட்டாங்க. பட் ஒரு 6 years 8 yearsல தே ஸ்டார்ட் பிகமிங் ஃபேட். 2வது இப்போ எல்லா லேடிஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில் வந்து பாலோட பிஸ்கெட் தர பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நான் இந்த கமர்ஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன், அதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இன்வேரியபிளி சில வெஸ்டர்ன் அவுட்லெட்ஸோ இல்லை நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து அதை வந்து நிறைய அந்த ஈஸ்ட்ரோஜன் போடப்பட்ட சிக்கன், பிராய்லர் சிக்கன்ஸ் வாங்கி தருவாங்க. அது வந்து எதுவுமே சாப்பிடாட்டியும் சிக்கன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் தட் இதெல்லாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இது. ஸோ வெயிட் போடும்.
நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியால யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், குழந்தைங்க எங்க விளையாடுவாங்கன்னு. யாருமே வந்து அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு வி ஆர் நாட் கிவிங் மச் கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு இருக்கிற ஆவரேஜா ஒரு ஸ்கூல் சைல்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 7 மணிக்கு எழுந்துக்குது. 8 மணிக்கு வேன் வரும். ஸோ எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஃபுல்லா அந்த பவுடர் போட்ட ஒரு பால், அதுக்கப்புறமா வந்து ஏதானு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ். அங்க ஸ்கூலுக்கு போறாங்க 8:15. இன்வேரியபிளி பிடி கிளாஸஸ் ஒரு 1 hour 2 hours இருந்தாலும் சில ஸ்கூல்ஸ் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் தெர் ஆர் ஸ்டில் வந்து அந்த 1 hour ஒரு half an hour 45 minutes வாரத்தில் 2 நாள் பத்தாது. பட் யூஸ்வலி அப்படி தான் இருக்குது. 8 மணிக்கு போனாங்கன்னா 4:30 5 o'clock வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறோம், வீட்டில் திருப்பியும் வந்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு வி ஆர் சென்டிங் தம் பேக் டு டியூஷன். டியூஷனில் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 8:30க்கு வராங்க. 8 மணிக்கு வர பிள்ளைய போட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, அவன் வந்து காலையிலேருந்து இருக்கிறதுனால டிவி முன்னாடி உட்காரான். 8:15லேருந்து 9:30 மணி அகெயின் ஸ்லீப்பிங் ஆர் ஹி டஸ் த ஹோம் ஒர்க். இதே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இன்னும் மோசம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 10 வரைக்கும். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் கிவிங் இனஃப் டைம் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. சுத்தமாக ஒரு ஸ்விம்மிங்கோ ஒரு டென்னிஸோ அது போகிறதே வந்து சில பேர் ஒரு இதுக்காக போகிறாங்க. பட் ஒன்லி கிவன் இம்பார்ட்டன்ஸ் டியூரிங் லீவ் டைம். இல்லை அவேர்னஸ் இருக்கிற மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஜென்ரலி பொதுவாக 90% குழந்தைங்க இந்த ஷெட்யூலில் தான் இருக்காங்க. ஸோ தேர் நெவர் பிளேயிங். வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி 9 மணிக்கு கார்ட்டூன் சேனல் போட்டான்னா whole day he sees. So physical activity is absolutely zero. This is one of the main reason. சாப்பிட்டு டிவி முன்னாடி இல்லை உட்கார அடைச்சு அது மாட்டுக்கு கொறிச்சிக்கிட்டே உள்ளே போகுது. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல. 3வது விஷயம், அப்படியே டைம் கிடைச்சாலும் இன்னைக்கு ஐபேடும் மொபைல்ஸும் டேப்லெட்ஸும் இட் ஹஸ் டாமினேட்டட். அவன் கேம் விளையாடுறது அப்படின்னா அவனுக்கு அது தவிர வேறு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்சல்யூட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பிகமிங் ஜீரோ. ஸோ அன்லெஸ் அன்டில் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. தே ஆர் கிவிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மிக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அடுத்த கேள்வி, மேடம் எங்கே விளையாட விடுறது? தெர் இஸ் நோ பிளேஸ். எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாட் போட்டு வித்துட்டோம். எங்கே தான் பிள்ளைங்க விளையாட போகிறாங்க? சைக்கிள்னா தெரியவே தெரியாது. ஏன்னா ரோட்டில் ஓட்டிட்டு போனால் எவன் இடிப்பான்னு தெரியல. விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. வி ஆர் டேக்கிங் லைக் பக்கத்து வீடு யாருன்னே தெரியாது மேடம். அவன் வந்தா அவன் படிப்பான், அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். வி ஆர் திங்கிங் இட் இஸ் ஒரு பெரிய ப்ரைடுன்னு நினைக்கிறோம் மற்றவங்க கூட விளையாடுறது. பட் குழந்தைங்க வந்து மற்றவங்களோட விளையாட என்கரேஜ் பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் சம்வேர் ஒரு ஏரியான்னு இருந்தால் இந்த இடத்துல பார்க் வந்து எங்கே நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் வெளிநாடு போய் பாருங்கள். ஒவ்வொரு செக்டார்லேயும் இந்த அளவுக்கு பார்க் இருக்கணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன். இங்கே நம்ம பார்க்கையும் வந்து வீடாக போட்டு வித்துடுறோம். பட்டா இல்லைனாலும் வித்துடுறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் வந்து வி ஷுட் இன்க்ரீஸ் அ பார்க் ஏரியா. சில்ட்ரன் ஷுட் பிளே. யூ ஆர் நாட் கிவிங் ஸ்பேஸ். இடமே கொடுக்கல குழந்தைங்களுக்கு. அதோட பின்விளைவுகள் தான் இந்த ஒபிசிட்டி. அஸ் அ சொசைட்டி நம்ம மாறினா தான் இது மாறும். நிறைய விஷயம் சொன்னீங்க மேம். அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட கூட தெரியறது கிடையாது. அது ரீசன் என்னன்னா நம்ம சொல்லியும் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு முடியாது, இடமும் இல்லை. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய டவுட் இருக்குது. இந்த எந்த வயசில் எந்த உணவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாதியிலே வந்து தாய்ப்பாலை நிறுத்திடுறாங்க. அதனால வந்து பின்னாடி வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ எந்த வயசுலேருந்து எந்த ஏஜ் வரைக்கும், ஒரு 3 வயசு வரைக்கும் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ்? ஜென்ரலி வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து 4ஆம் மாதம் 6வது மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக 4 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது 4 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் கொடுக்குற மல்டிவைட்டமினோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் தாய்ப்பால்லேயே வந்து அனைத்து சத்தும் இருக்குது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, 1 மாத குழந்தைக்கு எப்படி ஜீரணம் ஆகுமோ, எப்படி கிட்னி எக்ஸ்க்ரீட் ஆகுமோ அதுக்கேற்றாப்புல அந்த அம்மாவுக்கு பால் சுரக்கும். இட்ஸ் அ டேர்ம் சைல்டு. நல்லா வளர குழந்தை அதுக்கேற்றாப்புல இட் இஸ் மேட். அந்த அம்மாவோடது டிசைனர் மாதிரி, அந்த பேபிக்கு டிசைனர் மில்க் மாதிரி அது வருது. ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து என்னென்னா, முதல்ல வந்து பிறந்த உடனே 1 or 2 days அம்மாவுக்கு வலினாலையும் இல்லை வந்து எது ரீசனாலும் முதல் 2-3 நாளைக்கு பால் வராது. இது வந்து சீம்பால். அது வந்து ஒரு 2 ml இருந்தால் கூட குழந்தைக்கு போதும். இது மோர் தேன் த அமௌண்ட். அது வந்து சப்பினா போதும் அதுக்கு. அதனால வந்து ஐயோ பால் வரலன்னு ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே வந்து சக்கரை தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பாலோ கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 days யூ ஹாவ் டு வெயிட். டெஃபினட்டாக மில்க் செக்ரேஷன் வரும். இதுக்கு தான் சொன்னேன் ஆன்டினேட்டல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடியிலேருந்தே அம்மாவோட சத்து இருந்தால் தான்
ஆன்டினேட்டல் பீரியட்லேயும் வந்து தே ஷுட் ப்ரிப்பேர். பால் கொடுக்கறதுக்கு வந்து மார்பு காம்புகள் வந்து சரியா இருக்கா, டாக்டர் கிட்ட செக் பண்ணுறப்போ இப்போ குழந்தையோட அந்த இது மட்டும் அவங்களுக்கும் பிஸியாக இருக்கலாம், யூட்ரஸ் மட்டும் செக் பண்ணிட்டு பேபி நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பட் வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அந்த டைமில் ரொம்ப முக்கியம். மார்பு காம்பு வந்து கரெக்டாக இருக்கா அந்த குழந்தை, ஏன்னா யூ ஹேவ் டு கெட் ரெடி. அதை வந்து அந்த டயத்துலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா பிறந்த உடனே அவங்க எடுத்துக்கிறது. தே கேன் சி வீடியோஸ் ரெகார்டிங் எப்படி மில்க் கொடுக்கறது. மென்டலி நம்ம வந்து 4 months வரைக்கும் என் பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றது மனசில் நாங்கள் தெளிவாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தை வந்து பிறந்த உடனே ஜென்ரலி வந்து பால் பத்தலைம்பாங்க. யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு வந்து 1 வீக்குக்கு இட் ஷுட் கெயின் அரௌண்ட் 200 to 250 grams. பட் அதாவது 250 கிராம் அது மாறலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து 6லேருந்து 8 தடவை நல்லா யூரின் போச்சு, நல்லா வந்து குழந்தை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குடிக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடும். அதாவது 10 நிமிஷம் தான் குடிக்கும், அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும், அப்புறம் திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கும். அது நார்மல். அந்த சைக்கிள் வந்து ரொம்ப நார்மல். யூஸ்வலி மோஷன் வந்து டெய்லி போகணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் போனாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளில் 10 தடவை போனாலும் பரவாயில்ல. இட்ஸ் பி வெரி கோல்டன் கலராக ஒரு இது இப்போ இருந்தது. தென் ஒவ்வொரு தடவையும் சில பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு மில்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுவாங்க, கொடுக்கறதுக்கு அப்புறமா செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜென்ரலி வந்து பால் பத்துதுன்னு அர்த்தம். குழந்தை அழலாம், அழுதுகிட்டே தான் இருக்கும். அது வந்து அம்மா வச்சுக்கணும்னு அழலாம், இல்லைனா வயிறு கொஞ்சம் வீங்கினாலும் அழலாம், இல்லை எதுக்கு வேணாலும் அழலாம். ஸோ எல்லா தடவையும் வந்து அழுகுது, ஸோ வேற பால் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்லணும்னா யூ ஷுட் என்கரேஜ் த மதர். இதுக்கு வந்து அம்மாவோட பங்கு, வீட்டுக்காரரோட பங்கு, மாமியாரோட பங்கு ரொம்ப முக்கியம். தே ஷுட் என்கரேஜ் தட், தே ஷுட் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பால் கொடுக்க வைக்கணும். இது வந்து 4 to 6 months. 4ஆம் மாதம் இல்லை 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா வந்து செமி சாலிட் டயட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் கஞ்சி அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாயில்ட் அண்ட் மேஷ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் கிவிங். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் 6 months onwards வந்து நல்ல வேக வச்ச காய்கறிகள் மிக்ஸ் பண்ணி டயட்டு. சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கையினால மெசஞ்சு கொடுக்கலாம். தயிர், யோகர்ட் நிறையா தரலாம், வெஜிடபிள்ஸ் நிறையா தரலாம். பை அபவுட் 10 or 11 months ஒன்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் மட்டன் சூப், சிக்கன் சூப் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பை 1 year ஒரு சைல்டு வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ஃபீட் அமங் த ஃபேமிலி. நம்ம கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. பட் நம்ம இந்தியன் இதில் வந்து அப்போதான் வந்து மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்து ஊட்டி எல்லாத்தையும் மசிச்சு தருவோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு கையிலால் சாப்பிட்டு பழக்கிறதுக்கு அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 years there is no special food. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கணும், வெளி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுதான். இப்போ குழந்தை பிறந்தவுடனே எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ் இருக்கு மேம். ஒரு சின்ன சளி பிடிச்சிடக்கூடாது, டயரியோ ஏதோ போகும்போது வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலான ரீசன் தான், குழந்தைகளுக்கு எல்லா விஷயமும் வரும். பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அறிவுரை கோருங்க? இல்லை, நார்மலி வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைக்கு சளியோ ஜுரமோ வந்தால் அது நார்மல் வைரல். நானும் அதுதான் என் கிளினிக்கில் சொல்லுவேன். டெஃபினட்டாக 2 to 5 days இருக்க தான் செய்யும். ஒரு ஆர்டினரியாக ஃபீவரோ இல்லை சளியோ உடனே ரஷ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ இல்லை ஊசி, காலையில் ஒரு டாக்டர் கிட்ட பார்ப்பாங்க, ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, மத்தியானம் ஜுரம் கொல்லைன்னு இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க, இன்னொரு ஊசி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஃபீவர் வந்து ஒரு ஜுரங்கிறது ஒரு வந்து ஆபத்துக்கு அறிகுறி கிடையாது. ஜுரங்கிறது உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அது வந்து உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துச்சு, அந்த கிருமி எனக்கு வேண்டான்னு உடம்பு எதிர்க்குதே தவிர அது ஆபத்துக்கான அறிகுறி இல்லை. ஜென்ரலி பொதுவாக வந்து எது ஆபத்தான அறிகுறி அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து குழந்தை வந்து ரொம்ப இடைவிடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்து, இல்லை வந்து குழந்தை வந்து கையில் எடுத்தீங்கன்னா தொய்வா விழறது. உங்களுக்கே தெரியும், அதை எடுத்து அப்படி ஒரு கிழிஞ்ச துணி மாதிரி அப்படி டவல் தொய்வா இருக்கிறது. 3வது ஜுரம் இல்லாத சமயத்திலையும் குழந்தை வந்து ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. இல்லையா வந்து ஃபிட்ஸ், அஃப்கோர்ஸ் அது வலிப்பு வந்தால் யாரும் வீட்டில் வச்சுருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் டேஞ்சர் சைன்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக மருத்துவமனையை அணுகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தே கேன் வெயிட். இது வந்து நார்மல் வைரல் ஃப்ளூ. அதே மாதிரி மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகிறது, இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். பயப்படவே வேண்டாம். ஜுரம் விட்டு விட்டு வர்றது நார்மல் கம்ப்ளீட்டாக. நடுவில் அதாவது நல்லா ஜுரம் இருக்கிறச்சே சோர்வாக இருக்கும், மற்ற நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சாப்பிடவே இல்லைன்னு பயப்படுவாங்க. ஜென்ரலி குழந்தைங்க வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்குட்டி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இட் வில் நாட் ஈட் எனிதிங், பட் தென் இட் வில் காம்பன்சேட். அது முடிச்சோடனே அதே மாதிரி இவங்க வந்து டைஜஸ்ட் ஆகலை சாப்பிட. நம்ம ஜுரம் இருந்தால் உட்காந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து தே நீட் டைம் டு ரெக்கவர். ஸோ அதுக்கு வேணுங்கிற உணவு ஒரு மில்கோ இல்லை ஒரு கஞ்சியோ அந்த டைம் கொடுத்துட்டு தண்ணி நிறையா ஹைட்ரேஷன் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எலக்ட்ரால் மாதிரி பவுடர், ஓஆர்எஸ் வந்து கொடுத்து அவங்க ஹைட்ரேஷன் நல்லா வச்சுக்கிட்டாலே போதும். ஜென்ரலாக பேதி வந்து ஜென்ரலி கீப் தெம் ஹைட்ரேட்டட். நிறைய ஓஆர்எஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓஆர்எஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைரியா 90% ஆஃப் டைரியா வைரல் இன்ஃபெக்ஷனால தான். மருந்து கொடுக்கறதுனால சரியாக போகிறதில்ல. பட் யூஸ்வலாக ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது,
இல்லை வந்து அதில் ரத்தம் கலந்து வருது, இல்லை குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் இருக்குன்னா நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் டாக்டர் பார்க்குறது. ரொம்ப பயமாக இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், இது வந்து நார்மல் ஃபீவர் தானா அப்படின்னு. ஒன்ஸ் தே சே இட்ஸ் நார்மல் ஃபீவர், பெட்டர் நாட் சேஞ்ச் த டாக்டர் ஆர் த மெடிசன். டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் உங்கள் குழந்தைக்கு காலையில் ஒரு மருந்து, ஒரு ஊசி, திருப்பி ஒரு மருந்து, ஊசி, இட் இஸ் நாட் குட். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மேம் இப்போ சமீப காலமாக அதாவது வந்து மார்பக புற்றுநோய், அதாவது சில தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு சரியாக பால் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான ரீசன்கள் இருக்கா, அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? ஆக்சுவலாக வந்து பிரஸ்ட் கேன்சர் கேன் கம் டு எனிபடி. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ், அதாவது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தான். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குழந்தைங்க இல்லாதவங்க இல்லை வந்து தாய்ப்பால் கொடுக்காதவங்க கிட்ட வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர, பட் அதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இன்னி காலகட்டத்தில் வந்து நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு 100 குழந்தைய பார்த்தா கூட எந்த மதரும் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை டெஃபினட்டாக இருக்குது. அதாவது வரலையோ, நமக்கு பத்தலையோ, குழந்தைக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிப்பிள் வச்சு மேல்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிலில். அது குடித்த உடனே இது வந்து வாஷிங் மிஷின்லேயும் கையில் துவைக்கிற மாதிரி, நிப்பிளில் வந்து அதுவாக பால் சுரக்கும், கையில் துவைக்கிறச்ச யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ உறிஞ்சி குடிக்க முடியாது, குழந்தை வந்து இட் வில் அடாப்ட் மோர் டு பாட்டில் மில்க். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் குறையுது. 3வது விஷயம் வந்து லேடிஸ் ஒர்க்குக்கு போகிறது. இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து 6 மாதம் லீவ் கொடுக்குறாங்க, பட் அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டரில் ஆனால் 2-3 மந்த்ஸாக ஜாயின் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தே ஆர் ஸ்டாப்பிங் பிரஸ்ட் மில்க். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எதுக்கு நான் சொல்லணும்னா, என்ன பார்த்த வரைக்கும் மேபி தெர் ஆர் பீப்புள், பட் தட்ஸ் நாட் த மெஜாரிட்டி ஸ்டாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். பட் மார்பக புற்றுநோய்க்கு ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் பால் இது பண்ணுறது. பட் மார்பக புற்றுநோய் வரத்துக்கான காரணம் வந்து பிறவியில் ஜெனட்டிக் ரீசன்ஸ், அதாவது ஏற்கனவே நம்மளோட பாட்டியோ இல்லை வந்து நம்ம பரம்பரையில் யாருக்கான மார்பக புற்றுநோய் இருந்தால் நமக்கான ஜீன் இருக்குதுன்னா அது வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மற்ற கேன்சர் மாதிரியே இன்றைக்கி இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனால தான் கேன்சர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த தனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கான்னு வந்து நாமளே சுயபரிசோதனை, அதாவது என்னன்னா, இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னா இது வந்து வெளியில் தெரியக்கூடியது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கக்கூடியதுனால சுயபரிசோதனை வந்து நம்ம வந்து அட்வொகேட் பண்ணுறோம். இதை மந்த்லி ஒன்ஸோ இது என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தாங்களே தெரியும். அதாவது அக்குளுக்கு கீழேலேருந்தும் பிரெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் மோஷனில் பார்த்தாங்கன்னா, ஏதான ஒரு கட்டி மாதிரி புதுசாக உருவாகிற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக அந்த ஒரு கட்டியை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு இது நார்மலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா வந்து பிரெஸ்ட் டிஷ்யூவில் வந்து அந்த கட்டி வந்து கரெக்டாக தெரியாது, ரொம்ப நாள் பட்டு தெரியும், ஏன்னா சின்னதாக தான் உருவாகும், பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சுய பரிசோதனை முறையை நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட்டில் பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ மீடியா. உங்களை மாதிரி ஒரு பண்பலை மூலமாக நிறைய எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அது சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு பயமும் வந்துருச்சு. ஒரு சாதாரண இதுனா கூட அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீங்கள் போயிட்டு சுய பரிசோதனையில் உங்களுக்கு அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். less than 30 years வந்து we don't do any test for that. நாங்கள் வந்து அந்த கட்டி ஜென்ரலாக இட் would be ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய ஒரு பினைன் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு நார்மல் இதுன்னு சொன்னால் நீங்கள் எதர் கன்ஃபர்மேஷனுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் பிரெஸ்ட்டு. பட் 30 வயசுக்கு மேலே மேமோகிராம்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்காக தனி ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். பட் அடிக்கடி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 years once அந்த கட்டி தெரிஞ்சதுன்னா அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்பகத்துலேருந்து ஒரு சின்ன தண்ணி மாதிரியோ இல்லை ரத்தம் மாதிரி வந்தது அப்படின்னா இமீடியட்டாக வந்து டாக்டர் பார்க்குறது கம்பல்சரி. மேம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு? ஏன்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது வந்து எதனால வருதுங்கிறத பொறுத்து தான் கர்ப்பம் ஆகிறது வந்து இது. ஜென்ரலாக கர்ப்பம் ஆகிறதுக்கு வந்து நமக்கு அந்த கரு முட்டை உருவாட அந்த இடத்துலையும் வந்து நீர்க்கட்டி இருக்கக்கூடாது. தட்ஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். அந்த ஓவரியில் வந்து நீர்க்கட்டி இருக்கிறது தான் இப்போ ரொம்ப காமனாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிறது. வை? பிகாஸ் அது வந்து அவங்க ரொம்ப டயட்டில் இது பண்ணல, ஓவர் வெயிட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்களுக்கும் அது வருது. ஸோ அந்த கரு அந்த இதில் வந்து உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறச்ச வந்து பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். அடுத்தது தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம். தைராய்டு வந்து எதர் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தாலும் 2 காரணங்கனாலையும் அந்த பீரியட் சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்காது. பீரியட் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், அந்த ஹார்மோன் செக்ரீஷன் வந்து பிரெயினில் வந்து அதை மூளை வந்து அதை ரெகுலேட் பண்ணுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 இடத்துல எங்கே ப்ராப்ளம் ஆனாலும் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும்.
ஸோ இதே ஹார்மோன்ஸ் தான் நமக்கு கர்ப்பமாகறதுக்கும் தேவை. பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் கரெக்டாக செக்ரீட் ஆகி கரு முட்டை வெளி வந்தாதான் வந்து குழந்தை உருவாகும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் சரியா இல்லைன்னா கருமுட்டை உருவாகாது. அந்த இது வந்து நீர்க்கட்டி இருந்ததுனாலும் கருமுட்டை உருவாகாது. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டட். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரலாக பொதுவாக ஒரு பெண் வந்து முதல்ல வந்து பீரியட்ஸ் மாதவிட ஆரம்பிக்கிற சமயத்தில் அது இர்ரெகுலராக இருக்கலாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், இல்லை மாதம் வரலாம், ரொம்ப கம்மியாக வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் தான். பட் ஜென்ரலி டுவர்ட்ஸ் 17-18 இயர்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடணும். ஆனால் தான் வந்து அந்த இது சான்சஸ். அப்படி ஆகலை அப்படின்னா பெட்டர் வந்து ஒரு டாக்டர் கம்பல்சரியாக கன்சல்ட் பண்ணி. இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே எங்ககிட்ட வரது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னா சம் பீப்புள் ஒன்லி கம் ஃபார் செக்அப். ஜென்ரலாக பொதுவாக வந்து இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னையோட இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு. பட் பொதுவாக வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து தான் டென்ஷன் அதிகமாகுது அவங்களுக்கு, வழியோ உருவாகலையேன்னு. இன்னொன்று என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 3 to 6 months கன்சீவ் ஆகலைன்னா அது நார்மல் தான். அதுவும் நம்ம டென்ஷன் அடையக்கூடாது. பட் ஜென்ரலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா செக்அப் பண்ணி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை நீர்க்கட்டி இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிற்காலத்தில் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தாய்ப்பால்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை மேம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சுரக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மகளிர் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் வந்து இதை தவிர்க்கலாம்? தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து அதே மாதிரி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளிங்க கூட, வயலில் வேலை செய்கிறவங்க கூட அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பக்கத்துலேயே இருக்கும். வை? பிகாஸ் அந்த மதர் சைல்டு பாண்டிங் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு தொட்டில் கட்டி அங்கே நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமே ஒரு வயலில் வந்து தொட்டில் கட்டி ஒரு குழந்தை தூங்குறதும் அந்த அம்மா வேலை செய்கிறது தான் பொதுவாக. ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் மாதிரி சூழ்நிலையில நம்ம போகிறச்சே அந்த குழந்தைய வந்து அந்த கனெக்ட் இல்லாதப்போ அந்த மென்டலி இது ஸ்ட்ரெஸ் இருக்கு. 2வது வீட்லயே இருந்தாலும் பக்கத்துல இருங்க, குழந்தை அழுதுடி, உனக்கு பால் இல்லை போல இருக்குன்னு இதை சொல்லையே மனசுல ஏதோ தனக்கு வரல அப்படின்னு. குழந்தைக்கு வந்து பால் வந்து அம்மா கிட்ட இல்லாட்டியும் சுரக்கும். அது மேண்டேட்ரி. அது வந்து இயற்கை வந்து அது கொடுத்துருக்கிற வரும். ஒண்ணுமே இல்லைனாலும் பால் அந்த அம்மா சாப்பிடவே இல்லைன்னா ரத்தமே வந்து பாலா வந்த மாதிரி கதைகளும் படிச்சிருக்கோம், நம்மளும் படத்துலயும் பார்த்துருக்கோம். தட் இஸ் அ ட்ரூத். மதர் கேன் கிவ் அது வந்து ஒரு ஒற்றுண்ணி மாதிரி தான். குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது தனக்கு இல்லாட்டியும் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அது பால் இல்லைங்கிறது நம்ம கொஞ்சம் நம்ப முடியாதது தான். பட் என்ன சாப்பிடலாம்னா அகெயின் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. 2வது மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த டயத்தில் வந்து நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. எனக்கு பால் இல்லையோ, எனக்கு சரியா வளர்க்க தெரியலையோ, குழந்தைய நான் சரியா பார்த்துக்கலையோ. அது போக வந்து அப்பதான் யாரான்னு வந்துட்டு என்ன குழந்தை மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னோடனே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுது. ஸோ அம்மாவும் வந்து மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்க கூடாது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்க இல்லை கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை வந்து புதுசா குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்கள போய் பார்க்க போறோம்னா சந்தோஷமா 4 வார்த்தை சொல்லி அந்த குழந்தைய பத்தி, நீ நல்லா இருக்க குழந்தை, அது ஒல்லியா இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் அந்த டைம் நம்ம சொல்லாம, நல்லா வளர்க்குறியம்மா, கண்டிப்பா நீ நல்லா பால் கொடு, நம்ம வந்து பாசிட்டிவா அந்த அம்மாவுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ பால் இல்லைங்கிறது அக்செப்ட் பண்ண முடியல. 2வது உணவு பழக்க வழக்கங்கள். ஆனா நிறைய பேர் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது சீதளம், இந்த கீரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அவாய்ட். ஏன்னா டயட்ல எதுவுமே வந்து இது சீதளம், இது வந்து சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரசத்தை மட்டும் தருவாங்க. அப்போ அம்மா எப்படி கொடுப்பாங்க? ஸோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே தரலாம், எதுவுமே வந்து கோல்டு கிடையாது. எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அண்ட் இது ஆரஞ்செல்லாம் தரமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கோல்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் தரலாம். உணவு பழக்கத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் மேம், இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு கொஞ்ச நாளில் இறந்து போகிறது, அதாவது ஒரு 3 நாள்லையோ இல்லை சடனாக வந்து ஒரு 5 நாட்கள்லேயே இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன மேம்? அது வந்து எந்த மாதிரியான ரீசன் மேம்? ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் சைல்டு நியூனேட்டல் டெத் 3வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி பரவுறது. இன்ஃபெக்ஷன் எதனால பரவுறது? ஒன்று வந்து அம்மாவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அது வந்து கர்ப்ப வாயில் வந்து இன்ஃபெக்ஷன் எதானு இருக்கலாம். 2வது வந்து குழந்தை டெலிவரி ஆகிறப்போ ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில் டெலிவரி ஆகணும். ஆக்சுவலாக அதனால தான் வந்து அது நாங்கள் வந்து இப்போ 5 cleans அப்படின்னு சொல்லுவோம். அதாவது க்ளீனான இடம், அதை பாப்பாவை வந்து கட் பண்ணுற இதுவும் வந்து நைஃபும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது ஜென்ரலாக வந்து குழந்தை பிறந்தோன்னா பழைய துணியை தான் கொடுப்பாங்க அது சுற்றுறதுக்கு. அது மாதிரி இல்லாமல் சுத்தமான துணி கொடுக்கணும், பாப்பாவை கரெக்டாக மூடி வச்சிருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் 15ஆம் நாள் வந்து தீட்டுன்னு கழிப்பாங்க. அது வரைக்கும் வந்து அம்மாவையும் பிள்ளையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை வந்து ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனி ரூமில் ஒரு மாட்டுத்தொழு அந்த மாதிரி பண்ணுறோம். அது இல்லை, அந்த காலத்தில் ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா 15ஆவது நாள் வரைக்கும் யாருமே வெளியாளுங்க குழந்தைங்கள பார்க்கக்கூடாது. வை? பிகாஸ் வி கேரி இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து இன்ஃபெக்ஷனோட போகிறோம்,
போய் நம்ம கையில 1008 கிருமிகள் இருக்கும். அந்த குழந்தைய தொட்டா நம்ம கை மூலமா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிருமி பரவறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அந்த தீட்டுன்னு வச்சாங்க. பட் நம்ம அந்த சாங்கியம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் மாத்திட்டோம். 2வது அது வந்து கொஞ்சம் சுத்தமில்லாத சூழ்நிலையில வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம அம்மாவும் குழந்தையும் இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். 2வது சொந்தத்துல கல்யாணம் பண்றப்போ இல்ல வந்து குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ். இருதய நோய்கள், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல இருக்கிற குழந்தை வந்து இறந்து போயிருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம நாட்டில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியது வந்து இல்லை. பட் பொதுவாக வந்து ஒரு குழந்தை திடீர்னு 3வது நாள் 5வது நாள் இறந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இறந்ததுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஜெனட்டிக்கலி மரபணுவில் சில வந்து ஜீரண கோளாறு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து பால் கூட ஒவ்வாம வரும். ஸோ அதனால அந்த மாதிரி ரீசன்ஸ், யூரியா சைக்கிள் டிஸார்டர்ஸ், நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்கு. ஜெனட்டிக்கலா இந்த மரபணு மூலமா பரவக்கூடிய நோய்கள் இருக்கு. அதனாலயும் குழந்தை வந்து 3வது நாள்ல இறக்கும். இந்த காரணங்கள் தான். பட் இந்தியாவில் ரொம்ப மெயின் காரணம் வந்து செப்சிஸ். 3வது வந்து குழந்தை வந்து சரியா அழலை, கொஞ்சம் லேசாக அழுதுச்சு அப்படின்னா மூளை வளர்ச்சி அதனால கூட இருக்கலாம். பட் பொதுவாக கிருமிகள் தான் காரணம். பெண்ணா வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் இந்த நிறைய வித்தியாசம் இருக்கா? பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, பெரிய விஷயத்தெல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா வந்து அவங்களுக்கு கனவு இருக்கும், பட் வீட்டில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ படிக்க வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்க, இன்னைக்கு மருத்துவராக இருக்கீங்க, அது உங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம் இல்லையா? பேரண்ட்ஸ் மற்றும் என் கணவர். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா இருக்குது. அஸ் யூ சைட் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் சப்போர்ட் பண்ணாங்க. மோர்ஸோ என்னோட ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் தவிர மற்ற எல்லாம் இப்போ நான் வந்து ஐ டன் மை டிப்ளமா இன் அலர்ஜி அண்ட் MRCPCH UK டிகிரி இங்கே இந்தியாவிலேருந்தே வாங்கினேன். அண்ட் ஐ கிளியர்ட் எவ்ரி திங் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது தவிர இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் டெவலப்மெண்டல் நியூராலஜின்னு குழந்தை வளர்ப்பு பற்றி நான் ஸ்பெஷல் எல்லாமே பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட். டெஃபினட்டாக வந்து அவரோட சப்போர்ட் இருந்தது. தினம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹி ஹஸ் பர்மிட்டட். அஃப்கோர்ஸ் மை சன் இன்க்ளூடிங் என் 13 வயசு என் பையனு கூட வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எங்கேயான்னு வெளியில் போகணுன்னா அவன் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஸோ பொதுவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறதும் நம்ம சூழ்நிலை இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஆஸ் அ டாக்டராக வந்து ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சொன்னால் இது தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. பட் இதே வந்து என் ஹஸ்பண்ட் வந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா அது வந்து பொதுவாக ஒரு லேடி வந்து ஃப்ரண்ட்டில் வரைச்சே நிறைய தடைக்கற்கள் சொசைட்டியில். இப்போ நம்ம அது வந்து பெண்கள் கிட்டேருந்துமே இருக்குது. எப்படி சமைக்காமல் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த சமயத்தில் என்னோட படிப்பை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் தோணும். பட் நான் சமைக்கலை, வீட்டை பார்த்துக்கலங்கிறது தான் வந்து ஜென்ரலி பொதுவாக ஒரு பேச்சாக இருக்குது. பொதுவாக இது பண்ணிட்டு நீ அதையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் நம்ம வந்து இது எங்கள் அம்மா அப்பாவே இப்போ வந்து எப்படின்னா ஏம்மா நீ அதை சமைச்சிட்டு போகலன்றது கேள்வி வருது. ஸோ சொசைட்டியில் டெஃபினெட்லி அண்ட் எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் வைஸும் சரி ஒரு 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 அகாடமி இப்போ இந்தியன் அகாடமியில் கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வரதோ எதுவுமே ஒரு இதில் வந்து லேடிஸ் ஹேஸ் காட் மோர் ஜென்ரல் டெண்டன்சி. அது லேடிஸான அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. அது ரொம்ப சட்டிலாக இருக்குது, வெளியில் தெரியறது இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் பீப்புள் அலோவ். பட் பியாண்ட் தட் வந்து டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வரணும். டேரெக்டாக வந்து நம்ம டேரக்டர்னோ இதுவோ உட்கார்றதுக்கு நிறைய இது இருக்குது. தே டோன்ட் அக்செப்ட் ஓப்பன்லி. நீ வேலை செய்ய எல்லாம் பண்ணிக்கோ, பட் அந்த ஒரு லிமிட்டோட அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட் ஜென்ரலி. ஒரு தே கேனாட் டேக் இட். ஒரு ஃபாரின் போகிறாங்க, அவங்க தனியாக போகிறாங்கன்னா தனியாவா அது எப்படி அப்படின்னா we don't ask that question to a male. யாரும் போய் அவங்க கிட்ட அவங்ககிட்ட தனியாக போறியான்னு கேட்கறது இல்லை. பட் ஃபார் அ ஃபீமேல் ஐ திங்க் ஸ்டில் சொசைட்டி இஸ் தேர். அண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லா லேடிஸ்க்கும் கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. 100% எங்கதுலேயே வந்து MBBS முடிச்சுட்டு எவ்வளவோ பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களோட டிகிரியை விட்டுட்டு 12th வரைக்கும் தே சப்போர்ட், MBBS வரைக்கும் தே சப்போர்ட். பட் PG முடிச்சதுக்கப்புறமா தன்னோட வேலையை விட்டுட்டு தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ மச் சேஞ்ச். மேபி 10th நிறுத்த வச்சவங்க இப்போ வந்து காலேஜ் படிக்க வச்சு நிறுத்துறாங்களே தவிர, பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் அச்சீவர்ஸ். லைஃப்பில் நிறையா விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட சஜஷன், உங்களோட ஐடியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 2 விஷயம் தான். ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட். பொதுவாக காலேஜ் வந்த உடனே வந்து நான் காலேஜ் வரைக்கும் இட் இஸ் தே வாண்ட் டு கிவ். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலி நம்ம நல்லா இருக்கோமா, பாய்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், அது வந்து இட் டேக்ஸ் அ ப்ரையாரிட்டி. அதுக்காக அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து அந்த மாமியார் அக்செப்ட் பண்ணும். அந்த அந்த சம்வேர் வி லூஸ் அந்த சுய மரியாதையை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆல்வேஸ் ஹேவ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட்.
அதே மாதிரி சீக்கிரம் விட்டுடாதீங்க, தோல்வி அடைஞ்சிடாதீங்க. உடனே தற்கொலை பண்ணிக்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறதோ இல்லை உடஞ்சி உட்காந்துறதோ இல்லாமல் யூ ஷுட் கோ அஹெட். ஏன்னா அது இவங்க யாரோ ஒருத்தங்க சொன்ன கமெண்ட்னால நிறைய இப்போ வந்து சூசைட் முயற்சிகள் லேடிஸ் கிட்ட இருக்கு. மூணாவது, டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி. அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப சீக்கிரமாக. பிகாஸ் வென் யூ ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு தப்பான வழிக்கு நம்ம போகிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸிலி. ஏன்னா இப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிறச்ச நீ அந்தளவுக்கு ஈஸியாக யார்கிட்டையும் பணிஞ்சிருவியாங்கிறது வந்து இது பண்ணாமல் ஹோல்ட் ஆன் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்லவே. இது வந்து இந்த காலகட்டத்தில் வி நீட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் எவ்ரி வே. ஒன்று வந்து வி ஷுட், அப்போ தான் வந்து சொசைட்டி நம்மளை மதிக்கும். இது வந்து பர்சனலி எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம். டோன்ட் கிவ் அவே யுவர் செல்ஃப் ஸோ ஈஸிலி, மெயின்டைன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நலம் மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் டைரக்டர் மருத்துவர் நர்மதா அசோக் அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்வியூல பல விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைகள் வளர்ப்பு முறை, பெண்கள் கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில பேசுனதுக்கு தேங்க்யூ. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வருமானம் அதிகரிப்பதோ ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஆனால் விலைவாசி உயர்வோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில விலைவாசி ஏற்றத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் எஸ் சம்பத்து, காங்கேநல்லூர்லேருந்து வரேன். செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில விலைவாசி ஏற்றத்தை பத்தி தான் கேள்வி. விலைவாசி ஏற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விலைவாசி வந்து கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்றுறான்றாங்க. ஒரு வண்டி ஸ்ட்ரைக்கோ ஏதாவது ஒரு மழை பெஞ்சோ உடனே விலை ஏற்றிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் அது எதையும் கண்டிக்கிறதும் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்றுறோன்னு கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. இதில் பாதிப்பேர் ஏழ்பட்ட ஜனங்க தான். நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறோம். கூலி வேலை செய்யும் போது உடனே விலை ஏறி போச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியாதா? அதனால எங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கூலி ஏற்றிய கேட்க முடியும். இந்த மாதிரி விலைவாசி ஏறி போச்சு, ஒரு 50 ரூபா மிச்சம் போட்டு கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? இந்த இருக்கப்பட்டா செய்யலை கட்டி போயினா இருந்தவங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மாதம் வருமானம் எவ்வளோ? பட்ஜெட் போட்டு தான் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். நீங்கள் வந்து எது மாதிரி பட்ஜெட் போட்டு வந்து உங்களுடைய குடும்பத்தை நடத்துறீங்க? பட்ஜெட் போட்டால் வருமானம் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு மாதத்துக்கு கொண்டாந்து வாங்கி வச்சுக்கிறோம். மீதி செலவுக்குன்னு ஒரு 500 1000 ஒதுக்கி வச்சுக்கின்னு அது மேல் செலவு, பால் காய்கறி வாங்குறது, அதுக்கு மற்றது பருப்பு அரிசி இதெல்லாம் உண்டாந்து முதலே வாங்கி வச்சுக்கிறோம். அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னுக்கிறோம். மாசத்துல இந்த செலவு தான் பெரிய செலவுன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? பெரிய செலவுன்னு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம், அட்மிட் ஆகிறோம், அதுமாரிட்டா அதான் திடீர்னு செலவு வருது. அந்த சமயத்தில் வெளியே எங்கன்னா நம்ம காசு வாங்கிக்கின்னு அதை உடம்பு பார்த்துன்னு தெரிய மாத சம்பளத்தில் கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிக்கின்னு கடன் கொடுத்துட்டு இதுமாரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு வருது. எதிர்பார்க்காத செலவு வந்து நம்ம இன்றைக்கி தான் வரும் நாளைக்கு தான் வரும்ன்ட்டு சொல்ல முடியாது. பசங்களாம் வந்து படிக்க வைக்கணும், நாங்கள் படிக்க வச்சு முச்சாகி போச்சு. அவனும் அப்படியே வேலை செய்கிறான், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆயின்னு போயினுக்குது. அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணாதான் அப்போ தான் எங்களுக்கு பெரிய செலவு வரும். இது நீ அப்படியே ஓடின்னு இருக்குது. என்னதான் விலைவாசி ஏறிட்டே இருந்தா கூட சேமிப்பு என்பது இப்ப இருக்க காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு மனுஷன் செஞ்சே ஆகணும். நீங்க உங்களுடைய சேமிப்பை எப்படி செய்றீங்க? சேமிப்பு எப்படி செய்யணும்னா, நம்ம வந்து வருமானத்தில் இந்த மாதம் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கம்மியாக விளையாதுன்னா அந்த மாதம் ஒரு 500 1000 அப்படி மாதம் சேம் பண்ணின்னு வரோம். அதை பண்ணின்னு வரும்போது தான் நம்ம திடீர்னு அதுமாதிரி சேம் பண்ணின்னு வரும்போது திடீர்னுட்டு ஒரு செலவு வந்துடுது. அந்த சேமிப்பில் எடுத்து தான் நாம் எடுத்து செலவு பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் செலவோ எதிர்பார்க்காத செலவு. அதனால சேமிப்பு கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சு திடீர்னு எதிர்பார்க்காத செலவுக்கு அதை நம்ம கொடுக்குறோம். அதுதான் மாசத்துல இந்த செலவு தான் ஒரு பெரிய செலவு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு மாசத்துல பெரிய செலவு எது? நமக்கு பெரிய செலவுன்னு எதுவும் இல்லை. இந்த லைட்டு பில்லு வந்துடுது, அது வெயில் இருந்துச்சுன்னா அதுக்கு அது எதிர்பார்க்காத திடீர்னு பெரிய செலவு அது ஒன்று வருது. வருஷத்தில் வீட்டு வரி வருது. அதுதான் நமக்கு வந்து ரெகுலராக ஓடிங்கிற மாதிரி ஓடிங்குது.
பெரிய செலவுன்னா எதிர்பார்க்காத வர செலவு தான். மற்றது ரெகுலராக வர்றது நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு போயின்னுக்கிறோம். ஆனா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளோ வருமானம் கண்டிப்பா தேவை அப்படின்றது வந்து நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? இப்போ இந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலை ஒரு குடும்பம் ஆம்பளை மாதிரி இருந்தோம்னா மாசத்துல உனக்கு குறைஞ்சபட்சம் உனக்கு 7,000 8,000 தேவைப்படுது. அதே பசங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா 10,000 ரூபாய் கிட்ட போயிடும். பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் டாக்டருக்கு போனால் 100 ரூபா பீஸ் வாங்குவாங்க, மருந்து எழுதி கொடுத்துருவாங்க, 200 ரூபா 300 ரூபா மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற செலவு தான் அதிகம். குழந்தை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தை இருந்தோம்னா உனக்கு 10,000 ரூபாய் கண்டிப்பா தேவைப்படும். 10,000 ரூபாய் இல்லாமல் குடும்பம் பண்ணவே முடியாது. இதுக்காக வாடகை வீடு ஆச்சுன்னா கஷ்டம். நம்ம சொந்த வீடு இருக்கிறதுனால அப்படியே போயிடுது. இந்த செலவெல்லாம் எனக்கு வீண் செலவு அப்படின்ற மாதிரி எதை நினைக்கிறீங்க? வீண் செலவுன்னா என்ன, அந்த பீடி சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த தண்ணி அடிக்கிறாங்க, 4 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கின்னு, இதெல்லாம் தான் வீண் செலவு. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டாக வீட்டோட இருந்தோம்னா அது வந்து நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இதுவாகும். 4 பேருக்கு போகிறாங்க, வா நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு, அது வீண் செலவு தான். அது ஒரு கோயிலுக்கு போனாவே உனக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகிறாங்க, அதுக்கும் உனக்கு 20 ரூபா 30 ரூபா ஆகி போகுது. தேங்காவும் வாங்கிடுறாங்க 15 ரூபா, ஐயருக்கு ஒரு 10 ரூபா போடுறாங்க. இதெல்லாம் வந்து சில பேர் நினைக்கலாம் அதெல்லாம் வீண் செலவுன்னு. சில பேர் வீட்டுக்கு சாமி நம்ம கும்பிட்றோம் அப்படின்னு அந்த செலவில் அப்படியும் போயினுக்குது. இன்னைக்கு விலைவாசி ஏற்றத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட யுவராஜ் இருக்கிறாரு. அவர் வந்து கலெக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க யுவராஜ், விலைவாசி ஏற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சம்பாதிக்கிற செலவும் அவங்க கையில் நிற்க மாட்டுது. ரொம்ப போட்டி போட்டுன்னு எல்லாரும் வேலையை ஏற்றுறாங்க. நம்ம இருக்கிற சம்பளமும் சரி, கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளமும் சரி, யாருக்கும் பத்தல. அது சரிங்க, இப்போ மாச வருமானம் பட்ஜெட் போட்டு தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். இப்போ நீங்க வாங்குற சேலரியில எவ்வளவு பட்ஜெட் போட்டு நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நான் பார்த்தேன்னா 5,000 சம்பாதிக்கிறேன். எங்கள் அக்கா ஒரு 5,000 சம்பாதிக்கு. எனக்குன்னு 3 அக்கா இருக்குது. அந்தமாரி 5,000 ரூபாய் இருந்தால் தான், ஒரு 25 இருந்தால் தான் எங்கள் வீட்டில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். பேசிக்குன்னு பார்த்தோன்னா 25,000 இருக்கணும். அதாவது நல்லா அது ஆடம்பரமாக இருக்கணும்னா, நல்லா என்ஜாயாக டூரு அந்த மாதிரிலாம் போயிட்டு வரணும்னா கன்ஃபார்ம் 80 அந்த மாதிரிலாம் இருக்கணும். என்னதான் விலைவாசி ஏறிட்டே இருந்தா கூட சேமிப்பு என்பது இப்ப இருக்க காலகட்டத்தில் கட்டாயமாயிடுச்சு. நீங்க உங்களுடைய சேமிப்பை எப்படி செய்றீங்க? அதான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணி தான் என்னுடைய லைஃப்பை நான் ஓட்டின்னு இருக்கேன். நான் கொஞ்சம் எதனா ஒரு வீண் செலவு எதனா பண்ணாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். வீண் செலவு இதெல்லாம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? இப்போ சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்துவாங்க. அதுக்கப்புறம் மாசம் ஏதாவது ஒரு வீண் செலவு நம்மளுக்குன்னு கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி நீங்க வீண் செலவு என்ன பண்றீங்க? வீண் செலவுன்னு பார்த்தா சாப்பிட்றது, ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி தான் எனக்கு வீண் செலவு அதிகமாக இருக்கும். ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் மல்லிகா, மினி பிளாஸால வேலை செய்கிறேன் நான். இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி ஏற்றம் தான். எல்லாமே இன்னைக்கு ரொம்ப விலை ஏறி தான் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அதே பொருளை நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்குவீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விலைவாசி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப விலைவாசி அதிகமாக தான் இருக்குது சார். ஒன்றும் சமாளிக்க முடியல. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன்றும் வாங்க முடியல. இப்போல்லாம் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து தக்காளிலேருந்து எல்லாமே விலையாக இருக்குது. குடும்பம் கஷ்டமாக இருக்குது இப்போ சமாளிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு மாதம் வருமானம் எவ்வளோ? இந்த வருமானத்தை வச்சுட்டு உங்களால் குடும்பம் நடத்த முடியுதா? இல்லை சார், 10,000 வாங்குகிறோம், ஒன்றும் சமாளிக்க முடியல. வாடகை வீடு கஷ்டமாக இருக்குது. சரிங்க, இப்போ விலைவாசி என்னதான் ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்தா கூட இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சேமிப்புன்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கணும். அது மாதிரி நீங்க ஏதாவது சேமிக்கிறீங்களா? எவ்வளோ இந்த சம்பளத்துல மாசம் மிச்சப்படுத்தி எவ்வளோ சேமிக்கிறீங்க, எப்படி சேமிக்கிறீங்க? சேமிப்பு பண்ணலாம் சார். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இது பண்ணால் குழந்தைங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா தேவைப்படுது. ஒரு 2,000 ரூபாய் சேமிப்பு பண்ணி வைக்கிறோம், எல்லாம் சிக்கனமாக பண்ணி. சரிங்க, இப்போ நீங்க திடீர் செலவு அப்படின்றது எல்லாம் எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு செலவு இருக்கும். அது மாதிரி நீங்க திடீர் செலவு அது எப்படி மேற்கொள்றீங்க, என்ன பண்றீங்க திடீர் செலவுக்காக? திடீர் செலவுனா நாங்கள் எதனா சேமிப்பு வச்சிருக்கிற பணத்தில் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் சார். அதுக்குன்னு கடன் வாங்க போகிறதில்ல, இருக்கிறத வச்சு நம்ம எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்குவோம். இப்போ மாசத்துல வேலூர்ல என்னால் இவ்வளோ இருந்தால் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இங்கன்னா ஒரு 15,000 இருந்தால் குடும்பம் நடத்தலாம் சார். வாடகை வீடுன்றதுனால அவ்வளோத்துக்கு. சொந்த வீடுன்னா இன்னும் மிச்சம் நடத்தலாம். எவ்வளோ மிச்சமாகும்? மிச்சம்னாக்கா ஒரு 5,000 மிச்சம் பண்ணலாம் சார். 5,000 மிச்சமாகும். நீங்கள் எந்த செலவெல்லாம் வீண் செலவுன்னு நினைக்கிறீங்க? வீண் செலவுனாக்கா டிவி பெருசாக வாங்கணுன்றது, செல்ஃபோன் பெருசாக வாங்கணுன்றது, 1க்கு 2 ஃபோன் வச்சுக்கணுன்றது,
வீட்டில் ஏசி போடணும், அது போடணுன்றது ஆடம்பரமான செலவு. வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணோம். வணக்கம், என் பேர் பவானி. நான் வந்து காங்கேநல்லூரில் இருக்கேன். முறுக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? கடந்த ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோங்க. எப்படி போயிட்டு இருக்குது வியாபாரம் இப்போல்லாம்? பரவாயில்லைங்க. சின்ன விஷயத்துக்கும் ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொமோட் பண்ணி கஷ்டப்பட்டு தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்றீங்க? எப்படி போயிட்டு இருக்குது இப்போ வியாபாரம்? பரவாயில்லைங்களா? ஏன்னா ஒரு வியாபாரம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நீங்க அது மாதிரிலாம் வந்து எப்படி அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி இது பண்ணீங்க? அதுக்கப்புறம் உங்க வியாபாரத்தை எப்படி முன்னேறி கொண்டு வந்தீங்க? நாங்கள் கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறோம். நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து இந்த தொழிலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கடைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்து வீட்டில் இந்த கடை, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க சரௌண்டிங்ஸில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஊரிஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துட்டு இருந்தோம். தேட்டருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் இந்த தேட்டர் மூலயமா இன்னொரு தேட்டர் ஆர்டர் வந்துச்சு, இன்னொரு தேட்டருக்கு கொடுத்தோம். அப்படி தான் இந்த ஓட்டேரி அங்கே இருக்கிற திருமலை தேட்டர் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்சரா தேட்டர் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்பா இருக்கும்போது கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ அங்கெல்லாம் போக முடியாதுங்கிறது காலத்தினால நாங்கள் வந்து இப்போது காங்கேநல்லூரில் இருக்கிற மொத்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா கடைக்கும் அங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ வருமானம் கிடைக்குது இந்த முறுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு? வருமானம்னு பார்த்தீங்கன்னா, செய்கிறதுக்கான செலவு, மாவு இப்போ செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூலி, இந்த எண்ணெய் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி வரும். இப்போது இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி வந்து விலைவாசி ஏற்றம் தான். விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எப்படி இருக்குது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விலைவாசி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து தக்காளி கிலோ வந்து 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கிலோ 40 ரூபா. இதுலேயே 35 ரூபா வந்து டிஃப்ரென்சஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து விலைவாசி கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. தங்கத்துக்கு நிகராக தக்காளியும் வெங்காயமும் விலை வந்து ஏறி போச்சு. இப்போது மாதம் வருமானம் எவ்வளோ இருந்தால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நம்ம வேலூரில்? எங்களோட குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா மாதம் குறைஞ்சது ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு வாடகை, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வாடகைன்னு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. அதுக்குன்னு தனியாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. என் தங்கச்சி இப்போ +1 படிச்சுட்டு இருக்கிறா, அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸு. இடையில பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பொண்ணுங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அட்லீஸ்ட் 20,000 ரூபாய் இருந்தால் தான் வந்து ஒரு நார்மலான லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு தான் நடத்த முடியும். உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டு எப்படி உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுலாம் நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி அன்றாடமாக எங்களால் எல்லார மாதிரியும் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியோ, சும்மா பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி மட்டும் பண்ணுற மாதிரி. என்ன சொல்கிறதுனா, ஒரு செலவு பண்ணோன்னா 10 வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா, இது தேவையா, இது பண்ணால் நாளைக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, நாளைக்கு வேறு வழியில் ஏதாவது சிக்கல் வருமா, இல்லை நாளைக்கு ஒரு கேஸ் வாங்கலாம், இல்லை நாளைக்கு ஒரு கூலி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்க தோணுமே தவிர்த்து சரி நமக்காக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனே வராது எங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குது லைஃப். ஸோ பட்ஜெட்டுங்கிறது எல்லாத்துலேயுமே பட்ஜெட் பார்த்து தான் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ இதை செலவு பண்ணால் நாளைக்கு தக்காளி வாங்க முடியாதே, வெங்காயம் வாங்க முடியாதே, அந்த மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ அன்றாட லைஃப்கே வந்து எல்லாத்துக்குமே பட்ஜெட் போட்டு தான் ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சேமிப்புன்றது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக சேமிப்பாங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எப்படி இருக்குது? என்னோட சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, அதாவது இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். அது ஒரு சீட்டு போட்டோ, ஏதோ ஒரு வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு சேமிப்பு திட்டத்திலையோ ஏதோ ஒன்று நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சா அடுத்த மாதம் ஒரு செலவு வந்துடும். ஸோ அதுக்காக ஓட வேண்டியது இருக்கும். அதை சம்பாரிச்சு மறுபடியும் அதை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிடும். இப்போ திடீர் செலவு அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். எதிர்பாராத ஒரு செலவு வந்துடும். இப்போ எதிர்பாராத ஒரு செலவு வந்துருச்சுன்னா அதை எப்படி வந்து நீங்க சமாளிக்கிறீங்க? எதிர்பாராத செலவுனா உடம்பு சரியில்லாமல் போகிறது, திடீர்னு அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு, அடிக்கடிக்கு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தலைவலிக்குது, ஒற்றை தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது திடீர்னு என்ன பண்ண முடியும்? அக்கம் பக்கம் கேட்டால் அவங்க எனக்கு சம்பளம் வரலாமா, நான் அடுத்த மாதம் தரேனே, இப்போ இல்லை கையில், யாரும் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கவும் முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் இருக்கிற சேவிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது.
அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னும் எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. இன்னும் 4 கடையை தேடி போட வேண்டியது இருக்குது. இன்னும் 4 கடைக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கும். இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த வருமானம் தாண்டி வேற ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த வருமானமே பத்த மாட்டேங்குதுல்ல, அதனால இதை தாண்டி வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்த்தா, அம்மா வந்து வீட்டில் டெய்லரிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அது ஏன் சும்மா கிடப்பானே அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 வருஷமா அதையும் மிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள ஜாக்கெட்டு சுடிதார்லாம் தச்சு கொடுத்துட்டு அதில் வரும் வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போது நிறையா பேர் வந்து வீண் செலவு ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி இது வந்து என்னுடைய வீண் செலவு, இதை தவிர்த்தா எனக்கு மாதம் வந்து இந்த காசும் எனக்கு மிச்சமாகும், இதையும் நான் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை வீண் செலவாக நினைக்கிறீங்க? நான் வீண் செலவாக நினைக்கிறது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு பர்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கே தெரியுது அது வீண் செலவுன்னு தான். பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கணும்னு நினைப்போம். 10-15 இருக்கும் நம்மக்கிட்ட, இருந்தாலும் அது அழகாக இருக்கே அப்படின்னு வாங்க தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தாட்னா, எனக்கு பர்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எங்கே கடையில் போனாலும் அந்த பர்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு ஒரு பர்ஸ் எடுத்து பார்ப்பேன். நல்லா இருக்கா, நல்லா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை நம்ம கார்டு வைக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு, ஓ இது நல்லா இருக்கே, இந்த மாடல் நல்லா இருக்கே, இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், வேறு மாடல் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடையிலும் போகும்போது அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா பொருட்கள்லாம் பார்த்தா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கேன்னு தோணும் வாங்கிட்டே இருப்பேன் நான். ஸோ மாதம் வந்து ஒரு பர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ அதுதான் என்னோட வீண் செலவாக நான் நினைக்கிறேன். அது கண்ட்ரோல் பண்ணனா நிறைய சேவ் பண்ணலாம். பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பவானி மேடம், நீங்கள் வந்து எது வரையும் படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா முறுக்கு வியாபாரம் பண்ணி தான் நான் வந்து டிப்ளமோ நர்சிங்கே முடித்தேன். ஸோ இப்போ வந்து நர்சிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த ஜாப் கிடைச்சோடனே நான் இந்த வேலையும் விட மாட்டேன். ஏன்னா இது வந்து எங்களோட குடும்ப தொழில். ஆக்சுவலாக இதை நான் வந்து மெயின் தொழிலாக வச்சு தான் நான் வளர்ந்தேன். ஸோ அதனால் இதை மறக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் இது வந்து சைட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லாமல் இதுவும் எங்களோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக மிக்க நன்றி மேடம். இன்றைக்கி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. ஏன்னா விலைவாசி ஏற்றம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. என்னதான் ஒரு ஆண் வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பெண்ணும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருக்குது. அதனால் வந்து பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் எப்படி, அதாவது ஒரு வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லாமல் நானாகவே முன்னுக்கு வந்து முறுக்கு வியாபாரம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னோட தன்னம்பிக்கை. ஸோ என்ன சொல்கிறதுனா, வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுன்றது இல்லாமல் எப்படி உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்களும் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்றது இல்லாமல் அவங்களா முயற்சி எடுத்து அவங்களால முடியுங்கிறத செஞ்சு ஜெயிச்சு வெளியில் வரணும், தைரியமாக வெளியில் வரணும், ஒரு இடத்துலையே முடங்கி இல்லாமல் வெளியில் வரணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். வணக்கங்க, என் பேர் ஜெயபிரகாஷ். நான் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன். சந்தோஷத்துலேருந்து வரேன். நான் இந்த ஹோட்டலில் வந்து நான் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ மாதம் சம்பளம் வருது உங்களுக்கு இந்த ஹோட்டல் தொழிலில்? 15,000 வாங்குறேன் மாதம். டெய்லி பேசிக்கில் வாங்குறேன், டெய்லி 500 வாங்குறேன். எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க? 3 வருஷமாக இருக்குங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம விலைவாசி ஏற்றத்தை பற்றி ஒரு சின்ன கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். நான் விலைவாசி ஏற்றம், அதாவது இப்போ எப்படி இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசி எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எப்படி ரொம்ப அதிகமாக இருக்குதா, இல்லை எந்த லெவலுக்கு விலைவாசி ஏறி இருக்குது? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னே வந்து அன்றைக்கி சேலரி வந்து 2,500 3,000 அப்படி தான் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னே. அந்த 3,000 வச்சு ஃபேமிலி ரன் பண்ணோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு அரிசி பருப்பு வாங்கினாலும் ஒரு 300 இருந்தால் அது சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து 15,000 வாங்குறேன். அந்த 15,000 வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு வாங்க தந்தால் ஒரு 5,000 இருந்தால் தான் வாங்க முடியும். அதாவது அப்போதைக்கு இப்போக்கும் பார்த்தா ஒரு 100 ரூபாய் பொருள் வந்து இன்றைக்கி 1000 ரூபாய் அளவுக்கு ஆகிருக்குது, அதிகமாக இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் பார்க்க போனால் 10 வருஷத்தில் விலைவாசி இது ரொம்பவே அதிகம். சரி, மாதம் வருமானம் எவ்வளோ, பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை வந்து எப்படிலாம் போடுறீங்க? இப்போ வந்து ஒய்ஃபுக்கு தனியாக எடுத்து வைக்கணும், குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூலில் அனுப்புறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும். மற்றபடி வீட்டு செலவு கொஞ்சம் வேணும், நம்ம போக்குவரத்து ஸ்பேருக்கு அதுக்கு வேணும், திடீர் செலவுங்கள்லாம் வரும், அதுக்காக கொஞ்சம் ஒதுக்கணும். இப்படி மந்த்லி வந்து 15,000 செலவு அதுக்குன்ட்டு கொஞ்சம் பிரித்து வச்சுக்கணும்.
விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருந்தா கூட அத்தியாவசிய செலவு நம்ம கண்டிப்பா செஞ்சே தான் ஆகணும். இப்போ நீங்க அத்தியாவசிய செலவுல இது எனக்கு ரொம்ப அதிக செலவா இருக்குதுன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அத்தியாவசிய செலவில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு தேவை வந்து டெய்லியும் செலவு பண்ணி தான் ஆகணும். குழந்தைக்கு தேவை வந்து அப்புறம் நான் போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு, எது இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பாட்டுக்குன்னு டெய்லியும் செலவு பண்ணி ஆகணும். அத்தியாவசிய செலவு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தவிர்க்க முடியாத செலவு, இதுதான் அத்தியாவசிய செலவு. மாசத்துல இந்த செலவு தான் எனக்கு பெரிய செலவு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? மந்த்லி வந்து இப்போ வந்து வீட்டு வாடகை கட்டணும், குழந்தைங்களுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு பஸ் ஃபேருக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து மந்த்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து கரண்ட் பில், மளிகை சாமான், இதெல்லாம் மந்த்லி ரொம்ப பட்ஜெட் போட்டு பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்னதான் விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்தா கூட சேமிப்புன்றது கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால உங்களுடைய சேமிப்பை நீங்க எப்படி செய்றீங்க? பட்ஜெட் போட்டு பண்ணும்போது இப்போ மந்த்லி 15,000 வாங்குறதுல ஒரு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் நமக்கு மந்த்லி செலவாயிடுது. அந்த 3,000 சேவிங்ஸ் வச்சு வைக்கிறோம். அதுலேயும் எமர்ஜென்சி செலவு வந்து அதை பண்ணிடுறோம். அந்த 3,000 மட்டும் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம். அது ரொம்ப எமர்ஜென்சி வந்து அதை மட்டும் எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டு கட்டு வரோம், அந்த சீட்டுக்கு காசு தேவை போது எடுத்து செலவு பண்ணிக்கிறது. இப்போ திடீர் செலவுன்னு எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும். அந்த திடீர் செலவை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? இப்போ வந்து நம்ம வாங்குற சேலரியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு செலவு போயிட்டா கூட கொஞ்சம் காசு சேவிங்ஸில் வச்சுருப்போம். அந்த சேவிங்ஸ் வந்து சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணாமல் நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து திடீர் செலவு வந்தே ஆகும். எப்படி ஒன்றா வரலாம். அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போகலாம், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத போகலாம், ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு செலவு வரும். அந்த செலவுக்காகவே மந்த்லி வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அதை வந்து சேவிங்ஸில் வச்சுருந்தா நம்ம திடீர் செலவுக்கு வந்து அன்றைக்கி எடுத்து அந்த காசு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாதம் எனக்கு வந்து இவ்வளோ வருமானம் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ இருந்தால் குடும்பத்தை நல்லா நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது வந்து 3 வகையான இருக்குது. லோ, ஹை, மீடியம் இப்படின்னு 3 பேர் இருக்குது. இப்போ வந்து நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால வந்து ஒரு 12,000 வரைக்கும் இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். லோ கிளாஸ், ஹை கிளாஸ்ன்ற அளவுக்கு நமக்கு தெரியல. நம்ம மிடில் கிளாஸ்ன்றதுனால ஒரு 12,000 இருந்தால் குடும்பத்தை ரன் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மந்த்லி செலவு இருக்குது. கண்டிப்பாக குழந்தைய படிக்க வைக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், நம்ம போக்குவரத்து, ஒய்ஃபு படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான செலவுங்க, குடும்பத்துக்கு செலவு, கரண்ட் பில், வாடகை, அப்படி எல்லாமே தேவைப்படுறதுனால ஒரு 12,000 இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள். இப்போது ஒரு ஃபேமிலி பொழுதுபோக்காக நீங்கள் வந்து எப்படிலாம் செலவு பண்ணுறீங்க? இப்போது ஒரு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஒரு ஒய்ஃப் கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறது, அது மாதிரி போய் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. சண்டேன்னு ஒன்று அதுக்கு தான் இருக்குது. சண்டேவில் வந்து எங்கேயாவது எப்படியா லீவு போடப்போம். நம்ம சண்டே ஈவினிங் குழந்தைய கூப்பிட்டாங்கன்னா வெளியே போகலாம், பீச்சு, பார்க்கு அப்படி கூப்பிட்டு போகலாம். அப்படி இல்லைனா ஒய்ஃபை கூப்பிட்டு சினிமாவுக்கு, அவங்களுக்கு தேவையான அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு போய் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லா நாளும் ஹோட்டல்லே வேலை செஞ்சுட்டு போர் அடிச்சிடும் லைஃபு. அதுக்குன்ட்டு அவங்களுக்கும் டைம் ஒதுக்கணும். எல்லாம் அவங்களாம் நம்மளை வெறுத்துருவாங்க. எப்போயுமே ஹோட்டல்லே போகிறாங்க வராங்க. அவங்களாம் நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போய் அவங்க கொஞ்சம் அந்த வீக்லி 1 days அப்படி இல்லைனாலும் 15 daysக்கு 1 days கூப்பிட்டு போய் அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையும் மீறி தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை ஒரு பக்கம் சேமிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க. அது மாதிரி மக்களும் குடும்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சேமிப்புன்றது ரொம்ப அவசியம். விலைவாசி எவ்வளோ உயர்ந்துட்டு போனாலும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் நம்ம குடும்ப பட்ஜெட்டை ரன் பண்ணுறதுனால கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தா விலைவாசியை கட்டுப்படுத்துறது வந்து நம்மளால் முடியாது. ஏன்னா அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த சேவிங்ஸ் நம்ம குடும்பத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் வச்சுருந்தா நம்மளுக்கு எப்போயாவது ஒரு அர்ஜென்ட் கண்டிப்பாக வரும். எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி இருக்கும். அந்த எமர்ஜென்சிக்கு எடுத்து கொஞ்சம் இந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மக்களும் இது மாதிரி விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சேவிங்ஸ் வச்சுன்னு இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த அயன் பண்ணுற தொழில் செய்கிறீங்க? ஹலோ, என் பேர் வந்து ராஜுங்க. நான் வந்து விஜி ராவ் நகரில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷமாக வேலை செய்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதம்பட்டு பக்கத்தில் இருக்கிற மோட்டூர் குமரன் ஹாஸ்பிட்டல் பின்பக்கம். எனக்கு வந்து இதில் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது. இதில் வந்து நான் வந்து என்னுடைய 2 பிள்ளைங்க, ஒரு பையன், 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த உழைப்பிலேயே நான் வந்து நல்லபடியாக இருக்கிறேன். சரிங்க, விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
விலைவாசி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து விலைவாசி எப்படி இருக்குது, எவ்வளவு ஏறி இருக்குது, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? 10 வருஷத்துக்கு முன்னே குறைஞ்சபட்சம் அந்த மிளகா உப்பு அதெல்லாம் வந்து பருப்பெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு கம்மியா இருந்தது. இப்போ வந்து 170 ரூபா துவரம் பருப்பு விற்கிறான். உளுத்தம் பருப்பு 170 ரூபா, துவரம் பருப்பு 170 ரூபா, மிளகா வந்து 230 ரூபா விற்கிறான், தனியா 180 ரூபா விற்கிறான். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அது 80 ரூபா 70 ரூபா 60 ரூபா இருந்தது. இன்னைக்கு அது 3 மடங்கா மாறி போச்சு. இன்னைக்கு விலைவாசி எக்கச்சக்கமா ஏறி போச்சு. இப்போ இந்த அயன் பண்ற தொழில்ல உங்களுக்கு மாசம் வந்து எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்குது, மாசம் வந்து 15,000 ரூபாய் கிடைக்குது. சரிங்க, இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானத்தை பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவாங்க. நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை எப்படி எல்லாம் போட்டிருக்கிறீங்க? 15,000 ரூபாய் வருமானம்னா அது 15,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு வீட்டு செலவு, 5,000 ரூபாய்க்கு சேமிப்பு, 5,000 ரூபாய்க்கு இதர செலவு, போக்குவரத்து இதெல்லாம் பார்த்து கரெக்டாக செலவு பண்ணணும். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது 15,000 ரூபாய் எடுத்து வந்து எனக்கு ஒரு 7,000 ரூபாய் கட்டியிருந்தது. இப்போ அது டபுள் மடங்கு ஆயிடுச்சு. விலைவாசி ஏற எனக்கு துணிக்கு வந்து காசு கொடுக்கறது அதிகமாகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ ஒரு திடீர் செலவு அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, அந்த செலவை நீங்க எப்படி கையாளுறீங்க? அதுதாங்க நான் சேமிப்பு பண்ணி கேட்குறேன். அது 3ல் ஒரு பாகம் வந்து கண்டிப்பா நான் சேமிப்பு பண்ணிக்கிப்பேன். அந்த மாதிரி சேமிப்பு பண்ணி வச்சதுனால தான் என்னுடைய 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ நான் மட்டும் தனி மரமா இருக்கிறேன். அது சேமிப்புன்றது வந்து எனக்கு அவசியம். சரி, நீங்க சேமிப்பு பத்தி சொன்னீங்க, எது மாதிரிலாம் நீங்க சேமிக்கிறீங்க? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல போடுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கட்டுவாங்க. உங்களுடைய சேமிப்பு எப்படி? என்னுடைய சேமிப்பு பேங்க் பக்கமே போனது இல்லைங்க. நான் என்னுடைய சேமிப்பெல்லாம் மாசமான சீட்டு கட்டுவேன். அதனுடைய காசு எடுத்து போய் அப்படியே பீரோவில் வச்சுப்பேன். தேவையான பொருளை வந்து வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி என்ன செலவு இருக்குதோ அதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுவேன். அப்படிதான் வந்து 2 பொண்ணுக்கும் நான் வந்து ஒவ்வொரு நகையா எடுத்து வச்சு சீட்டு கட்டி எடுத்து வச்சு அப்படியே வந்து சேமிச்சேன். மற்றபடி பேங்க் பக்கமே போனதில்லை. நமக்கு அதுக்கு பேங்க்கும் சம்மந்தம் மேல போனதும் இல்லை. எல்லாமே சீட்டு கட்டி சேமிச்சு வச்சேன், அவ்வளவுதான். சரிங்க, இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு உழைக்கிறீங்க, இந்த வருமானத்தை வச்சு நீங்க பொழுதுபோக்கா எங்கேயாவது உங்களுடைய மகள்களை கூட்டு வெளியில போறதோ, இல்ல உங்க பேரன் பேத்தி கூட்டிங்க வெளில போறதோ, அது மாதிரி செலவு ஏதாவது பண்றீங்களா? இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி செலவு பண்ணதே இல்லை, வெளியில போனதே இல்லை. ஏன்னா நான் காலையில வந்தேன்னா நைட் வரைக்கும் வெளியில போனதே இல்லை. அத்தியாவசியமா எதனா ஒரு கல்யாணம், எதனா ஒரு துக்க நிகழ்ச்சி அந்த மாதிரி நேரத்தில் தான் போவேன். மற்றபடி நான் வெளியில போனதே இல்லை, போறதும் இல்லை. மாசத்துல எல்லாருக்கும் வந்து செலவு இருக்கும், ஆனா இந்த செலவு தான் எனக்கு பெரிய செலவா இருக்குது அப்படின்னு நீங்க எந்த செலவை நினைக்கிறீங்க? நான் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு, எனக்கு குடி பழக்கம் உண்டு. தினம் எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபாய் செலவாயிடுது. எனக்கு செலவுன்றது அதிகபட்சம் அதுதான். மற்றபடி எந்த வித செலவும் இல்லை. மேற்கொண்டு நான் சேமிக்கிறேன். கூடி சீக்கிரம் நீங்க வந்து அந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்தையும் நிறுத்தணும் அப்படின்றத வந்து எங்களுடைய கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நான் காலையிலிருந்து கடையிலையும் உழைப்பு, அதனால தான் அந்த பழக்கம் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லி தான் இருக்கிறாங்க, நிறுத்த சொல்லி கூடுமான வரையில் பார்க்க நிறுத்திடும். இன்னைக்கு வேலூர்ல அதாவது மாசம் சராசரியா இவ்வளோ வருமானம் இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்றது நீங்க எவ்வளோ இருந்தால் குடும்பம் நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் கம்மி இல்லாம வந்து குடும்பம் நடத்த முடியாது. ஏன்னா அந்த வருமானம் இருந்தால் தான் இந்த விலைவாசிக்கு வந்து அது குடும்பத்தை நடத்த முடியும். ஏன்னு கேட்டா அது கம்மியெல்லாம் முடியாது. சாதாரணமா இங்க இருந்து வேலூருக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாவே குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபாவது எடுத்துக்கிட்டு போனாதான் அது ஆகுது. அதே மாதிரி ஒரு துணி எடுக்கணும், ஒரு நல்ல நாள் இதுன்னா அதே மாதிரி 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இப்போ துணி எடுக்கும் எல்லாத்துக்கும். ஆக ஒரு 15,000 ரூபாய் கம்மி இல்லாமல் சம்பாதிச்சாதான் இன்னைக்கு வந்து வேலூர் மாவட்டத்தில் வேலை செய்ய முடியும். அது கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப கஷ்டம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hello everyone, this is Silena from VIT Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work, so I ran out to tend to the supposed guest. A
clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right?" He went on to add. "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings." With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது ப்ளூமிங் பர்ட்ஸ் பிளே ஸ்கூல் வேலூர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
I am K.N. Anushika. I am studying pre-KG in Unipes. Papa plastic hang in a wool. Yes sir, tea bag full. Once in a washer, once all a day. Once in a little boy, foolish non-delay. Jovina Valan, Inga Rosa, pocket full of bosses, Asa, Busa, Atsa, Don, Tidakurar, Agana Mulala, Editellam, Adi Bhagavan, Udate Udake, Kaka Kasararar, Tata Vai, Tata Pet, Nika Alkatagar, Tina, Suttapur, Ullarum, Arare, Namina, Suttavare, Selutu Sevam, Sedi Sevam, அச்செல்லாம் செல்லுக்கு எல்லாம் தலை இனிய உறவாக இன்னாத குளார் தண்ணீரப்ப காய் கவர்ந்தது. தேங்க்யூ. I am Anjanavi, studying LKG in Blooming Buds. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Baba, black sheep, how any wool? Yes sir, tea bag full. One for the master, one for the dean, one for the little boy who lays down the lay. Thirsty crow. Once a crow was very thirsty, looked for water here and there. At last, keys iron, potted little water. He got an idea. He dumped his store one by one. It is the pot. He watered Keyman at crow, Johnny water, and spray happily. Thank you. Good habits. Get up early in the morning, brush your teeth twice a day, take a bath every day, eat healthy food, drink plenty of water, go to school every day, play daily, finish your homework daily, use kerchief when you sneeze, always put the cabbage in dustbin, cut your nails regularly, go to bed on time. Super. Thank you. Once a fox over one chocolate, hand me some plant. He wanted a necklace, jumped and jumped again, but he could not get the grapes. So he went away saying, the grapes are so. Thank you. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. Now I know my ABC, as I'm using what A. C, Ari, Bloomy Bud, G, Chubby Cheap, Dimple Cheap, Dirty Lip, Deep Lip, Holy Air, Early Fair, I shall boot, love it too, teacher fail, you. Johnny, yeah, Papa, eating sugar, no Papa, jelly lies, no Papa, open your mouth, ah, ah, ah. ஏன் தட்டுதாய் நிலா நிலா ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா மம்பழமா மம்பழம் மல்கோவா மம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் ஆட்டி தூடி அறம் திட்ட விளம்பு ஆடுவது தினம் எல்வது கலவை ஈவது விளக்கே உயர்வது விளம்பை ஊக்கமறு கைவிடு எண்ணுவது இகழ்ச்சி ஏ போனடா
Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa. Yelling right, no papa. Open your mouth, ah ah ah. Line, line, go away. Come again under it. Little Johnny run away. Rain, rain, go away. 30 go, one by one. Report, water came up. Flow, one the water, truly happily. நேர்கள் இதுவரை கேட்டது ப்ளூமிங் பட்ஸ் பிளே ஸ்கூல் வெல்லூர் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது சந்தமாமா சைல்ட் கேர் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள். I am D. Sarvajit from grade 3 PSBB school. I am going to tell Aathichudi and Crooked Tree story. Aathichudi. அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், ஈழ்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்குமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், இருப்பது இகழ்ச்சி, ஐயமிட்டுவன், ஒப்புரவு ஒழுகு. Crooked tree. In a forest there was a crooked tree and a bunch of trees. The bunch of trees used to laugh the crooked tree. Ha ha ha, see this crooked tree, it's very crooked. The crooked tree did not mind. Next day, an old person was passing by the forest. He said, "Oh God, it's sunny today. What shall I do today? You come and rest in my shed," the crooked tree. He rested and turned thanks and went. The next day, a boy came. "I am very hungry," he said. "You pluck fruits from my trees." He plucked and ate and said thank you and went. The next day, a girl with a basket. Inside the basket she had noodle and thread. She wanted to make garland for them. She said, "How will I get flowers from these trees? They are too high." But the crooked tree was very small, so she can pluck very easily. She plucked and said thank you and went. The next day, travelers came. One said, "We need to protect ourselves with fire. We need branches from some of these trees. You don't pluck from them, you pluck my branches, because they're my friends." Soon they plucked from the crooked tree. It looked uglier than before. Other trees cried and learnt a lesson. Spring season came. New flowers and fruits and branches came. They were happy together. Thank you. My name is G. Udayamaran. I am going to 4th standard. I am from Sunbeam School. I am going to tell திருக்குறள், புதியாத்திச்சுடி and நல்வழி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம், தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் உயிரின ஓம்பப்படும். நன்றி மறப்பது நன்றன்று,
நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கற்க செட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நல்வழி. உதவி செய்வோரே உயர்ந்தவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. வள்ளுவலுக்கு யாவரும் உயர்ந்தவர். மரம் பழுத்தால் வவ்வாலை வாயென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்தமுதம் கற்றாதல் போல் களவாது அடிப்பரேல் உற்றார் உலகத்தவர். வன் சொல்லும் மின் சொல்லும் வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம். வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். புதிய ஆத்திச்சூடி. அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலின உறுதிசை ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு. ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிகோல் ஒற்றுமை வலிமையம் ஓய்தல் ஒழி அவுடலம் குறை. தேங்க்யூ. My name is A. Bharatwaj. I am going to 7th standard. School name is Vidyaniketan. I am going to say Thirukural. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பணியுடைய நின் சொன்னல் ஆதல் ஒருவர்க்கு அணி எல்லாம் மற்ற பிற. இனிய உளவாக இன்னாத குற கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு. கற்றதனால் ஆயப்பயன் நின்கொள் வாழறிவான் அற்றார் தொழார் எனில். மலமிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நினைசை நீனி வாழ்வான். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தேங்க்யூ. I am Jerry Abraham Matthew, studying in 1st standard to 2nd standard. பாவேந்தர் பாடல். அனைவரும் உறவினர் ஈதல் இன்பம் ஒற்றுமை அமைதி கல்லார் நலிவு கெடுநிலைவு அகட்டு சோர்வு நீக்கு தூய நீராடு தெருவெல்லாம் மரம் வளர் வெறும் பேச்சு பேசல் வையம் வாழ்வார் ஏறியவர் பாலடி தாசன். தேங்க்யூ. My name is Nitin Deja. I studying in 2nd to 3rd. School name is Kingston. அருள் செய்ய விரும்ப தேஜா பூஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சாப்பாடு செய்யிருந்தாங்க. சாப்பிடும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி பூஜா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவத்துக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு போனாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பால் பாக்கெட் கொடுத்தாங்க கோயிலுக்கு. அப்போ பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பிச்சைக்காரங்க அம்மா வந்தாங்க. 2 நாளாக சாப்பிடாம அவங்க கொடுத்துட்டாங்க. பால் பாக்கெட் இன்னும் வரல சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க அந்த பால் பாக்கெட் என்ன தேஜா சொன்னாங்க நான் தான் வேணாம் சொன்னேன். அப்புறமா பூஜை தான் கொடுத்துட்டாங்க. அப்புறமா அம்மா 2 நாளாக சாப்பிடாம ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டா அவங்க அப்பா. அப்புறமா அவங்க அப்பா சொன்னாங்க அறம் செய்ய விரும்ப அதான் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. யூனிசெஃப் மற்றும் CRA இணைந்து வழங்கும் வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில வாரம் ஒரு சிறப்பு வல்லுநர்கிட்ட நிறைய விஷயங்கள பேசி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட திருமதி உமா பாஸ்கரன்
பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சரவண கார்த்திக். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலரா இருக்கிறீங்க. நீங்க இந்த துறைக்கு எதனால வரணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இனிஷியலா நான் 26 வருஷம் பேங்கிங்ல இருந்தேன். ஒரு சீனியர் லெவல் போக போக கேரியர் growthக்கு எவ்வளவு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நமக்கு தேவையா இருக்குன்றத நான் அனுபவிச்சு உணர்ந்திருக்கேன். பிளஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் அது எவ்வளோ தேவை அப்படிங்கறதும் உணர்ந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் போறாங்களே தவிர ப்ராக்டிக்கலா வேலைன்னு வரப்போ மற்றவங்களோட பழகிறதாகட்டும் இல்லை அந்த செயல் எக்ஸிக்யூஷன் ஆகட்டும் அதில் கொஞ்சம் திணறாங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேச போகும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தேவைகள் இருக்குன்றதை உணர்ந்து அதில் எனக்கே படிப்படியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அதே நான் எனக்கு குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நான் ஒரு ட்ரெயினராகவும் ப்ராக்டிசிங் கவுன்சிலராகவும் இன்னைக்கு இருக்கேன். மேடம், இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வேர்ல்டில் பர்சனாலிட்டி அப்படின்றது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைய படிப்பு 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 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே செக்கு மாடு மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு அப்படியே மெக்கானிக்கலாக ஓடிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தட் இஸ் அவங்களுடைய மற்ற குணாதிசயங்கள் வளர்றது அந்த இது இட் கோஸ் ஃபார் அ ஸ்டேக். என்ன அச்சீவ் பண்ணலாம், என்ன சாதிக்கலாம், எதில் ஃபர்ஸ்டாக வரலாம் இப்படின்னு தான் அந்த போதே தவிர ஸோ அவங்க படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும் பொழுது அந்த மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்ஃபேக்ட் ரோட்ல போகும்பொழுது கூட ஒருத்தவங்களை நம்மள ஓவர்டேக் பண்ணால் அந்த இடத்துல முதல்ல எல்லாருக்கும் ஆத்திரம் தான் வருது. அந்த மாதிரி சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸை கூட ஹேண்டில் பண்ண தெரியாமல் இந்த குழந்தைங்க ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஸ்டூடெண்ட் அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இருந்தே இந்த குழந்தைங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறத நம்ம தனியாக சொல்லி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிற தாத்தா பாட்டி சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நிறைய அப்சர்வ் பண்ணி கத்துக்குவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஏது நேரம்? ஓடிட்டே இருக்கிற வாழ்க்கையில ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்காங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையான அடிப்படை விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நேரமே இல்லாம போகுது. அதனாலதான் இது ஒரு ப்ரொஃபஷனாவே இப்ப வந்திருக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கம்பாரிசன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரு அவனை பாரு எப்படி இருக்கிறான், இவங்கள பாரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ன்றதுனால இந்த கேள்வி கேட்கறேன் நான். இந்த கம்பாரிசன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. கம்பாரிசன்ல இருந்து ஒருத்தர் வெளியில வரணும்னா அவங்க என்ன பண்ணலாம்? முதல்ல நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரியலைஸ் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த் இது, என் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் இது. கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வேற வேற ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் எதுங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்றத பாராட்டுறதுக்கும் பழகணும். அது சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ அப்பா அம்மா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தை பாட்டு கிளாஸ் போகுது, பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா பாடுது, டான்ஸ் கத்துக்குது அப்படின்னு கம்பல் பண்ணி தன்னோட குழந்தைய கிளாஸ்ல எல்லாம் சேர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு சுட்டு போட்டாலும் பாட்டு வரல, ஆனா அவங்க அம்மா கம்பல் பண்றாங்க. அந்த குழந்தை கத்துக்கிட்டு பாடவே முடியாம கடைசியில அதை விட்டு நிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ நம்ம குழந்தைக்கு எது வரும்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணுமே தவிர பக்கத்து வீட்டு குழந்தை பண்ணுது அந்த ஃப்ரெண்டு பண்றாங்கன்றதுக்காக அந்த பியர் ப்ரெஷர்ல நம்ம எல்லாத்தையும் பண்ண வச்சோம்னா அந்த குழந்தை கண்டிப்பா தடுமாறும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற விஷயத்துல தவறிடுறாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு நேர நிர்வாகத்தை கரெக்டா பண்ணலாம். எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம். ஆனா சக்சஸ்ஃபுல்லா யார் வராங்க அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை யாரு சிறப்பா பயன்படுத்திக்கிறாங்களோ அதுதான். சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கும் 24 மணி நேரம் தான், ஃபெயிலியர் நினைக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். தோ போத் ஆர் நாட் பர்மனெண்ட், எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன நமக்கு தேவைங்கிறத முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ரியாரிட்டைசேஷன். டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமானது நமக்கு எது முக்கியம், நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் மேனேஜ் யுவர் டைம் சம்படி எல்ஸ் வில் மேனேஜ் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இருக்கிற டைமை நமக்கு தேவையானதுக்கு எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளோட ப்ரியாரிட்டி எது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது மாறிட்டே இருக்கும். எனக்கு இது படிப்பு முக்கியம், இல்லை என்னோட ப்ரமோஷன் முக்கியம், இல்லை என்னோட ஃபேமிலியோட ஹெல்த் முக்கியம், அப்பா அம்மாவை கவனிக்கணும், போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மனுஷனுக்கு தேவைகள் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரியாரிட்டி எதுன்றதை கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் டைம் அலாட் பண்ணும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் அடிக்ஷன். எப்போ பார்த்தாலும் நம்ம அப்படியே மொபைல்லேயே மூழ்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் சொல்லக்கூடாது,
உண்மையா சொல்லணும்னா பெரியவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லேருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட டேப் வச்சுதான் பேசுறாங்க, விளையாடுறாங்க, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. டிவி, எல்லா விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கும் ரொம்ப நம்ம அடிமையாயிட்டோம். ஸோ படிக்க போற நேரத்துல இந்த பசங்க அதுக்குள்ளேயே மூழ்கி இந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாமே தேவையானதுக்கு நிஜமாவே தேவைதான். ஈவன் படிப்பு கூட ஹெல்த்தியா அதுல டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னது, நம்ம ஸ்லீப் தடைப்படுது. ரொம்ப லேட்டா தூங்குறது, அந்த ஃபிளாஷ் லைட் நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம எது சொன்னாலும் ஆமா இப்படிதான் நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் லெக்சர் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர நிஜமாவே அது தன்னை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கான டைமை கரெக்டா அலாட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இஃபெக்டிவா டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானதுக்கு டைம் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முக்காவாசி டைம் இப்போ மொபைல்லையோ டிவிலையோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். நம்மள அறியாம டைம் போயிட்டே இருக்கு. ஒரு விஷயம் நம்ம டைமுக்கு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை கூட சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்போவுமே சொல்லுவார், சின்ன வயசில் அவர் கேரியரில் வளர்ந்துட்டே இருக்கிறப்போ அதே ஒரு ஃபோக்கஸாக இருந்தப்போ ஒரு மீட்டிங், ஆஃபிஷியல் மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, உடம்பு முடியல, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், நான் சாயந்தரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இப்போ சும்மா கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த அம்மா வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அவர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா அந்த அம்மா அந்த படுக்கையிலே இறந்து கிடந்தாங்க. அது அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு தீராத ஒரு கில்ட் மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. அதை அடிக்கடி சொல்லி கண் கலங்குவாரு. ஸோ நமக்கு லைஃப்ல கெரியர் முக்கியம், பட் அதுக்கு நடுவுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரப்ப அந்த நேரத்துல மைண்ட் அப்ளை பண்ணி எது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இது முக்கியமா இருக்கலாம், நாளைக்கு அதே முக்கியமா இருக்காது. ஸோ அந்தந்த தருணத்துல எது நமக்கு தேவை முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவான சிந்தனை ரொம்ப தேவை. அதை கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் மழுங்க அடிக்கிறதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா நிறைய பேர் கிடையாது. அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம், சிறுவர்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட இன்னைக்கு அதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை கரெக்டாக நம்ம பண்ணணும். கோல் செட்டிங்ஸ், இன்னைக்கு ஒரு கோலை நிர்ணயம் பண்ணி எப்படி அதில் வெற்றி பெறுறது அப்படின்றத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல் செட்டிங்ஸ் பண்ணலாம்? நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறப்போ அவங்க கிட்ட என்ன வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டால் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. சரி, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்களே, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது மேடம், எங்கள் அப்பா அம்மா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொன்னாங்க, வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன அடைய நினைக்கிறேன், வாட் டு ஐ வாண்ட் டு பிகம் இன் லைஃப் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் தெளிவான சிந்தனையோடு இருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை நினைக்க நேரம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃப்யூச்சருக்குன்னு கொஞ்சம் சுயநலமாக சிந்திச்சு என் ஃப்யூச்சருக்கு நாளைக்கு நான் என்னவா ஆக போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கோல் செட்டிங் ரிவர்ஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அவங்களோட நல்லதுக்கு அப்படின்னு செய்யணும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஈவன் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூட அதை கான்ஷியஸாக அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நீ என்ன சாதிக்க நினைக்கிற, அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நீ ஆக போகிறேன்னா இன்னைக்கு அதுக்கான வழி என்ன பண்ணிகிட்டு இருக்க, இல்லை அதை விட்டுட்டு டான்ஜென்ஷியலாக சம்மந்தமே இல்லாமல் வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறது தெளிவு அந்த ஸ்டூடெண்ட், குழந்தை தானே அவங்கெல்லாம், அப்போ தான் ஸ்கூலை முடித்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. வி ஹாவ் டு ட்ரீட் தெம் ஆஸ் அவர் சில்ட்ரன். ஸோ அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைக்கு அப்படி வழிகாட்டுதல் அப்படியா சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க? மெயினாக பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சாதிச்சுட்டாங்க, என்னால் முடியல, எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னால் முடியல. ஏன் முடியலன்னா இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற எங்கேயோ இருக்கு, அது என்னன்னு பார்த்து சேனலைஸ் பண்ண முடியல. +2 அந்த மார்க் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து தான் ஸ்ட்ரெஸ் குழந்தைக்கு ஆரம்பிக்குது.
அது வரைக்கும் நம்ம குழந்தைய தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10th +2 90 மார்க்ஸ்க்கு கீழே எடுத்தா ஒரு மார்க்காவே இல்லைங்க இந்த காலத்துல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 80% 60% ஃபர்ஸ்ட் கிளாஸ்மாங்க. அப்ப 80% டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 60% 80% வாங்கின பசங்களை மக்கா பாக்குறாங்க. லீவ் அலோன் பாசிங் ஆர் ஃபெயிலிங், பட் 90% கீழே வாங்கினா யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ட்ரெண்ட் மாறணும். புஸ்தக புழுவா படிச்சு டப்பா அடிச்சு மார்க் வாங்குறதை விட்டு ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ நாலேஜ் இன்புட் நம்ம கொடுக்க முடியும், அவங்க புரிஞ்சு எவ்வளோ படிக்க முடியும், அவங்க படிப்பு அவங்கள லைஃப்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க் போட்டிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது. ப்ளஸ் கம்பேரிசன், பியர் ப்ரெஷர், ப்ளஸ் எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ். அடாலசன்ட் ஸ்டேஜில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஈர்ப்புன்னு வர்றது வந்து ரொம்ப சகஜமான விஷயம்தான். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது அது ஒரு நல்ல நட்பாக தான் இருக்கும். அதை வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெளிவாக புரியணும். ஓகே, இந்த நட்பு எனக்கு ஆரோக்கியமானது, ஸோ என்னுடைய கஷ்டங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து உண்மையாகவே புரிஞ்சு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம தேடணும். இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா, அவங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களையே தேடி ஓடி 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 நம்ம நேரத்தையும் மனசையும் தொலைச்சு நம்ம படிப்பில் கவனமும் போய் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி நமக்கும் கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராமல் நமக்கு ஒருத்தவங்க நட்பு தேவைன்னா அவங்களுக்கு நம்ம நட்பு தேவையான்றதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க, உலகம் ரொம்ப பெருசு. நம்ம நட்பு யாருக்கு தேவையோ அவங்களோட நட்பாக இருக்கிறத ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஸ்ட்ரெஸ் பாதி இருக்காது, இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வராது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நட்பு. இன்றைக்கி ஆரோக்கியமான நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணும்? நட்புங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, ஒரு சேயிங் இருக்குது, பெற்றோர்கள் அமைவது நம் விதி, நண்பர்கள் அமைத்து கொள்வது நம் மதி. ஸோ நமக்கு தேவையான நட்பை நம்ம தேடி அமைச்சுக்கிறதுல நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. அந்த நட்பு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்க முடியும்னா, உங்களுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ற நட்பு கண்டிப்பா தேவை. என்னதான் பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டாலும் இப்போ பாதி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட இல்லை காலேஜில் இல்லை வெளியில் சொசைட்டியில் அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துலலாம் அவங்களோட நட்பு, உதவி, ஒரு எமோஷ்னல் மாரல் சப்போர்ட் ரொம்ப தேவையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து படிப்பில் ரொம்ப சுமாராக இருந்தான். பட் அவனுக்கு அமைஞ்ச ஒரு நட்பு, அந்த பொண்ணு வந்து she turned as a real genuine friend. அந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த பையனை வந்து ஒரு நல்ல டாப் மார்க் எடுக்க வச்சு இன்னைக்கு அந்த பையன் பெரிய லெவல்ல இருக்கான்னா அதுக்கு எப்பவுமே அந்த பையன் சொல்லுவான், அந்த பொண்ணு கொடுத்த மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட் அதுதான் காரணம்னு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட கூட இருந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்றதுக்கும் அந்த பொண்ணு வீட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, பையன் வீட்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அந்த நட்பு வந்து ஒரு எமோஷனல் டார்ச்சரா மாத்திக்காம அதை எப்படி ஆரோக்கியமானதா எடுத்துட்டு போகணுன்ற தெளிவு வந்து அந்த நண்பர்களுக்குள்ள இருக்கணும். ஸோ நட்புனா ஒரே ஜெண்டர்ல தான் இருக்கணும்னு இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நட்பு இருக்கலாம். பட் அது ஆரோக்கியமானதா அவங்க பயன்படுத்திக்கணும். ரொம்பவே நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். இடைவேளைக்கு அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. திருமதி உமா பாஸ்கரன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர், நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம் டைம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு அறுவடை காலம் கூட சொல்லலாம். அவங்க படித்து முடிச்ச ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அறுவடை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் டைமில் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து அறுவடை காலம் சொன்னதுனால எனக்கும் பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஞாபகம் வருது. ஃபுல் இயர் அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் அந்த எக்ஸாமோட அவுட்கம்ல தான் இருக்குது, எக்ஸாம் ரிசல்ட்ஸில். அப்படின்றப்ப பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிற பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, கரெக்டாக எக்ஸாம் வந்து நாளைக்கு வரப்போகுதுன்னா இன்றைக்கி தான் பேர்னிங் த மிட் நைட் ஆயில் சொல்லுவாங்க. உட்காந்து நைட்டு முழுக்க படித்து நாளைக்கு போய் எழுதுறது எந்த விதத்துலையும் பயன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மனசில் பதிய போகிறதில்ல. ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அன்னைக்கு மட்டும் படித்து எழுதுறது அன்னைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது பயன்பட போகிறதும் இல்லை. அதனால அந்த பாடம் நடத்தினதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக உட்காந்து ஸ்கூல் மாதிரி விழுந்து விழுந்து படிக்கணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை தனக்கு ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுக்கணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு தானே ஒரு மென்டல் பிளாக் வர வச்சுக்குவாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மேத்ஸே பிடிக்காது, எனக்கு வந்து எக்கனாமிக்ஸே பிடிக்காதும்பாங்க. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு பையன் வந்தான், எக்கனாமிக்ஸ் மட்டும் நான் ஃபெயில் ஆகிறேன் மேடம்னா. ஏன் அப்படின்னு கேட்டால் பிடிக்காது அப்படின்னு சொன்னான். ஏன் பிடிக்காதுன்னு ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, அந்த எக்கனாமிக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப ஒரு சாடிஸ்டிக்காக நடந்துக்குவாங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒப்பீனியன். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து டீச்சர்ஸோட பங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னோட சப்ஜெக்டை குழந்தைங்க பிடிச்சு படிக்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸும் வந்து அதை சொல்லி கொடுக்கறது அந்த சப்ஜெக்ட் அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டாக மாற்றும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன காரணங்களுக்காக அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு வெறுப்பு வர வச்சு அதை ஒதுக்கிட்டு ஒரு 2 சப்ஜெக்டை மட்டும் நல்லா படிச்சுட்டு அதை மட்டும் போய் எழுதினா நேச்சுரலி 2 சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுவோம், மிச்சம் அரியர்ஸ் தான் வரும். அதனால 5 பேப்பர் நமக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குன்னா அந்த 5 பேப்பருக்கும் ஈக்குவலாக டைம் அலாட் பண்ணணும். ஸோ ஒரு மாதம் தான் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்னா அந்த 30 days வந்து 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு டிவைட் பண்ணால் 6 days. ஸோ ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அந்த ப்ரீ பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வாரம் வரப்போகுதுன்னா தான் அந்த ஃபியர், அந்த ஒரு பரபரப்பு, அப்பதான் ஐயோ அடுத்த வாரம் எக்ஸாம் வருது, இப்போ நம்ம படிக்கணும்னு கடகடன்னு உட்காந்து படிக்கிறது அந்த பழக்கம் மாறி கிராஜுவலாக அந்த சப்ஜெக்ட் நம்ம டச் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த முன்னாடி நடக்கிற அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அப்போ ஃபைனலாக எக்ஸாம் எழுதுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, ரிலாக்ஸ்டாக எழுதலாம். நல்லாவே சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சக்ஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டெய்லி லிட்டில் ஹார்ட் ஒர்க் அப்படின்னுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயத்த செய்யும் போது வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். பசங்களோட எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்களை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ண முடியும்? மோட்டிவேஷனும் பண்ணலாம், சப்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ 2 பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சின்ன வயசில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்லி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் 10 out of 10 வாங்கிட்டு வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு 5 star சாக்லேட் கொடுப்பேன். இது அந்த குழந்தையோட ஃபுல் மார்க் எடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கூட பெரிய வயசானோட பாரு இவ்வளோ நீ சின்ன வயசில் நல்லா படிச்சிருக்க பாரு. வளர வளர அவங்களுக்கு நிறைய வந்து டைவர்ஷன்ஸ் வருது. அந்த கவன சிதறல், இடியா இல்லை டிவி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு போகிறப்ப அந்த கவன சிதறல் வரப்பதான் மார்க்கு குறையலாம் சிலருக்கு வளர வளர இன்னும் கவனம் கூடுதலாயிட்டு போகிற மாதிரியும் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்ஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நீ ரொம்ப நல்லா பாடுவ சின்ன வயசுல, நீ வந்து அந்த பேச்சு போட்டியில எவ்வளோ சூப்பராக பேசின தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை அவங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே ஒரு தடவை ஒரு மேத்ஸ் டெஸ்ட்ல வந்து கம்மியாக மார்க் வாங்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை காது பட வந்து வர வீட்டில் இருக்க கெஸ்ட் கிட்டலாம் என் பையனுக்கு மேத்ஸே வராது, என் பொண்ணு சரியான மக்கு, இங்கிலீஷே வராது, இப்படி சொல்லி அவங்கள்ட்ட நேராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம், பட் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயல்களையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு எப்படியாவது ரீச் ஆகிடும். அவங்க கேட்குறவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயோ உனக்கு மேத்ஸே வராதாப்பா, நான் வேணா என் பையன் போகிறது டியூஷன் டீச்சர்ட்டே சொல்லவா. அப்போ இந்த குழந்தைங்க ஓஹோ நமக்கு மேத்ஸ் வராது, நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த்ஸ் அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ப்ளஸ் எக்ஸாம் டைமில் இவங்களும் அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாம். எல்லா குழந்தைங்களும் அப்பா அம்மா சொல்கிறத எடுத்துக்கிறது இல்லை, பட் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து சொல்கிறத சொல்லலாம். ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்களுக்கு அது ஞாபகம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க.
அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட வந்து நோட்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும், இவங்களுக்கு போக டைம் இல்லைன்னா நீ வந்து இதை படிச்சுட்டு நான் போய் அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை எக்ஸாம் ஹால் போறது போய் ட்ராப் பண்ணலாம், அவங்க அந்த டென்ஷன் இல்லாம போயிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எதெல்லாம் முடியுமோ அப்பா அம்மா செய்யலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் கொடுத்து அந்த எக்ஸாம் டைம்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்க முடியும் பேரண்ட்ஸால. எக்ஸாம் டைமில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிடாத போவாங்க. ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவனோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது? கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே வந்து இந்த ஃபிகர் கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால எக்ஸாம் டைமில் இல்லை எப்போவுமே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. மெயினாக நம்ம உடல் பார்த்திங்கன்னா அதுக்கு இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ தூக்கம் கண்டிப்பாக தேவை. நைட்டு வந்து அவங்க ஏஜில் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரமாக அவங்க தூங்கணும். இந்த மொபைல் வச்சுட்டு இல்லை செகண்ட் ஷோ போகிறது அதெல்லாம் எப்பயாவது இருக்கலாம். பட் ரெகுலராகவே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நைட்டு வந்து தூங்குறது 12 மணி, அப்புறம் எந்திரிக்கிறது 8 மணி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம காலேஜ் போகிற டைமில் இல்லை எக்ஸாம் டைமில் அந்த டைம் ஷெட்யூலை வந்து கீப் அப் பண்ண முடியறதில்ல. இப்போ நிறைய காலேஜஸ் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினா தான் காலேஜுக்கு 8:30 9 அவங்க கிளாஸ் டைமுக்கு போய் சேர முடியும். இல்லைனா அன்றைக்கி ஆப்சன்ட் கூட மார்க் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த டைமில் எழுந்திருக்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா போதிய உணவு தூக்கம் அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து படித்தாலும் அந்த எக்ஸாம் டேபிளில் உட்காந்து பேப்பரில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான மார்க்கு தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதை எழுதுறதுக்கு நம்ம மூளை வேலை செய்யணும்ல. நமக்கு அந்த நேரத்தில் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விழுந்து விழுந்து படித்தேன், எனக்கு எக்ஸாம் எழுதுறப்ப எல்லாமே மறந்து போச்சு அப்படிம்பாங்க. எனக்கு கவுன்சிலிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்தால் அவள் வந்து நான் நல்லா தான் மேடம் படித்தேன், ஆனால் எக்ஸாம் டேபிளில் போய் உட்காந்து அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுதுன்னா ஏன் அப்படின்னு பேசி பார்க்குறப்ப தான் தெரியுது டைம் இல்லைன்னு சாப்பிட்றதே இல்லை, டைம் இல்லைன்னு தூங்குறதே இல்லை. இல்லை அவங்க வந்து தூங்கணும் தூக்கம் வருதுன்னு படுக்க போனால் கூட அப்பா அம்மா வந்து எக்ஸாம் வருது பப்ளிக் எக்ஸாம் வருது நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு உலுக்கி எழுப்புறது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து வீட்டில் நடக்குது. ஸோ இந்த லிசன் டு யுவர் பாடிஸ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு எப்போ உணவு தேவையோ அந்த நேரத்தில் பசிக்கிறப்ப அந்த குழந்தை உணவு தேவை, அது கண்டிப்பாக அப்பா அம்மா நேச்சுரலி கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த குழந்தைக்கு தூக்கம் தேவைன்றப்ப தூங்க அலோவ் பண்ணுங்க. நிறைய வீட்டில் அந்த தப்பு பண்ணுறாங்க, தூங்கக்கூடாது படி, எப்போ பார்த்தாலும் என்ன தூக்கம் படிப்பாங்க. தூங்கி முடிச்சுட்டா ஐயோ தூங்கிட்டோமேன்ற பயத்திலேயே ஒரு வேகமா படிப்பாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி லேட் நைட் படிக்கிறத விட அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விடிகாலையில எழுந்துதான் படிப்பாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. விளையாட்டு பார்த்தீங்கன்னா மாலை முழுதும் விளையாட்டுன்னு தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த காலத்தில் வந்து விளையாட்டும் காலையில் போகிறாங்க, இல்லை பகல் முழுக்கவும் விளையாடலாம், மிட் நைட் கூட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. டே லைட் மாதிரி நைட் லைட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் வரப்போ இந்த சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. உடம்புக்கு வந்து ஒரு பாடி கிளாக் வந்து இந்த மாதிரி இருட்டு சூரியன் இல்லாத இரவில் தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவை. நைட் ஷிஃப்ட் போகிறவங்களும் அதனால தான் ஹெல்த் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்போ வந்து இன்னெவிட்டபிள் தவிர்க்க முடியாது வேலைக்கு போகிறப்ப அட்லீஸ்ட் படிக்கிற காலத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்டு, அதுவும் ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற நேரத்திலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட அட்லீஸ்ட் எக்ஸாம் கிட்ட வரப்போ ஓரளவுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி பார்த்து அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்களும் புரிஞ்சுட்டு சாப்பிடணும். அப்பா அம்மா கொடுத்தாலும் குழந்தைங்க அக்செப்ட் பண்ணி சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் கிட்டக்க வரப்பையாவது கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஒல்லியாக இருக்கணும், இவ்வளோ சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன் அப்படிலாம் பயப்படாம என்னோட ஹெல்த் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எனக்கு நல்ல மார்க்ஸ் வரும், நல்லா எழுத முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். ரிசல்ட் டைமில் வந்து மாணவர்கள் ரொம்ப தோண்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு குறிக்கோளான ஒரு மார்க்ஸ் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ மார்க்ஸ் வந்தால் நான் அந்த காலேஜில் போய் சேருவேன், இவ்வளோ மார்க்ஸ் வந்தால் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டா கூட ரொம்ப தோண்டு போயிடுறாங்க. இதுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? முதல்ல வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத புரியிற மனப்பக்குவம் வளர்த்துக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். வேறு வழியில் மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டுக்கணும். இஸ் திஸ் இன் மை கண்ட்ரோல்? என்னால் போய் மார்க்கை வந்து இதை ஜாஸ்தி பண்ண முடியுமா? முடிஞ்ச கதையை பற்றியே யோசிக்காமல் அடுத்து ஆக வேண்டியது என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு இல்லை, லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம ஸ்டக் ஆகிட்டோம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அடுத்து ஆக வேண்டியது என்ன. என்னோட பாட்டி சின்ன வயசுலேருந்து எப்பவும் சொல்லுவாங்க, ஆக வேண்டியதை பாரு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏதோ சும்மா நடந்ததை பற்றியே பேசிகிட்டு இருக்காது, ஆக வேண்டியதை பாரு அப்படிம்பாங்க. அதனால் எந்த எக்ஸாம் டைம் ஆகட்டும் இல்லை எந்த சுச்சுவேஷன்லையும் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன,
வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, மார்க் குறைஞ்சிருச்சா, இதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், அடுத்த வருஷம் எக்ஸாமில் இன்னும் பெட்டர் மார்க் வாங்கலாம். அப்படி இருக்கப்போ அடுத்த செமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் நிறைய பர்சன்டேஜ் வாங்கிட்டு போகிறோம், இல்லை இன்னும் வேலையில் பெருசாக சாதிச்சு காமிச்சிட்டு போகிறோம். எதுவுமே எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாதுங்க. வென் யூ திங்க் தட் த லைஃப் எண்ட்ஸ் த ஃபியூச்சர் ஸ்டில் ரிமெயின்ஸ் அப்படிம்பாங்க. இன்னி வரைக்கும் ஐயோ எல்லாமே போச்சு நீங்கள் நினச்சா கூட ஃபியூச்சர் ஸ்டில் ரிமெயின்ஸ் அஹெட் ஆஃப் யூ. அது பெரிய விஷயம். நாளையிலேருந்து எவ்வளவோ சாதிக்கலாம் நம்ம அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு நடந்ததை பற்றி கவலைப்படாமல் நடக்க போகிறத பற்றி பிளான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் வில் திங்க் ஒன்லி ஆஃப் வாட் இஸ் டு பி டன் instead of brooding or worrying about what has happened. அதனால நம்ம ஸ்மார்ட்டாக நடந்ததை பற்றி கவலைப்படாமல் நடக்க போகிறத பற்றி பிளான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க மேடம். கண்டிப்பாக அந்த எக்ஸாம் டைமில் இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகள் கேட்கும் போது, அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் கேட்கும் போதெல்லாம் கூட வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது நீங்கள் பேசினது கூட. அதனால விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சரவணன், இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருமதி உமா பாஸ்கரன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர், நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதர்களுக்கு எவ்வளோ தேவைன்றது நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது விஐடி பண்பலை 90.8 யூனிசெஃப் மற்றும் சிஆர்ஏ இணைந்து வழங்கிய வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை
மெயினாக சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில் வைப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில். அதில் எத்தனை வகையான உணவுகள் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக நிவேதா, இப்போ நான் சொல்கிறேன். தமிழரோட உணவு வகைகள் பற்றி வந்து நான் இப்போ சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்குது. கடலுணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்குது. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்குது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும்தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்கிறீங்க, அப்படி என்னென்ன இருக்குது? 12 வகைகளில் முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் வந்து தமிழர் கலாச்சாரத்தில் அருந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமாம். அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிட்றது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசித்து ருசித்து சாப்பிடணும், அப்போ தான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்போ கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிட்றது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமாக இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மெல்லல்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இந்த 12 வகையாக உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்கள் இப்போ சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பாக பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்லை நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான்.
நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலயும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும், எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமா ஆயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பெள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்தத்தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்துல இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம் அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th +2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா?
முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கு கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபையே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க ஸ்கூல் பசங்க, வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க
தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துரும். வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர் சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு
அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 கேஜி தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் அப்படி பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हैं हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे, मूसन, डुरफन। मस्ट, यस मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था। जैसे कि अगर बोले तो वोलन विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन में, यानी कि इश और एस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम
एड्रेस करते हैं, जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ मतलब अभी मैं सब लैंग्वेज में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है, आप श्राव्या ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो गुटन आबेट। और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड? सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन। तो मैं बोलूँगा आपको कि वी हेजेंसी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग, माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्रॉ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना? क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं। तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम। ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं। माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इज हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या।
ठीक है चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वरनामा। दू या योर, तुम योर, हाँ, व्हाट इज योर, तो दाइन वरनामा। नाइन वरनामा, वॉस इज दाइन वरनामा। तो मैं बोलूंगी माइन वरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ ड्यूश कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड। डांके डांके शोन। Das ist richtig। रिश्टिक का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए आइंस, मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी आइंस, दी ज्वाई, दी द्राई, दी वियर, ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं, किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शब्द हिंदी नहीं बोलते हैं आती, उसको। तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है, हाँ। चहकती है। चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हार्जलिश willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू,
डी ब्लूमन मतलब फ्लावर्स, डी अरे- फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सेहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं है, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय। हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हेrzlich willkommen। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं नहीं नहीं, सुनो सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German। ग्रेट, गुड गुड। दैट दास इज टॉल मतलब दैट इज ग्रेट। दास इज वंडरबार मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही, टॉल क्यों बोल रहा है? सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडर सेहन। वीडर सेहन। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो herzlich willkommen। herzlich willkommen, हाँ, हार्टली तो वेलकम। अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडर सहन गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ Goodbye। वीडर सेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया। और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या। श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा? ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर, मेरा नाम लेकर। जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडर सहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया। क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है, और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है mein नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया। हाँ, माय वॉरनामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे, अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तुम्हें तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडर सहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडर सहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चुस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल, हाल्ट। हाँ, हाल्ट ए बोल आता है, सकते हैं। ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी। ठीक है, मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते। मुहावरा है। तुम अच्छा, क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी तो नहीं बोला, क्या आती। हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती तो अभी ठीक से। क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे?
ओह को तो ओ ही बोलूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा विर जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडर सेहन। ऑफ वीडर सेहन। वीडर सेहन। और चुस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं मजाक कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है, न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन। लड़के को देखा, हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग। वेरजी हुंग। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन, वेरजी हुंग, हर्जलिश विलकॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इन्फॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट। साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा। शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्कऑफिन। वर्कऑफिन, ओके। हाँ, कॉफिन मतलब सेल्सवुमन। सेल्सवुमन, अगर सेल्समैन हो तो वर्कऑफिन होगा। हाँ, वर्कऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बानहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉप होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बानहॉफ। हॉफ्ट बानहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जमा नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो? तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया
मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइज ए क्लॉस चूश क्लॉडिया, मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु हॉल्ट। ओके तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूं। ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा, नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया, मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स। तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है, फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा, ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा, हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था, और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। इश बिन श्राव्या, इश बिन हिमांशु मंगानी, यरे सुह्योरते लर्निंग जर्मन, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை, ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப முக்கியம். ஒரு மாணவனை படிக்கிறதுல மட்டும் அவனுடைய கவனத்தை செலுத்தாம அதை தவிர்த்து அவனுடைய மனதுல இந்த இடத்துல நான் டேலண்டா இருக்கேன், அவனுக்கு சில விஷயங்களை பிடிச்சிருக்கும், அந்த விஷயங்கள்ல நம்ம அவனை ஈடுபட விடணும். படிப்பு காரணம் காட்டி நம்ம அதை ஒதுக்க கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட இங்க 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சஞ்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம்
அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம இருக்க டேலண்ட்டை வெளில கொண்டு வர விஷயம் தான் சொல்லணும். முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்லயும் சரி காலேஜ்லயும் சரி எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இப்போ அந்த அளவுக்கு 60% அதுக்கு கொடுத்துட்டு 40% இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண அந்த ஆக்டிவிட்டி வந்து அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளில கூட்டிட்டு வர ஒரு விஷயம் தான் நினைக்கிறோம். இதனால அவன் வந்து ஸ்டடீஸ் எல்லாம் தவிர்த்து அதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயத்துல வந்து அச்சீவ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றதுலேயும் இருக்கணும். இது மாதிரி குக்கிங், ட்ராயிங் இது மாதிரி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் கூட இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் ஓப்பன் பண்ணி இது முடிச்சாதான் டிகிரி சர்டிஃபிகேட் தரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இப்போ அவனோட டேலண்ட் வெளில தெரிஞ்சாதான் வந்து அவனாலேயே வந்து நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இதில் நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனுக்குள்ள வளர்த்துக்க முடியும். இப்போ வந்து சுபஸ்ரீ சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இப்போ வந்து 40% அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதுக்கு வந்து இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்ற பேரில் வந்து பசங்களை வந்து டிராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் கொடுத்தாதான் வந்து மார்க் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்சரினை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு பையன் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து செகண்டரியாக தான் வச்சிருக்காங்க. அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட்னால தான் அவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா தெரிய முடியும். எல்லாரும் ஒரே டிகிரி படிச்சிருப்பாங்க, ஆனா ஜாப் வந்து எடுக்கிறவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பேஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்றது ஒரு குழந்தைக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டு வரதான். இப்போ வந்து அந்த குழந்தைக்கே வந்து தெரியாது அதுக்குள்ள இருக்கிற என்ன திறமை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு பையன் வந்து நல்லா பேசுறான்னா பார்த்து அவனுக்கு ஸ்பீச் நல்லா வரும். சில பேர் வந்து டிராயிங் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சி அவனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து டிராயிங் கிளாஸ் அனுப்பலாம். தனியாக பிரித்து அவனை வந்து அதுக்காக ஈடுபடுத்தினா மட்டும்தான் அவனுக்கு வந்து அந்த திறமை வளரும். சரி இவன் பண்ணுறான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா வந்துட்டு அது வந்து அவனால் அந்த திறமையை வளர்த்துக்க முடியாது. நம்ம வந்து கூட இருக்கவங்க வந்து அதுக்கும் ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அவன் வந்து அந்த என்ன சொல் பர்டிகுலர் அவளுடைய எய்மில் வந்து அவன் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா, ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய ஜன்னி சொன்ன மாதிரி அவன் வேலைக்கு அப்படின்னு நாளைக்கு போகும்போது அங்கே வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயம் எப்போ வரும்னா சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்ட்ராவாக அவன் ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஸ்போர்ட்ஸை தவிர்த்து மிச்சதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். அதுதான் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கியமாக ஜாப் அப்படின்னு ஒன்று போகும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த மாணவ மாணவிகள் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப குறைவாகவே ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தை எல்கேஜி அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கூட சம்மர் வெக்கேஷன்ஸ் அப்படின்ற பேரில் டான்ஸ் ஸ்விம்மிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. இது அவங்கள டேலண்ட்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறதா நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இந்த விஷயம் வந்து இருக்கலாம், அது வந்து நல்லது தான், ரொம்ப நல்லது தான். பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சம்மர் வெக்கேஷன்ஸில் கூட அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு கிளப் மாதிரி போய் ஜாயின் பண்ணி விடுறது வந்து ரொம்ப ஒரு கெட்ட விஷயம். அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளில கூட்டிகிட்டு வரணும். அவங்க எல்லாத்தையும் பண்ணணுன்ற அவசியம் இங்கே கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணி அதில் அச்சீவ் பண்ணால் போதும்னு நினைக்கிறது இல்லை. எல்லாத்துலேயும் என் பொண்ணு சேர்ந்துருக்கணும், எல்லாத்துலேயும் என் பையனுக்கு பேர் வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து மியூசிக் கிளாஸாக இருக்கட்டும், டிராயிங் கிளாஸாக இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பசங்களே சொல்கிறேன், இப்போ வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே மார்னிங்லேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேரண்ட்ஸ் அனுப்புவாங்களோ அதே மாதிரி இதையும் ஆக்கிட்டாங்க. வாரத்தில் 3 நாள் டிராயிங் கிளாஸ், வாரத்தில் 2 நாள் டான்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைமே இல்லை. ஃப்ரீ டைம் இருந்தால் தான் ஏதாவது ஒன்றுத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாதானே நம்மளாலே அது முழுசாக கற்றுக்கிட்டு நிறைய செய்ய முடியும். எல்லா விஷயத்துலையும் இருக்கும் போது அது ஒரு அன்ஃபினிஷாகவே ஃபீல் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறது இதெல்லாம் ரொம்பவே தப்பு. பசங்கன்னு வரும்போது சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அப்பயும் நீ கிளாஸுக்கு போ, டான்ஸ் கிளாஸ் போ, கராத்தே கிளாஸ் போன்றது ரொம்ப தப்பு. ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது பசங்களை. இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் சேர்த்து விடுறன்ற பேரில் இப்போ வந்து அவங்க வந்து அது வேறு மாதிரி யோசிக்க, இப்போ டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடியல, இது வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண முடியாதான், என் பசங்களை வச்சு நான் அச்சீவ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள சேர்த்து விட்டுருவாங்க.
அது வந்து என்ன பண்ணும், அப்போ வந்து அந்த குழந்தை வந்து தனக்கு பிடிக்காதது ஒன்றத்தை வந்து கற்றுக்கும் போது வந்து அது முழுசாக கற்றுக்காது, அரையும் குறையுமா தான் கற்றுக்குமே காண்டி நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டுட்டாங்களே அப்படி. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும், நம்ம பசங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து விடணும். அதே நான் கற்றுக்கல, அது வந்து என் பசங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள சேர்த்து விட்டால் வந்து பசங்களுக்கும் யூஸ் இல்லாமல் தான் போகும், அவங்க மணியும் தான் வேஸ்ட் ஆகும். பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து அதில் சேர்த்து விட்டால் வந்து அவங்க நல்லா அதை கற்றுப்பாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பசங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட், சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா டிராயிங், டான்சிங், சிங்கிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பசங்களுக்கு வந்து சில விஷயங்களில் நம்ம இதில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி டேலண்ட் வைஸ் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பேரண்ட்ஸோட ஈடுபாடை விட சில பசங்களுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அதை அவங்களால வெளில காட்டிக்க முடியாது. சில பேர் வந்து எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இதுக்கு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸை தவிர்த்து இவங்க எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்ண? இப்போ வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் எப்படி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி உனக்கு இதில் ஆர்வம் இருக்குப்பா, நீ போய் அதில் கலந்துக்க அப்படின்ட்டு செய்யலாம். அதே மாதிரி அந்த ஸ்கூலோடைய ஹெட்ஸ்லாம் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட் கட்டலாம். அவங்க விளையாடுறதுக்குன்னு ஏற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு பீரியட் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து தந்தோன்னா அவங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பிடி பீரியட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பசங்க கிட்டே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வாட் போய் விளையாடுங்கப்பா அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு கோச் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி உனக்கு இருக்குப்பா அப்படின்னு ட்ரெயின் பண்ணோன்னாலே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து கோச் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தரலாம். இப்போ வந்து ஸ்டடீஸ்க்கு எப்படி தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி ஃபேக்கல்ட்டிஸ் போட்டு ப்ராப்பராக இது பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கும் ப்ராப்பராக ஒரு இப்படி கோச் மாதிரி ப்ராப்பராக போட்டு பசங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்கூல் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிடி பீரியட் அப்படின்னு 1 hour ஒதுக்குறாங்க. பசங்க வந்து அதில் தூங்குறாங்க. ஸோ பிடி பீரியட் அப்படின்னு வந்தாலே எல்லாரும் ப்ராப்பராக பிடி சார் சொல்கிறத கேட்டு கேம்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் பிடி பீரியட். காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளப்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, கிளப்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி ஆக்கலாம். சில பேருக்கு வந்து பயமாவே இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், நம்ம போயிட்டு அங்கே பண்ணும்போது நம்ம தப்பா பண்ணி யாராவது சிரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணும், நீ போய் இது பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க இப்போ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ வந்து என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ்னே எடுத்துக்கோங்களேன், பிடி பீரியட் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அதை ஒருத்தவங்களே வந்து எத்தனை கேம்ஸ் அவங்களால சொல்லிக் கொடுப்போம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்ஸுமே தனித்தனியாக வந்து இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியால ஒருத்தரையும் வந்து எப்படி எல்லா கேம்ஸும் சொல்லிக் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சா மட்டும்தான் அவங்க சுபா சொன்ன மாதிரி வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் வந்து கோச்சின்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை கரெக்டாக அவங்களால கற்றுக்க முடியும். இப்போ நீங்களாம் சொன்ன மாதிரி வந்து டேலண்ட் வந்து ரொம்பவே நம்ம லைஃப்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். படிக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரி அப்படின்னு தான். ஏன்னா படிப்பு வந்து அது கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் டேலண்ட்ன்றது நம்ம கடைசியில் நம்ம சாகுற வரைக்கும் எப்பவும் நம்ம கூடயே எப்பவுமே இருக்கும். ஒரு பையனுக்கு டேலண்ட் இருக்குன்னும் போது அதை நம்ம எப்பவுமே தடுக்கக்கூடாது. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாம ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயத்த முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் எந்த இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், எதில் அவன் வெல் நோன் நல்ல ஒரு பர்சனாக வருவான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னா, இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசலாம். இப்போ வந்து நம்மளே டிவியில் அந்த மாதிரி நிறைய ஷோஸ்லலாம் பார்த்தோம்னா, இப்போ டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்தாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்கும். வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாம அவங்கள வெளில அனுப்பியிருப்பாங்க. ஒரு டேலண்ட்டை எதுக்கு ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை பசங்களோட டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டால் இதனால தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாதோ என்னமோன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன்னு பார்த்தா டேலண்ட்ல ப்ரெஸ்டேஜ் பார்க்குறாங்க. டேலண்ட் இருந்தாலும் கூட டேலண்ட் அவனுக்கு வந்து கிரிக்கெட்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வர பெருமை அவனுக்கு ஒரு கபடி கேம்ல இருக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு வரதில்லை. இதுதான் முக்கியமான டிராபேக்னே நான் சொல்வேன். எந்த ஒரு டேலண்டா இருக்கட்டும், இப்போ பார்த்தோம்னா முன்னாடி காலத்தை விட இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் வந்து எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே அதில் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சொசைட்டி வந்துருச்சு. சொல்ல போனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடிலாம் டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தா சினி ஃபீல்டு அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால மேபி பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுல கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல அவங்களோட குழந்தைங்க எதை ஆசைப்பட்டாலுமே அதுக்கு வந்து ஒரு
மோட்டிவேஷனாக தான் பேரண்ட்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அவங்க டேலண்ட்ல பேரண்ட்ஸ் வந்து பெஸ்டேஜ் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், பசங்க பிடிச்சு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கள அலோவ் பண்ணணும். இப்போ வந்து ஏன் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அவங்களோட பாவர்ட்டினால தான். இப்போ வந்து ஒரு அடிமட்டத்தில் ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறான்னா, எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நீ போய் படி, முதல்ல படிச்சு நீ வந்து பெரிய ஆளாகி நீ என்ன வேணுமோ செஞ்சுக்க, எங்களால் படிக்க மட்டும்தான் வைக்க முடியும், அதுலலாம் இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்க நிறைய பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அடிமட்டத்திலேருந்து வந்தவங்களா தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் பிடி உஷா, இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய ப்ரைட் ப்ரௌட் எல்லாமே சொல்லலாம். நம்ம பசங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, நம்ம அவனை சேர்த்து விட்டோம்னா அவன் நல்லா வளருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து படிப்புக்கு இருக்க வேலையை வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரோ இல்லைன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நம்புறாங்க. நம்ம பையன் வந்து இப்போ நல்லா படித்தாலோ எம்பிஏவோ எம்சிஏவோ படிச்சுட்டு முடிச்சுட்டு போனால் நல்லா ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து வேலை கிடைக்கும் போது வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் மட்டுமே எதிர்பார்க்கறது கிடையாது எந்த ஒரு இதில் இன்ஸ்டியூட்லையும். இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா இருந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் எவ்வளோ வந்து ஈடுபாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வேலை தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிஸ்லையும் சரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் நீட்டின உடனே அவங்களுடைய மார்க் லிஸ்ட் எதுவும் பார்க்கறதில்ல. அவங்களுடைய பேச்சு திறமையில் எப்படி இருக்குதோ அந்த என்ன சொல்கிறது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதோ அதை தான் பார்க்குறாங்களே கண்டி மார்க் பேஸ் பண்ணி வந்து யாருமே இப்போ வேலை கொடுக்கறது கிடையாது. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறணும். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடங்களாக இருக்குது, இன்னும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஏற்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த காரசாரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Hey Mintu, do you know anything about waste sorting? No, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஆனால் அதை தவிர்த்து வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கோ ஃபுட்பாலுக்கோ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு தரதில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் நிறைய வருவாங்க. மற்ற கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து விளம்பரம் அப்படின்றது ரொம்பவே அடிப்படையான ஒன்று. இப்போ வந்து எந்த கேமுக்கு வந்து நிறைய வந்து விளம்பரப்படுத்துகிறாங்களோ அதுதான் வந்து எல்லாரும் வந்து அதை நோக்கி தான் போவாங்களே. கிரிக்கெட், வாலிபால் இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்களே. வேறு ஏதாவது கேம் விளையாடி வரைக்கும் நீங்கள் யாராச்சும் பார்த்துருப்பீங்க? கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு IPLனாலும் சரி, வேர்ல்ட் கப்னாலும் சரி, வந்து அதுக்கு எவ்வளோ வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விளம்பரம் படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குழந்தைங்களோட மைண்ட் செட் இருக்கும். இந்த கேம் விளையாடினா வந்து நம்மளுக்கு அவங்க வந்து வேற மாதிரி கூட போவாங்க. இந்த கேம்ஸ்ல வின் பண்ணா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மணி கிடைக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் போறாங்களே கண்டி யாருமே வந்து நம்மளுக்கு இது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இதுக்கு முக்கியமான வந்து ஏன் வந்துட்டு இந்த மாதிரி மற்ற கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து சொல்றவங்க தான் ஸ்பான்சர்ஸ் கிட்ட தான் வந்துட்டு இதில் இப்போ அதே கேம்ஸ் வந்து வேற எதுக்கா ஸ்பான்சர் பண்ணி பாருங்க, அது வந்து எல்லாரும் வந்து பரபரப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. வந்து கூட இருக்கிற குழந்தைங்களும் வந்து அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரு கிரிக்கெட்னா 10 பேரும் வருவாங்க, இதுக்கு வந்து ஒரு 2 பேர் தான் போவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது. இப்போ கீர்த்தனா சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குற விஷயம் ஃபுட்பால்,
கிரிக்கெட், இது 2 தான். இது 2த்தை தவிர்த்து நம்ம வீட்லயே கூட நம்ம எந்த ஒரு கேமையும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாட மாட்டோம். நார்மலா வீடியோ கேம்லயே கூட நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். மிச்சம் இருக்க கேம்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாது, அதோட ரூல்ஸ் தெரியாது, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அதில் எப்படி விளையாடணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாது. ஸோ நாலேஜ் அதில் இல்லாதது தான் வந்து அது மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரலன்றதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ வந்து சுபஸ்ரீ சொன்ன மாதிரி வந்து நாலேஜ் இல்லாதது ஒரு சைடில் இருந்தாலும் கீர்த்தனா சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் இல்லாதது ஒரு சைடு தான். நம்ம ஹாக்கி அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஸ்போர்ட்ஸை நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து டான்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சிங்கிங் அந்த மாதிரி நமக்கு பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கலைகள் எனக்கிட்ட இப்போ அழிஞ்சிடுச்சு, சில கலைகள் இல்லவே இல்லை. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் இப்போ எடுத்து யாரும் சரியாக பண்ணுறதில்ல. நம்ம வந்து கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நிறைய பேருக்கு அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் டைம்ஸ்லலாம் இந்த 10th பப்ளிக்லலாம் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது அது மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்களோட டேலண்ட்டை நம்ம பார்க்க முடியுது, ஏதோ ஒரு விஷயத்து காரணத்தினால. இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்த டேலண்டே இருந்தாலும் அதை நம்மளால வெளில பார்க்கறது முடியதில்ல. அது மாதிரி அழிஞ்ச சில கலைகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி இப்போ வந்து அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கலைகள்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறனும் கவிதை எழுதுறதும் தான் சொல்வேன். நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டெவலப் ஆகிட்டு வருது, அது தப்பு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ் ஆயிடுச்சு. அதுக்காக தமிழை வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒதுக்கிடுறாங்க ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம். வந்து பசங்களுக்கும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. தமிழ்ல எழுதுறதே, எக்ஸாம் எழுதுறதே பெருசு இல்லை, நான் எங்க வந்து கவிதை எழுதுவேன், அதுல தமிழ்ல நான் எங்க வந்து பேச்சு வளர்க்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அப்படின்ற விஷயம் இப்போதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. நடுவில் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து கட் ஆகி போச்சு. டெய்லரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், பெண்கள் வந்து இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இப்போ முன்னாடி இருக்க காலத்தை கம்பேர் பண்ணால் இப்போ வந்து அது உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயம் தான் அது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முன்னாடிலாம் வந்து ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழிஞ்சிட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் தினமும் வீட்லேயே வந்து நம்ம தாத்தா இல்லைனா தாத்தா வந்து வீட்லேயே வந்து தினமும் காலையில் எழுந்தா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆன் தான் பார்ப்போம், ஏன்னா அது பேர்லாம் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஜென்ரேஷன்ஸ் வந்து ஜிம்மை நிறைய அடாப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டேட்டஸாக ஆயிடுச்சு, கோயிங் டு ஜிம் அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே தினமும் மாசம் அதுக்கு ஃபீ பே பண்ணி அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ நிறைய வளர்ந்துட்டே வந்திருக்கு. அதே மாதிரியும் அழிஞ்சிட்டு வர ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி எழுத்தாளர்கள் முன்னாடி அதே மாதிரி எழுத்தாளர்கள் கூட தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து அதை ரசிக்கிறத வந்து நிறுத்திட்டோம். நம்மளே வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் போயமை ஆர்வமாக படிக்கிற மாதிரி ஒரு தமிழ் கவிதையை வந்து நின்று படிக்கிறது இல்லை. ஆனால் தமிழ் கவிதையில் வரக்கூடிய மெசேஜ் வந்து அதில் இங்கிலீஷ் போயம்ல அவ்வளோவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ரசிக்கிற தன்மை குறைஞ்சது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்து டேலண்ட்டுன்றதை நம்ம செய்ய முடியாததை இன்னொருத்தவங்க செய்கிறாங்க, அது இன்னும் நல்லாவே செய்கிறாங்கன்னா என்ன கேட்டால் அதுதான் உண்மையான டேலண்ட். இப்போ இவங்க சொன்ன மாதிரி வெயிட் லிஃப்ட், இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்க்கு போயிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மிஸ்டர் தமிழ்நாடு ஒரு யூனிவர்ஸ் எது வேணா இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து அதில் நிறையவே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய சில கலைகள் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. எனக்கு கேட்டால் இன்னும் கொஞ்ச நாள் போக போக அது பேர் கூட நமக்கு தெரியுமான்னு தெரியல. கபடின்ற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அதையும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக கன்சிடர் பண்ணி இப்போ நம்ம வந்து விளையாடிட்டு வரோம். அதனால அது நமக்கு கொஞ்சமாவது அதை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனா அதே அளவுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் வந்து அது இன்னும் டாப் லெவல். அது மாதிரி நம்மளோட எல்லா கலைகளையும் வந்து அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் யாரும் தரது இல்லைன்றனாலே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்போ எப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட் தர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அது மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர்த்து நம்ம ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு இன்னும் மற்ற கலைகள், டான்ஸ், சிங்கிங் அந்த மாதிரி இருக்கிற சில கலைகளுக்கு வந்து எந்தெந்த மாதிரி இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து கவர்மெண்ட் இது பண்ணால் அதெல்லாம் நம்ம இன்னும் நிறையவே ஆக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு 10 சீட் எடுத்து வச்சு காலேஜில் தர மாதிரி வேறு எதுக்கும் தரதில்லை எனக்கு தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனால் மியூசிக், டான்ஸ் அப்படின்ற 2 விஷயம் இப்போ மேலே வரதுக்கு காரணம் கூட டிவி ஷோஸ் தான். ஏன்னா முன்னாடிலாம் அதை வந்து யாரும் தனியாக எடுத்து பண்ணல. இப்போ பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கு எங்கெங்கேருந்தோ வந்து அந்த மாதிரி வரும்போது தான் நிறைய பசங்க இவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கும் தனியாக ஏதாவது ஸ்டெப் எடுத்து மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எந்த டேலண்ட்டாக வேணா
இருக்கட்டும், ஒவ்வொரு டேலண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி தனியா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்ணோம்னா அப்பயாவது வந்து இப்ப அடித்தட்டு மக்கள் அப்படின்னு இருக்கிறனால தான் அவங்களால வந்து டேலண்ட்டை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து பின்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இது பண்ணீங்கன்னா இவ்வளோ பெருசா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அப்ப டேலண்ட் இருக்க எல்லா பசங்களையும் எல்லா வீட்லயும் அனுப்புவாங்க இல்லையா? எந்த டேலண்டா வேணா இருக்கட்டும் நீ போய் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். இப்போ கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ற மாதிரி அதே மாதிரி வேற ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங், டான்ஸ், அதை தவிர்த்து வந்து இப்போ குக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து சில பசங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து டிவியில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வீட்லேயே செய்ய வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு அவங்க வந்து பண்ணுறாங்களா அது வந்து எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டா மட்டும்தானே. இப்போ வந்து அவங்க பார்த்து சமைக்கிறத வந்து நீ பார்த்து இதே மாதிரி உன்னை பார்த்து ஒரு 10 பேர் சமைக்கணும் அப்படின்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணாலே வந்து போதும், வந்து அந்த குழந்தை வந்து நல்லாவே வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா அது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தவிர்த்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வளர்க்குறதுக்கு ஃப்ரீயாக வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு ப்ரைஸ் ஆஃபரிங் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் சென்டர் மாதிரி எதுனா வச்சு அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணாங்கன்னே வந்து ஏழை பசங்கள்லாம் கூட வந்து டேலண்ட்ஸை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் அது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஸ்விம்மிங், இன்னும் மியூசிக்கல்லேயே நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பசங்களை இப்போ நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் நான் சொல்வேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்னன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஜோனல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் வைக்கிறனால நம்ம ஸ்கூல் பேர் எடுக்கணும் அப்படின்றனாலேயே வந்து அதுக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணோம்னா வந்து நம்ம வந்து எல்லா டேலண்ட் இருக்கிற பசங்களையும் நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். நம்மளாலையும் வந்து இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸா அண்ட் அதர் டேலண்ட்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். முக்கியமா வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்டடீஸ்ன்றது எப்போ பார்த்தாலும் நமக்கு அது ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான். பசங்க வந்து விரும்பி படிக்கிற பசங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு வெறியோடு இருக்கிற பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எடுத்து படிப்பாங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட் தான் முக்கியமாக இருக்கும். ஆனால் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறனால அந்த விஷயங்களை கூட அவங்க தவிர்த்துட்டு இதை படிக்கணும், படித்தா நம்ம இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு இப்போ கேட்டால் மணி பேஸ்டாக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அதனால தான் டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னமோ நம்ம நாட்டில். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் நாளை உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இத்துடன் காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொல்லலோ வன்சொல் வழங்குவது. இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில படபடப்பு, கோவம் எல்லாமே ஒரு அங்கமாயிடுச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு மழை பெய்யும். ஒதுங்கி நிக்கிறதுக்கு மரமோ இல்ல கட்டிடமோ அங்க இருக்காது. வீட்டுக்கு சீக்கிரமா போயாகணும். சரி, மழையில நனைஞ்சிட்டே போயிடலாம்னு பார்த்தா வண்டியில பெட்ரோலும் இருக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கும்போது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில கோபம் வர்றது இயல்புதானுங்க. அந்த பகுதியில சுத்தி பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணுல பட்டு அங்க போய் நின்னா அங்க பெட்ரோல் இருக்காது. கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நல்லது நடக்குமான்னு யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோம். மழை பெய்யறதால அலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாம போகும். இந்த நேரத்துல நம்ம உறவினர் அல்லது நண்பர் யாரையாவது தொடர்பு கொண்டு உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா அவங்களோட நகைச்சுவை உணர்வு அப்பதான் கரை புரண்டு ஓடும். அப்பதான் நம்மளோட கோபமும் அந்த கரையை உடைச்சு ஊருக்குள்ள வரும். யாரோட தொடர்பும் வேணாம் அப்படின்னு அலைபேசியை ஆஃப் பண்ணிடுவோம்.
அந்த வழியில ஒரு நல்ல நண்பன் செய்யற உதவியால அந்த சூழ்நிலையை சமாளிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் சூழ்நிலை மாறினாலும் நம்ம மனசு மாறாதுங்க. அது கூட இயல்புதான். ஆனால் அந்த இயல்பு எவ்வளவு சரியானது? நம்மளோட மனசு வீட்டுல இருக்கிறவங்க அக்கறையா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க நம்ம மேலேயே கடும் கோபமா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து, இன்னாமா இப்பதான் வந்தியானோ, மழை பெய்யுதுன்னு யாருக்கும் தெரியாத பெரிய ரகசியத்தை போட்டு உடைப்பாங்க. இவ்வளவும் அனுபவிச்ச நாம தனியா உட்காந்து யோசிச்சா ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? எல்லோரும் நம்ம கிட்ட அன்பா ஆறுதலா பேசணும். ஆனா எத்தனை பேருக்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்கிறோம்? இந்த கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆணி அடிச்சு வச்சு அதை தினமும் நினைச்சு பார்க்கணும். அப்படி நாம பேசி நடந்து வந்தா நம்மளோட பேசுறதுக்கு எல்லோருக்கும் ஒரு அலாதியான பிரியம் ஏற்படும். இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொழலோ வன்சொல் வழங்குவது. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தும் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது எந்த பயனை கருதி என்ற கேள்வி வள்ளுவரின் கேள்வியாக மட்டுமல்லாது நமக்கு நாமே நம் மனதுக்குள் தினமும் கேட்கும் ஒரு கேள்வியாக இருக்கட்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Hello VIT. You are tuned to 90.8 VIT Community Radio. This is your host of the Silver Lining Show, RJ Sandal, and with me is RJ Tanvi. As the semester winds up, I hope you had fun, and especially the freshers enjoy their first taste of college. We hope you all have successfully submitted all the assignments, completed all the reviews, and have begun to buckle down to begin your final studies for the final exams of the semester, the FATs. The FATs, or any exam for that matter, can be very stressful on the mind and on the body. We start sleeping less, our eating habits deteriorate, and we seriously get stressed out. With only 2 more days to go, we are going to walk you through a few tips that you can use to do well in your FAT examinations. Every student who aims to become a high achiever will experience exam stress. It is an unavoidable part of a student life that can be tough nut to crack. Remember, stress exists for a reason, and you can choose to let it be your downfall or use it to drive you to improve your work. The difference between a student who allows stress to overwhelm them and someone who uses it to push them harder is what they do when they are facing that brick wall mid-study. Admirable students will pause, reflect, and choose a path that will help them overcome the impasse and not just wait for the wave to engulf them. Getting stressed during exam time is pretty common for everyone. Even 9-pointers freak out sometimes. And even after that, what makes them topper is their ability to handle the stress that has been dropped upon them. Considering your age or legacy, would you define it? Sure. Stress is one of the body's natural responses to something that is threatening or frightening. It is something that we all experience time to time. Now, stress combat can only happen once we have identified the causes and then treat them accordingly. Now, your reasons to get stressed may vary. It may be because of parental pressure, or maybe because of lack of self-motivation or confidence, and lack of preparation and planning as well. Or maybe due to the need to do better than your peers. So let's deal with these problems one step at a time. So, if you're stressed about not having a plan or schedule for your studies and you find yourself severely lacking in preparation, just know that you're an engineering student. You were made for days like these. Just kidding. Good. That was a horrible but slightly true reality. It's alright if you haven't gotten down to your studies, cause you can start right now.
You have an approximation of 2.5 days, that is 50 hours left for your first exam. Don't squander it stressing, utilize it productively. Yes, start by writing down your timetable. Figure out the breaks you have between your tests. Plan for the first 3 tests first and then begin planning for the rest. If by luck you have light exams in between hard ones, even better, you can have a great plan formulated. You know that much of the new portion has not been covered after CAT 2, so that's a plus point too. But you should also consider that CAT 2 was an open book, which means that not much of preparation would have gone into preparing for it. Well, you cannot say that. Just because both of us don't prepare for open books that much doesn't mean everyone doesn't. Well then, for those who have prepared well, chill and start studying after CAT 2. And for people like us, begin with your CAT 2 portions. So, when you begin with CAT 2 portions, start with doing something you seem reluctant or are scared to do. Start with the really hard topics, especially those which require a lot of thought process. So, start with subjects like maths or processing subjects. And don't forget to mix it up. That is your schedule, of course. Make sure you don't spend more than 3 hours on one topic. After approximately 3 hours, move on to the next topic. I'm not saying to skip a topic that you're studying, but complete that one topic and then move on. I find it extremely productive if I alternate between a thought required topic and then a purely theory based topic. Also, when planning, make sure you understand what your strengths and weaknesses are. Wait, what do you mean by that? Like which subjects you're good at or have interest in, and what subjects you don't like. Why? Because it's best if you start with a topic you don't necessarily like. For example, study that topic when you wake up or whenever is the most efficient time of your day. Okay, I get where you're going with this. So, if you're nocturnal like me, then conquer the hard subjects at night when your mind is the most active, and you keep what you find to be easier subjects for the daytime. And if you're an early riser and can concentrate better at daytime, then do the exact opposite of what she said. Also, don't forget to eat regularly and hydrate. Yeah, that can be a major roadblock in your planning. Sleeping, eating, and resting can seem like frivolous things to do, but these are necessities. Get proper hours of sleep. Make sure you get a minimum of 5.5 hours of sleep per day. And when it comes to eating habits, I don't have the best track record, but I can honestly say that if you don't start your day with a good meal and keep having food at regular intervals, you're going to fall seriously sick. And if you're thinking, well, it will be worth it, then you all are morons. It's best if you eat food properly at the right times. Also, don't stuff yourself to the brim, because then all you want to do is sleep off, which may not be the best idea at this time. Exactly. You don't want to oversleep or worse, sleep in your paper. And as I have mentioned earlier, sleep is vital to your performance. You have to sleep so that you may be awake during your paper, and also that your brain can retain all the stuff and all the information that you have studied. Especially if you're a last minute crammer. And if you are wondering what a last minute crammer is, then your answer would be someone who studies last minute by burning both sides of the candle. Or someone who burns the midnight oil. And before you say something like there's really midnight oil, it's a metaphor. I know that, and I was not at all going to ask you about it. Really? Then tell me, what does the phrase mean? Well, burning both sides of the candle and midnight oil means to exhaust oneself, especially by being up late and getting up early to work extremely and excessively hard, to work too hard for good health and peace of mind. Okay, and burning of oil means the same. Yep, exactly. So, what's the next problem? I guess it's pressure to excel. Okay, so what do you think can be done about this? I guess what people should do is set realistic goals for themselves, and once they have planned out their schedule, they should work towards it. What about even after this, we still get panicky? Then what do we do?
Well, you could try to take a short walk outside to clear your mind. It is not always necessary to sit in front of your books 24/7 to gain good marks. Sometimes taking a short walk to clear your mind turns out to be very beneficial. Even Abraham Lincoln said that if I'm given 6 hours to chop the tree, I will spend 5 hours sharpening the axe. But this does not mean that you apply maths and sleep for 20 hours a day. I second that, but personally for me, listening to music or watching a TV show for a short while is a better stress reliever than taking a walk. Yes, music can be awesome in stress relieving, but not the screaming metallic music, but sorts of calm or maybe even your favorite tunes are the best. Watching a TV show is also a good idea, in my opinion. No, it isn't. What if you're unable to stop and you continue watching it forever? Okay, considering that maybe not a complete episode or a complete season of a TV show, but maybe one that consists of maybe some 30 to 20 minutes is not a bad deal. We both know that temptations are always there, but what can be done about it? True that. You could also try relaxing exercises such as meditation. It's one of the most effective ways to take a break and see your stress from a different perspective. Practicing meditation is another way to maintain focus while improving both mental and physical health to reduce pre-exam stress. Hey, and for those who don't mind dark chocolate, this is an awesome tip. Try eating a bit of dark chocolate. What? Yeah, believe it or not, it's 100% true. Eating dark chocolate, which is over 70% of cacao, fights the stress hormone cortisol and has an overall relaxing effect on your body. Plus, chocolate releases endomorphins, which act as natural stress fighters. Ah, that explains why Lupin gave Harry the chocolate bar in the train. Lupin who? You know, the werewolf teacher from that guy in Harry Potter, the one with the weird cloak and stuff. Oh, okay, him. Yeah. And considering exams, Harry hardly ever studied. He was more into fighting demons and dementors and weird stuff. I wonder how he got through it. I know, right? I think owls would be much harder to take. Thank God we don't have it then. Forget about that. We should concentrate on what we have rather than what's happening somewhere else in an imaginary world. Which brings us to our next topic of exam prep. Do not get distracted easily, like me. I bet you don't even realize the number of times you check Facebook, Instagram, or whatever your vice is. When you add it all up together, it amounts to a significant waste of time. It can be hard to detach your life from outside studying, but keeping the end goal and time frame in mind will ease up the process. If you're someone who's totally into the whole social networking craze, keep your phone far away from you. I know of friends who even place them in their cupboards. Why would you do that? If I were to do so, I'm sure I would never find it back again. Well, as an alternative, you could always shut off your Wi-Fi, or you could put up your phone into an airplane mode. Yep, or just disable the notifications for the apps or stop them from running in background. Another way of preventing distraction is to study with someone else. This way you can motivate each other and concentrate more. That may also backfire, but most commonly it turns out to be useful, especially if you're doing the same subject. If the stress gets too much, there are many ways to let it all out. Sometimes you just need to talk to someone. Other times you need to shout it from the rooftop or scream at the top of your lungs. Figure out what you're feeling and then let it out. Speaking to a family member or a friend can highlight the bigger picture for you and empower you to rise above the exam stress. But if you're someone who prefers your solitude, then go ahead and follow that method. When I do finally get down to actual studying, I prefer the area that I'm working in absolutely clean and arranged and neat. I know, right? It's like I'm OCD about it. I like my table the same way that I want it, like the pen should be at this particular position and it must be properly arranged. So if you're like one of us, make sure you have enough space to spread out your textbooks and your notes.
You should have enough light. You should have a comfortable chair. And your computer games should be out of sight along with your phone. Hide them somewhere under your bed, in your cupboard, in your friend's room, anywhere. Just do it. Try and get rid of all distractions, like she said. Make sure you feel as comfortable and are able to focus as much as possible. For some people, this may mean almost complete silence. For others, background music helps. Some of us need everything completely tidy and organized in order to concentrate, while others thrive in a more cluttered environment. Think about what works for you and take the time to get it right. And while you're arranging your room and setting your table perfectly fine, we'll take a short break. You're listening to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. Mintu, let's go to the beach today. Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடிடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே Little eyes and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle goes man. by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. Welcome back to the Silver Lining Show. You're listening to 90.8 VIT Community Radio, and I'm your host RJ Tanvi, and with me is RJ Sandal. So, what were we talking about?
We were talking about examination stress. Not examination stress, we were talking how to reduce examination stress. Right. Okay, talking about examinations, another way to reduce stress is to make a better plan and stuff. And to create a better plan, you can also do things like prepare good notes. Once you have good notes in front of you, it makes it easier for you to prepare for that exam. Exactly. So the next aspect of exam preparation is note making. And we don't mean the professional type that we learned in school, but just the casual note making that we use. Personally speaking, I cannot study a topic without making notes of it. I agree. Even if it's last minute, I sort of need to see these in my own handwriting, or else it doesn't get into my head. So, how do you make notes, Tanvi? Well, I like making charts as picture representation, especially the hierarchical ones. You know, the ones with like a major head and then it branches out and stuff. Sort of like that family kind of tree thing. Also, I love using different color pens, and my notes are like so colorful because of which. So you actually spend time switching colors just to make notes? Yes, I do. Why? Is that hard to believe? Well, because that seems like a waste of time. Well, you could consider it that, but more importantly, it helps highlight certain points in your notes. Also, it makes it easier to remember. That's just silly. You can use a highlighter. Okay, then tell me, what do you think is the best way to prepare notes? Let me first tell you what the properties of a good note are. Easily understandable. Like my handwriting? Your handwriting, sure. Again, easily understandable, not like Tanvi's handwriting, which is illegible. Easily revisable, saves time because you don't have to read the book again for learning them. Refreshes key points of lectures and books. Help to learn how to present answer in answer sheet in befitting way to get more marks. It contains collective information of textbook, guidebooks, lecture, notes, everything. Notes are written in your own handwriting. Please don't type it out, because when you see your own handwriting, you feel acquainted to them and you pick it up easily. It gives you food for thought. There are again two stages of note making: the taking notes part and the shaping of them. Okay, I can take over now. Taking notes. If you have both textbook and its guidebook, it's better for you to open both for taking notes. Get focused on each sentence while you study. Extract key points from each para and write it down. Write down the important information from book, which helps to remind all the explanation attached to the topic. Do write the technical terms in the book. You need to memorize the terms so that your notes should contain it. Write down the definitions. Definitions are very much important. You can write in your own words, but you cannot lose the main focus or the idea behind it. So your notes should have them. Write down the technical terms, definitions, important information delivered by the teacher. Technical terms and definitions are particular, so you should have them in your notes. Sometimes teacher give you additional information about a topic which may or may not be in your textbook. So do make it a point to write it down during the class, and also if you find it later on, then write it down in your notes. The teachers may sometimes give you a useful table, a diagram, a chart, a technique made by them to provide you with an easier approach to learning that topic. So don't forget to mention these also in your notes. After these, we come to shaping of these notes. Use headings and subheadings. You can actually use colorful pens to make it look better, and use highlighters. See, I told you so. Use abbreviations and short words. All the lines or paragraphs should be in proper sequence. Skip the unnecessary explanation. Don't go writing anything because they have to be short and to the point. Write in good handwriting. Make easy diagram or table for long description. Write page number on each page if you keep losing pages while making notes. Or a better idea is to make a copy to write down these notes. Notes for different subjects should be separate.
Never write notes for different subjects on one page or in one notebook which has no separation line. They are very difficult to understand and are really messed up. Also, remember to keep your notes safe. Making the notes is as important as keeping them safe. Keep your notes in a safe place because you use it many times for revision and preparation for exam. If you're using a notebook or register for making notes, that's the best idea. Write on each notebook the name of the subject, the notes it contains, your name for, safety purposes. If you're making notes on loose pages, write the page number on each page. Keep all the pages in a folder and write the name of the subject on this folder. Also, now that I consider it, it makes it easier for someone who is reading your notes to understand and learn from it. Yeah, but why would somebody be reading my notes? Maybe because you are having a group study. Because like we said earlier, it's better to study in a group than by oneself. This way, you can bounce ideas off people and get doubts cleared out. You may have questions that they have answers to, and vice versa. As long as you make sure you stay focused on the topic for an agreed amount of time, this can be one of the most effective ways to challenge yourself. Also, sometimes when you have explained a question's answer to someone else, it further strengthens the topic in your own mind, making it not only beneficial for the person who is listening, but for you as well. When it comes down to the actual studies, be sure to concentrate on the right areas. Do not read questions that need to be solved, and always solve as many as numericals or solved examples as possible. It's better to do it this way because you understand the topic and get a hang of it faster. Do not think that because you have read it once, you will be able to remember it. Some questions and subjects and topics require more effort from your side. And if low on time, try solving the example first and then go through the theory. And do this topic by topic so that you understand the logic and the application of the topic at hand. Also, when it comes to food, I know I'm skipping to this, but really, when it comes to food, be sure you're eating the right kind of food. Wait, you mean right kind of food as in eat brain food? Right, brain food. Keep away from junk food. You may feel like you deserve a treat or that you don't have the time to cook. But what you eat can really have an impact on the energy levels in your body and the amount of focus and attention span you have towards your studies. Keep your body and brain well fueled by choosing nutritious foods that you have proven to aid concentration and memory, such as fish, nuts, seeds, yogurt, and blueberries. At least you can have what you get here. The same applies on exam day. Eat a good meal before a test based on food that will provide you slow energy release throughout. Sugar may seem appealing, but it won't help you or your energy levels after an hour or so. And finally, plan your exam day. Yes, make sure to get everything ready well in advance. Don't leave it to the last day of exam to suddenly realize that you don't know the way or the room number or you don't know what you're supposed to bring. Check all requirements. Work out how long it will take you to get there and then add on some extra time. You really don't want to arrive having had to run halfway or feeling frazzled from losing your way. You could also make plans to travel to the exam hall with your friends or classmates, as long as you know you're likely to be punctual. Do not forget to remain calm. Just before the exam, though it's a popular practice to still try and cram more information into your brain, do not do so. Remain calm. Listen to music or simply try cleaning your mind from negative and stressful thoughts. We should try cleaning our minds or clearing our minds. That's what I meant. I see. Okay, anyway, on seeing the paper, go through it once. Because the paper might have a lot of pages and you might get frightened. And so go through it once, the complete thing before you start solving it. This way, your brain can start processing the later on questions before you reach it, subconsciously. When writing the answer, stick to the point and do not over-elaborate unless the marks command it.
If you don't know an answer, move on. Then come back to it after you finish the rest of your paper. Do not remain fixed on trying to solve it because then you might spend an ample amount of time and finally solve that one answer. But then you have lost the rest of the time to complete the rest of your paper in like a proper manner. And this is not worth it. So guys, we wish you all the very best and hope you do very well and come out with flying colors in your FATs. Dear listeners, with these words of Asando, we will wind up today's show. You're listening to the Silver Lining Show on 90.8 VIT Community Radio. Stay tuned for more. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you about Swami Vivekananda at the Kasipur Garden House. As Swamiji's father, Sri Vishwanath Datta, died in the year 1884, as Swamiji was the eldest son and so he became the head of the family. His father had never saved any money and so Swamiji found it difficult even to get enough food for the family to eat, and so he was completely upset. His mind was in a turmoil. He found peace only at the feet of his guru, Sri Ramakrishna, who was at the Kali temple in Dakshineshwar near Calcutta. In 1888, Sri Ramakrishna began to suffer from a sore in his throat. It became worse and worse, and finally it was learned that he had cancer, which is a terrible disease. His disciples and devotees came forward to help him. A garden house was rented for him at Kasipur. He moved there and many of his young disciples began to stay there and nurse him. Naren was one of those who spent most of their time at Kasipur. He sometimes had to go to Calcutta on family business, but he spent the rest of his time with his guru, Sri Ramakrishna. Swamiji and the other disciples devoted themselves to the service of their master. Swamiji was their leader. When they had time, they would gather together and sing, study, or discuss the great qualities of Sri Ramakrishna. Swamiji wanted very much to realize God, to see God, for he felt that this was the only purpose of life. Sri Ramakrishna gave him many hints about how to meditate, and he spent much time in meditation. He had wonderful experiences during meditation. Sometimes he would completely forget the outside world. Once, Swamiji and Sri Girish Chandra Ghosh, the great poet and dramatist, sat under a tree for meditation. Girish tried to meditate, but there were too many mosquitoes. They buzzed around his head and beat him, and he could not meditate. He wondered if Naren was able to meditate, so he opened his eyes to see what he was doing. He was surprised by seeing the mosquitoes had covered completely Naren's body like a blanket. But Swamiji did not seem to feel anything, since he was lost in meditation. One evening, Swamiji had the highest spiritual experience. While meditating, he forgot the outside world and even his own body. He thought of nothing but God and God alone. His mind was literally filled with God. He felt great joy and happiness. This experience is called as Samadhi. Sri Ramakrishna began to prepare Swamiji for the work he was to do later. He asked Swamiji to look after the other young devotees and to see that they continue to practice meditation. One day, Sri Ramakrishna asked them to beg their foods from door to door, as the sadhus do. And the devotees started to beg, and the food which they collected was offered to Sri Ramakrishna. He ate it with great joy and said that such food was pure. He also gave ox robes to the boys and in this way initiated them as monks. The end came all too soon. On August 16, 1886, Sri Ramakrishna passed away,
leaving his disciples full of sorrow. Some stayed at the Kosipur garden house for a time, and others returned home and began to study. But Swamiji, however, started to organize them into a monastic brotherhood. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by SparkX Music Band.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல. உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன.
மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன ஓம் பல்வாறு முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க சந்தனப்பு மேனியில சாஞ்சு மடி படுக்கணும் சந்தோஷமா நான் ரசிக்க அடடா சந்தோஷமா நான் ரசிக்க பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே
மழைக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகங்காட்ட அடிமுகங்காட்ட மறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே முகங்காட்ட மறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுதவுள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும்
படைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால பொழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா சோழராஜன் அவன் பேரன் இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன் பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன் சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன் பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன் அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான் என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான் தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன் வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன் உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ தமிழா உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன் சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன் விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன் வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன் திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா
கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். நித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு, காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி, கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைக்கரமும், பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைக்கரமும், சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி, கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவே சாந்தி நிலவ வேண்டும், கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம், கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம்,
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை வரும், விதை முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சல் குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வேற்போம். பச்சை அரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலை அடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by SparkX Music Band.
காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. புர்ரா புர்ரா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. காங்கேயம் கால அது கதற விடுவால, வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால, இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. நட்டி கால அது சுருள விடும் வால, செவந்த நட்டி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா, நீ வீர மகன் தாண்டா. சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு, அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காலையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட
கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி கரும்பு தோட்டத்துல பாடலை வழங்கிய ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் 2 மாத கை குழந்த மனதா 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் தன்னே நன்னே நான நன்னே யமனதா தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே பழுத்த கிளவி முதல் மனதா பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை கண் விழித்து பார்க்கும் முன்னே வேலைக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் பட்டினியால் நான் இருந்தேன் மனதா பட்டினியால் நான் இருந்தேன் பட்ட கடன் தீரவில்லை பட்டினியால் நான் இருந்தேன் கடன் கொடுக்க யாரும் இல்ல பாடுபட்டு பொழப்பு நடத்த காட்டுக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் தன்னே நன்னே நான நன்னே மனதா தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே தானே தனனா நானே நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை
முத்து முத்து சிரிப்பும் உன்முக அழகும் மறக்கவும் மனசில்லையே, மறக்கவும் மனசில்லையே. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா, அது உந்தன் கருணை அம்மா. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா, அது உந்தன் கருணை அம்மா. கருவினில் வளரும் மழலையை சுமந்து காப்பதும் நீதானம்மா, இந்த உலகமே சாட்சியம்மா, இந்த உலகமே சாட்சியம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா, நீ மறுபிறவி அம்மா. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா, நீ மறுபிறவி அம்மா. பிறந்ததும் குழந்தையை மார்பிலே சுமந்து மாங்கல்யம் தந்தாயம்மா, ஒளி விளக்கே நீதானம்மா, ஒளி விளக்கே நீதானம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே,
உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்கு உதடி மானங்கருக்கு உதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்கு உதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, welcome to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in English where you can listen to a variety of literary works ranging from short stories to poems. You can also learn about a writer and his works all here on Literary Zone. I am Mary and I am going to be your host for today. Let's go to today's program. Kid Zone! Kid Zone is a segment where you can listen to a short story with a huge moral value. Are you ready to hear today's story? As a man was passing by the elephants, he suddenly stopped, confused by the fact that these huge creatures were being held by only a small rope tied to their front leg. No chains, no cages. It was obvious that the elephants could, at any time, break away from their bonds, but for some reason they did not. He saw a trainer nearby and asked why these animals just stood there and made no attempt to get away. Well, trainer said, when they were young and much smaller, we used the same size rope to tie them, and at that age it was enough to hold them. As they grow up, they are conditioned to believe that they cannot break away. They believe that the rope can still hold them, so they never try to break free. The man was amazed. These animals could at any time break free from their bonds. But because they believed they couldn't, they were stuck right where they were. Like the elephants, how many of us go through life hanging on to a belief that we cannot do something simply because we failed at once before? Like these elephants, how many of us go through life hanging on to a belief that we cannot do something simply because we failed at once before? Failure is a part of learning. We should never give up in the struggles of life. Let's take a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back to Literary Zone. You're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM.
And I am your host, Mary. Our next segment is called Short Zone, where we will be listening to The Umbrella Man by Roald Dahl. I'm going to tell you about a funny thing that happened to my mother and me yesterday. I am 12 years old and I'm a girl. My mother is 34, but I am nearly as tall as her already. Yesterday afternoon, my mother took me up to London to see the dentist. He found one hole. It was in a back tooth and he filled it without hurting me too much. After that, we went to a cafe. I had a banana split and my mother had a cup of coffee. By the time we got up to leave, it was about 6 o'clock. When we came out of the cafe, it had started to rain. We must get a taxi, my mother said. We were wearing ordinary hats and coats, and it was raining quite hard. Why don't we go back into the cafe and wait for it to stop? I said. I wanted another of those banana splits. They were gorgeous. It isn't going to stop, my mother said. We must get home. We stood on the pavement in the rain, looking for a taxi. Lots of them passed by, but they all had passengers inside them. I wish we had a car with a chauffeur, my mother said. Just then a man came up to us. He was a small man and he was pretty old, probably 70 or more. He raised his hat politely and said to my mother, "Excuse me. I do hope you will excuse me," he said. He had a fine white mustache and a bushy white eyebrows and a wrinkly pink face. He was sheltering under an umbrella which he held high over his head. "Yes," my mother said, very cool and distant. "I wonder if I could ask a small favor of you," he said. "It's only a small favor." I saw my mother looking at him suspiciously. She is a suspicious person, my mother. She is especially suspicious of two things: strange men and boiled eggs. When she cuts out the top of a boiled egg, she pokes around inside it with her spoon, as though expecting to find a mouse or something. With strange men, she has a golden rule which says, the nicer the men seem to be, the more suspicious you must become. This little old man was particularly nice. He was polite, he was well-spoken, he was well-dressed, and he was a real gentleman. The reason I knew he was a gentleman was because of his shoes. "You can always spot a gentleman by the shoes he wears," was another of my mother's favorite sayings. This man had beautiful brown shoes. "The truth of the matter is," the little man was saying, "I've got myself into a bit of a scrape. I need some help. Not much, I assure you. It's almost nothing. In fact, but I do need help. You see, madam, old people like me often become terribly forgetful." My mother's chin was up and she was staring down at him along the full length of her nose. It was a fearsome thing, this frosty nose stare of my mother's. Most people go into pieces completely when she gives it to them. I once saw my own headmistress begin to stammer and simper like an idiot when my mother gave her a really foul frosty noser. But the little man on the pavement with the umbrella over his head did not bat an eyelid. He gave a gentle smile and said, "I beg you to believe, madam, I am not in the habit of stopping ladies in the street and telling them my troubles." "I should hope not," my mother said. I feel quite embarrassed by my mother's sharpness. I wanted to say to her, "Oh, mummy, for heaven's sake, he's a very, very old man, and sweet and polite, and he's in some sort of trouble, so don't be so beastly to him." But I didn't say anything. The little man shifted his umbrella from one hand to another. "I have never forgotten it before," he said. "You've never forgotten what?" my mother asked sternly. "My wallet," he said. "I must have left it in another jacket. Isn't it the silliest thing you can do?" "Are you asking me to give you money?" my mother said. "Oh, good gracious me not," he cried. "Heaven forbid I should ever do that." "Then what are you asking?" my mother said. "Do hurry up. We're getting soaked to the skin here." "I know you are, and that is why I'm offering you this umbrella of mine to protect you, and to keep forever." "If only what?" my mother said. "If only you would give me in return £1 for my taxi fare, just to get me home." My mother was still suspicious. "If you had no money in the first place," she said, "then how did you get here?" "I walked," he answered. "Every day I go for a lovely walk, and then I summon a taxi to get me home. I do it every day of the year." "Why don't you walk home now?" my mother asked. "I do wish I could, but I don't think I could manage it on these silly old legs of mine. I've gotten too far already." My mother stood there chewing her lower lip.
She was beginning to melt a bit. I could see that, and the idea of getting an umbrella to shelter under must have tempted her a good deal. "It's a lovely umbrella," the little man said. "So I've noticed," my mother said. "It's silk," he said. "I can see that." "Then why don't you take it, madam?" he said. "It cost me over 20 pounds, I promise you. But now it's of no importance so long as I can get home and rest these old legs of mine." I saw my mother's hand feeling for the clasp of her purse. She saw me watching her. I was giving her one of my own frosty-nosed looks this time, and she knew exactly what I was telling her. "Now listen, Mummy," I was telling her. "You simply mustn't take advantage of a tired old man in this way. It's a rotten thing to do." My mother paused and looked back at me. Then she said to the little man, "I don't think it's quite right that I should take an umbrella from you worth 20 pounds. I think I would better just give you your taxi fare and be done with it." "No, no, no," he cried. "It's out of the question. I wouldn't dream of it. Not in a million years. I would never accept money from you like that. Take the umbrella, dear lady, and keep the rain off your shoulders." My mother gave me a triumphant sideways look. "There you are," she was telling me. "You're wrong. He wants me to have it." She fished into her purse and took out a pound note. She held it out to the little man. He took it and handed her the umbrella. He pocketed the pound, raised his hat, and gave a quick bow from the waist, and said, "Thank you, madam, thank you." Then he was gone. "Come under here and keep dry, darling," my mother said. "Aren't we lucky? I've never had a silk umbrella before. I couldn't afford it." "Why were you so horrid to him in the beginning?" I asked. "I wanted to satisfy myself he wasn't a trickster," she said, "and I did. He was a gentleman. I'm very pleased I was able to help him." "Yes, Mummy," I said, "a real gentleman," she went on. "Wealthy too. Otherwise he wouldn't have had a silk umbrella. I shouldn't be surprised if he isn't a titled person, Sir Harry Goldsworth or something like that." "Yes, Mummy, this will be a very good lesson to you," she went on. "Never rush things. Always take your time when you are summing someone up. Then you will never make mistakes." "There he goes," I said. "Look!" "Where?" "Over there. He's crossing the street." "Goodness, Mummy, what a hurry he's in." We watched the little man as he dodged nimbly in and out of the traffic. When he reached the other side of the street, he turned left, walking very fast. "He doesn't look very tired to me. Does he to you, Mummy?" My mother didn't answer. "He doesn't look as though he's trying to get a taxi either," I said. My mother was standing very still and stiff, staring across the street at the little man. We could see him clearly. He was in a terrific hurry. He was bustling along the pavement, sidestepping the other pedestrians and swinging his arms like a soldier on the march. "He's up to something," my mother said, stony-faced. "But what?" "I don't know," my mother snapped. "But I am going to find out. Come with me." She took my arm and we crossed the street together. Then we turned left. "Can you see him?" my mother asked. "Yes, there he is. He's turning right down the next street." We came to the corner and turned right. The little man was about 20 yards ahead of us. He was scuttling along like a rabbit, and we had to walk very fast to keep up with him. The rain was pelleting down harder than ever now, and I could see it dripping from the brim of his hat onto his shoulders. But we were snug and dry under our lovely big silk umbrella. "What's he up to?" my mother said. "What if he turns around and sees us?" I asked. "I don't care if he does," my mother said. "He lied to us. He said he was too tired to walk any further, and he's practically running us off our feet. He's a barefaced liar. He's a crook." "You mean he's not a titled gentleman?" I asked. "Be quiet," she said. At the next crossing, the little man turned right again, and then he turned left. Then right. "I am not giving up now," my mother said. "He's disappeared," I cried. "Where's he gone?" "He went in that door," my mother said. "I saw him. Into that house. Great heavens, it's a pub!" It was a pub. In big letters right across the front it said, "The Red Lion." "You're not going in, are you, Mummy?" "No," she said. "We'll watch from outside." "No," she said. "We'll watch from outside." There was a big plate glass window along the front of the pub, and although it was a bit streamy on the inside, we could see through it very well if we went close. We stood huddled together outside the pub window. I was clutching my mother's arm. The big raindrops were making a loud noise on our umbrella. "There he is," I said. "Over there." The room we were looking into was full of people and cigarette smoke, and our little man was in the middle of it all.
He was now without his hat and coat. He was edging his way through the crowd towards the bar. When he reached it, he placed both hands on the bar itself and spoke to the barman. I saw his lips moving as he gave his order. The barman turned away from him for a few seconds and came back with a smallish tumbler filled to the brim with light brown liquid. The little man placed a pound note on the counter. "That's my pound," my mother hissed. "By golly, he's got a nerve." "What's in the glass?" I asked. "Whiskey," my mother said. "Neat whiskey." The barman did not give him any change for the pound. "That must be a treble whiskey," my mummy said. "What's a treble?" "3 times the normal measure," she answered. The little man picked up the glass and put it to his lips. He tilted it gently. Then he tilted it higher, and very soon all the whiskey had disappeared down his throat in one long pour. "That's a jolly expensive drink," I said. "It's ridiculous," my mummy said. "Fancy paying £1 for something to swallow in one go." "It cost him more than £1, I said. "It cost him a £20 silk umbrella." "So it did," my mother said. "He must be mad." The little man was standing by the bar with the empty glass in his hand. He was smiling now, and a sort of golden glow of pleasure was spreading over his round pink face. I saw his tongue come out to lick the white mustache, as though searching for one last drop of that precious whiskey. Slowly, he turned away from the bar and edged his way back through the crowd to where his hat and coat were hanging. He put on his hat. He put on his coat. Then, in a manner so superbly cool and casual that you hardly noticed anything at all, he lifted from the coat rack one of the many-wet umbrellas, hanging there, and off he went. "Did you see that?" my mother shrieked. "Did you see what he did?" "Shh!" I whispered. "He's coming out." We lowered our umbrella to hide our faces, and out from under it. Out he came, and he never looked in our direction. He opened his new umbrella over his head and scurried off down the road the way he had come. "So that's his little game," my mother said. "Neat," I said. "Super." We followed him back to the main street where we had first met him, and we watched him as he proceeded, with no doubt at all, to exchange his new umbrella for another pound note. This time it was with a tall, thin fellow who didn't have even a coat or hat. And as soon as the transaction was completed, our little man trotted off down the street and was lost in the crowd. But this time he went in the opposite direction. "You see how clever he is," my mother said. "He never goes to the same pub twice." "He could go on doing this all night," I said. "Yes," my mother said. "Of course, but I'll bet he prays like mad for rainy days." Let's take a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Let's listen to the poem No Men Are Foreign by James Kirkup. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful harvests, by war's long winter starved. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life
that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country is strange. No man are foreign tells us that we should not consider anyone as foreign or strange. Humanity is the same all over the world and is harming anyone, we are harming ourselves. In destroying another country, we are destroying our own earth. The poem tells us to look upon humanity as unified entity. The poem is obviously a strong plea for universal brotherhood. It underlines the fact that the people of different countries have same physical, mental, and emotional experiences. Their fate is the same. They are in no way different, even though they wear different clothes and speak different languages. Nobody should be viewed as stranger and no country foreign. The poet emphasizes the futility of hating those who belong to other countries. When we wage war against others, we only defile our own earth. The dust and smoke caused by war weapons pollute the very air we all breathe. Let's have a break on Literary Zone. You're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, it is so fun to drive like crazy freak. Chintu, you are driving so fast. Can you please slow down? Don't be such a spoilsport. sport. Bro, I am not saying this because I'm scared of driving fast. It's just that I am trying to save you some fuel. Okay, how does that help me in saving fuel? Maintaining an efficient speed is an important factor in fuel efficiency, and driving so fast like you will not help much. Go green! Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Welcome back, guys. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM, and I am your host, Mary. Let's go to our last segment, Writer Zone, where we will listen about Roald Dahl. Roald Dahl was a famous short story writer who became one of the most successful and beloved children's writer of all time. He also wrote several screenplays. He was born on 13 September 1916 in Wales to parents of Norwegian descent. He attended British schools but never went to university, opting to go work for the Shell Oil Company instead. He worked there for a few years, but when World War II started, he joined the British Royal Air Force and served as a fighter pilot. He began writing during the war, which after the war became his lifelong vocation. He wrote 2 novels, 2 autobiographies, 19 children's books, and many short story collections. He died of leukemia on 23rd November 1990. He has received the World Fantasy Award for Life Achievement in 1983 and Children's Author of the Year from the British Book Awards in 1990. In 2008, The Times placed Dahl 16th on its list of the 50 greatest British writers since 1945. His notable works include James and the Giant Peach, Charlie and the Chocolate Factory, Matilda, My Uncle Oswald, The Witches, Fantastic Mr. Fox, Tales of the Unexpected, and George's Marvelous Medicine. Now it's time for me to leave. This is Mary signing off on Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence.
National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money.
Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now all flooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks a Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay.
Hello to all the listeners. This is VIT Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity? And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls, how can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina beach. You get to witness fishing right in front of your eyes in Marina beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything. And I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening, so what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, eat something over here. And we like the beach stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, clean the beach, at certain intervals during the weekdays. And that's now, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to, clean it. And, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side. And you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food. I guess I like the food over here because I come for that mostly.
because I stay like within around a kilometer from here. So I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here. And what else, the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you sir so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student. And quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So I think by mid-December I was there. So there was a reason I was in Chennai, around the locality of Adayar where the library is located. So I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna Library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you Exactly. enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's very Yeah. large. So sir, what do you think sets apart the Anna Library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So, every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need.
So in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided. You have a braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need, and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the braille readers, they have a very large diversity of books, and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library. Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So, sir, the next question, of course, the collection in Anna Library is huge, and the library is known for that in the world. So what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports. Management is my specialization area. So as soon as I went into the management section, which is I think on the third floor, on each floor, I think I should tell all the viewers or the hearers that each floor has two wings, A and B wing. So let's say on the management floor itself, third floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing. So I thought there's a huge diversity, a lot of books. And many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors. But you have authors from all over the world. The best books are available and all the resources are there which you probably cannot buy online. And I was very, very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books, all the resources, and it's all up to date. Even, let's say, if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained, and it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there. So you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very, very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors. Especially in the kids section, of course, a lot of books for them. Along with the books, you have computers. Like you have CDs which will enhance their learning.
make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm Yeah. sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use. So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked on the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses because the location wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have to the authority or the government who's running the library, they could probably, do the marketing of the library to create awareness about the library's existence. That in turn will create awareness and people will come to the library. So I think that is one suggestion which the government can incorporate over the period of time. Yes, that's very understandable. Do you have any other suggestion to the library authorities in terms of maintenance or further facilities, etc.? Yes. Thanks for pointing that out because, the whole library is air conditioned, it's very well organized, and it's very clear for any person who enters the library on where their books are. But one suggestion is it's a beautiful structure, beautiful building, but there's a lot of scope for improvement in terms of, the hygiene and the health and the way the building is maintained. There's a lot of dirt, a lot of dust, the glasses need to be cleaned, and probably the air conditions need to be serviced. There's a lot of things which I notice wherever I go. So I think when the library is such high standards in terms of the content of books, there is always a need to improve on the quality and the standards of the library in terms of basic cleanliness, health and hygiene. That is one big area of improvement which the library authorities can do. But if you look at it from their side, the library has been old and has been running for quite a long time. So if you look at that span and the number of years the library has been running, it's not bad the way they've maintained it. But always there is scope of improvement because the number of people which I saw at least that particular day in the housekeeping department, there were quite a number of people. So in fact, when you have so many people, you expect the work to be done. So of course, there probably is a mistake in the way the work is being done by that particular department. So that is one big area of improvement. Yes, of course. For the efficiency, any suggestions are welcome. You're a VIT student, so I'm sure you'd like to advise the students that it would be a great opportunity to actually visit the library. So could you just let our listeners know that what it takes to be in the library? Well, I know like all my friends and fellow students in VIT, we have time to spend on movies, games, going out with our friends, but I think we have a superb library in campus, and even that itself not many of us utilize. So I think every single one of us have to spend at least, let's say, 1 hour reading a book or at least trying to visit the library and making that particular effort. Because in the end, our communication skills matter the most, our knowledge matter the most, and being aware of the current affairs, that's what's needed from every single one of us. And most of us don't do that. And we have to prioritize on that. And I think all of us are grown up enough to at least manage our time well and visit the library, spend our time, enhance our knowledge. And it's a great source of learning. And there's so many books, and once you start reading, I'm someone who's become an avid reader over the period of time. And when you start reading books, you really start thinking, well, I don't think I have enough time to finish all the books which I want to. So that's a great feeling, and I think every single one of us should have that feeling over a period of time. And everyone should start reading books, because there's nothing better than reading books, because the amount of time you spend on movies, 2.5 hours, or going out a total of 5 hours in a day, you just spend 2 hours in your books. There's nothing better than that. So I recommend every single one of us to make that effort, set time in a schedule to just read a book or read the news. Yes, and many of us visit Chennai often, or they live in Chennai. So if you're in Chennai and it's right at the heart of the city, I'm sure it's kind of a necessity to actually go to the Anna Library.
and especially as VIT students. And any other words you'd like to say, Mr. Rizwan? Yeah, just one last thing. In terms of location, this library is in Adyar, a mall like Express Avenue and Satyam Theatres are very close by. So these are the distractions for the people. But I think that shouldn't be an excuse for everyone, and we should make that effort to come to this amazing library, and hats off to our government. Yes, it's a well-connected place, so do visit that place, especially as students of VIT. Thank you so much for joining us today, Mr. Rizwan. It's a pleasure. Welcome. That was a pretty informative exchange. So everybody, especially the VITians, please use this resource well, which requires at least a whole day of spending. With this, we come to the end of part 1 of Chennai. We have plenty more places to visit. Mahabalipuram, the beach resorts, and plenty more. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையை நம்ம நேசிக்கவும் ஸ்பெஷலா நினைக்கவும் கத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா ஜெயிக்க முடியும்னு நம்புறவங்க தாங்க நம்ம சுட்டி பொண்ணு மால்விகா. புத்திசாலி, கருணையானவள், படிப்பாளி, உள்ளுணர்வு உடையவள், விடாமுயற்சி செய்பவள், பகுத்தாய்பவள். மால்விகாங்கிற பேருக்கு இப்படியெல்லாம் கூட அர்த்தம் சொல்ல முடியுங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மால்விகா ஐயரை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு மனிதருக்குமே வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயது 13. ஆனா நம்ம மால்விகாக்கோ 13 வயசுலயே எல்லாம் கருகி போச்சு. விதியோட விளையாட்டால மாற்றுத்திறனாளிகள்ல ஒருவரானாங்க மால்விகா. இவங்க கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம மால்விகா ஐயர் பிறந்த ஊர் கும்பகோணம். மால்விகா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்பவே அவங்க அப்பாவுக்கு ராஜஸ்தான்ல இருக்கிற பிகானீருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சாம். அதனால இவங்க குடும்பமே பிகானீருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். நம்ம மால்விகாக்கு 13 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்களாம். ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், கத்தக்னு மால்விகாக்கு பிடிச்சதை எல்லாம் கத்துக்கிட்டாங்க. மால்விகாக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க நினைச்சபடியே ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது அவங்க குழந்தை பருவம். 2002ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி அவங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா அவங்க இப்ப எப்படியோ இருந்திருப்பாங்கங்க. அந்த மே 26ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லும் போதே என்ன அறியாம கூட என் வார்த்தைகள் நடுங்கலாம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான சம்பவங்க அது. இப்போ அந்த நாள்ல என்னதான் அவ்வளவு பயங்கரமா நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம மால்விகாக்கு ஒரு 13 வயசு இருக்குங்க. ஒரு வெடிகுண்டு கிடங்குல தீ பிடிச்சுது. அதுல கை வெடிகுண்டு உள்பட பலதும் வெடிச்சு ஊர் முழுக்க சிதறி போச்சு. அதுல ஒரு துண்டு மால்விகா குடியிருந்த பகுதியில விழுந்திருக்கு. அந்த வெடிகுண்டு துண்டு செயலிழக்க செய்ததுன்னு சொல்லிருக்காங்க. அதான் செயல் இழந்து போச்சுன்னு ஊர் மக்கள் சொன்னதை நம்பி நம்ம மால்விகா விளையாட்டுத்தனமா அதை தட்டிருக்காங்க. இவங்க தட்டின முதல் அடியிலே அது டொம்முன்னு வெடிச்சு சிதறிச்சு. அவ்வளவுதாங்க. அடுத்த சில நொடிகள்லயே மால்விகாவோட 2 கைகளும் சிதறி போச்சு. கால்களும் செயலிழந்து போச்சு. மால்விகா கால்கள்ல ஹைப்போ எஸ் தேசியான்னு சொல்ற உணர்வுகள் மரத்து போன நிலை. இந்த சம்பவம் நடந்த முதல் 3 நாள் மால்விகாக்கு நல்ல நினைவு இருந்துதாம். என் மகளோட கை போயிடுச்சேன்னு அவங்க அம்மா அலறினது இன்னும் அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்காம். மால்விகாவோட உடம்பு முழுக்க மரத்து போயிருந்தது. உடனடியா மால்விகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 80% ரத்தம் போயிருச்சாம். முக்கியமான 4 நரம்புகளும் கட்டாயிடுச்சு. பிபிஓ 0க்கே வந்துருச்சு. மால்விகா பிழைப்பாங்களாங்கிறதே சந்தேகமா ஆயிடுச்சு. கால்களை எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். மால்விகாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் அதுல உடன்பாடு இல்ல. அதனால மால்விகாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு ஜெய்ப்பூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல காலை எடுக்கலாம் தேவையில்ல, ஆனா மெட்டல் ராட்ஸ் வச்சாதான் மால்விகாவால எழுந்தே நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க.
காலை எடுக்கிறதுக்கு இதுவே பரவாயில்லன்னு மெட்டல் ராட்ஸ் வைக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்க. உடனே ஆபரேஷன் நடந்துதாம். மால்விகா கால் முழுக்க மெட்டல் பொருத்தினாங்க. அது கால்களுக்குள்ள ஆழமா போயிருந்ததுல உயிரே போகிற அளவுக்கு வலி. 24 மணி நேரமும் வலியோட துடிச்ச அந்த நாட்களை இப்பவும் ஏன் எப்பவுமே மறக்க முடியாது நம்ம மால்விகாவால. ஒரு வழியா டாக்டர்ஸ் மால்விகாவோட கால்களை காப்பாத்திட்டாங்க. மால்விகாவோட இடது கால் மொத்தமும் வடிவம் இழந்து உணர்வுகள் இல்லாத நிலையிலும் வலது கால்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலும் காப்பாத்தினாங்களாம். வெடிச்சு சிதறினதுல துண்டானதால கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலையாம். இந்த கொடுமையான நிகழ்வுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்களாம். மெல்ல மெல்ல எழுந்து நடமாட ஆரம்பிச்சாங்க மால்விகா. உபயோகம் இல்லாத நிலையிலும் கால்களை காப்பாத்தினதுல மால்விகாக்கு மகிழ்ச்சி. ஆனா கைகளை இழந்துட்டோமேன்னு தாங்க முடியாத அதிர்ச்சி. கைகளையும் கால்களையும் மட்டும் இல்லங்க, கனவுகளும் கருகி போச்சு. விளையாடி கொண்டிருந்த மால்விகாவோட வாழ்க்கையில குண்டுவெடிப்பு ரூபத்துல விதி விளையாடினதோட விளைவு மாற்றுத்திறனாளிகள்ல ஒருவரானாங்க மால்விகா. 8ஆவதுல இருந்து 10ஆவது படிக்கிற வரைக்கும் படுக்கையிலே தான் இருந்தாங்க. 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சாம். அந்த எக்ஸாம்ஸை எப்படியாச்சும் எழுதணும், படிப்பை விட்டுடக் கூடாதுன்னு செயற்கை கைகளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு மால்விகாவும் அவங்க அம்மாவும் இன்டர்நெட்ல தேடினாங்களாம். செயற்கை கைகளை தயாரிக்கிற கம்பெனி பத்தி தெரிய வந்தது. மயோ எலக்ட்ரானிக் கைகளை பொருத்தினாங்களாம். பேட்டரியில இயங்குற இந்த கைகளை நெஜ கைகளை போல திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். அந்த கைகளை வச்சு எழுத பழகினாங்க நம்ம மால்விகா. ஆனா 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ஸ்க்கு 3 மாசம் தான் இருந்துதாம். இந்த நிலையில கடுமையா உழைச்சாங்களாம் மால்விகா. எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்தாங்களாம். கடுமையா உழைச்சோம்னா எதுலயும் தோல்வி இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மால்விகா. ஆமாங்க, அவங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. பிரைவேட் கேண்டிடேட்ல நம்ம மால்விகா தான் டாப்பர். இது மட்டும் இல்லாம 2 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. ஆனா நம்மள எடுத்துக்கோங்க, கையும் காலும் நல்லா இருக்கிற நிலைமையில கூட உழைக்க மாட்டேங்கிறோம். ஸ்கூல்ல பிரஷர் பண்றாங்க, வீட்டுல பிரஷர் பண்றாங்க, அதனால படிக்க பிடிக்கலன்னு வெறுப்ப வளர்த்துக்கிறோம். ஒரு வருஷம் ஃபுல்லா அதே பாடங்களை தான் படிக்கிறோம். ஆனா முழு கவனிப்போட படிக்கிறது இல்ல. நம்ம மால்விகாவோ 3 மாசம் தான் படிச்சாங்க. ஆனா முழு கவனிப்பும் படிப்புல மட்டும் தான் இருந்தது. சரி, இப்போ மால்விகா வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாளே எல்லா பத்திரிகையிலும் மால்விகாவை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட், அதன் தொடர்ச்சியா நடந்த துயரங்கள் எல்லாத்தையும் கடந்து மால்விகா எப்படி படிப்புல சாதிச்சாங்கன்னு பாராட்டி ஊக்கப்படுத்தினாங்களாம். அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணினாங்க மால்விகா. அப்போ ஜனாதிபதியா இருந்த நம்ம அப்துல் கலாம் சார் மால்விகாவை வரவழைச்சு பாராட்டினாராம். அதுக்கப்புறம் +2, அடுத்து எக்கனாமிக்ஸ், சோஷியல் ஒர்க்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரின்னு நிறைய படிச்சாங்களாம். பயிற்சியின் போது மாற்றுத்திறனாளி குழந்தைங்களோட வேலை பார்க்கிற அனுபவம் கிடைச்சது. அவங்க இடத்துல இருந்து அவங்கள மால்விகாவால நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சாம். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகம் வந்துச்சாம். அந்த சம்பவம் மால்விகாவோட வாழ்க்கைய இன்னும் கலர்ஃபுல்லா மாத்திருச்சாம். அது வரைக்கும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு மட்டும் இருந்தாங்களாம். மத்த எல்லாரும் நார்மலானவங்க. நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் மால்விகாக்குள்ள இருந்துதாம். ஆனா அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு உணர்ந்தாங்களாம். இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு மால்விகா உண்டாகி இருக்க அடையாளத்துக்கும் அந்த டெட்எக்ஸ்ல பேச்சுதாங்க அஸ்திவாரம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல மால்விகா கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்களாம். போன வருஷம் பெங்களூர்ல நடந்த இந்தியா இன்க்ளூஷன் சம்மிட்ல பேச கூப்பிட்டாங்க. நிறைய சாதனை செய்த மாற்றுத்திறனாளிகள் பலரை அவங்க அங்க சந்திச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் மால்விகாவோட குறைபாட்டை எதிர்க்கிற மனப்பான்மையை கொடுத்தது. எபிலிட்டி ஃபவுண்டேஷனும் நிஃப்டும் இணைந்து நடத்தின ஒரு ரேம்ப் வாக்ல கலந்துகிட்டாங்க. நிஃப்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மால்விகாக்காக 2 கவுன் டிசைன் பண்ணி கொடுத்தாங்களாம். அவங்க செயற்கை கைகளை நுழைக்கிற மாதிரி ஸ்பெஷலா டிசைன் பண்ணின அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மால்விகா ரொம்ப சந்தோஷமா ரேம்ப் வாக் பண்ணினாங்க. ரொம்ப அருமையான அனுபவமா இருந்துதாம் அது மால்விகாக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆக்சசிபிள் க்ளோத்திங் பத்தி யோசிக்கவும் பேசவும் வச்ச சம்பவமா அமைஞ்சது. சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்பான பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க மால்விகா. பெங்களூர்ல நடந்த மாரத்தான் நிகழ்ச்சியில டான்ஸ் பண்ணினாங்களாம். அடிப்படையில டான்சரான மால்விகாவால முன்ன மாதிரி ஆட முடியலனாலும் ஓரளவுக்கு நல்லாவே ஆடினாங்களாம். சமுதாயத்துல மாற்றுத்திறனாளிகளோட மனநிலை எப்படி இருக்கு, சமுதாயம் அவங்கள எப்படி பாக்குதுங்கிறத பத்தி PhD பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நம்ம மால்விகா ஒரு குளோபல் ஸ்பீக்கருங்க. ஒவ்வொரு மேடையிலும் அவங்க கதைய சொல்ற போது நிறைய பேர் கலங்குறாங்களாம். ஏன் நமக்கே அவங்க கதையை கேட்கும் போது வருத்தமா இருக்குல்லங்க. ஆனா நம்ம மால்விகாக்கோ அவங்க நிலைய நினைச்சு என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணினது இல்லையாம். இவங்க அந்த பயங்கர நிகழ்வுக்கு அப்புறம் வாழ்க்கைய பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நடக்கிற விதம் பல பேருக்கு தைரியத்தை கொடுக்குதுங்க. மால்விகாவோட சிகிச்சைகள் முழுமையா முடியலையாம். ஆக்சிடென்ட் நடந்து முதல் நாள் எமர்ஜென்சி ஆபரேஷன்ல ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் மால்விகாக்கு 20க்கும் மேலான ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. வெடிச்சு சிதறின குண்டுல ஒரு சின்ன துண்டு இன்னும் அவங்க உடம்புக்குள்ள இருக்காமாம். ஆனா அதை எடுக்க முடியலையாம். கால்கள்ல பிளேடு பொருத்தினப்ப அந்த குண்டு துண்டோட உராஞ்சதுல அவங்களுக்கு 2 வாட்டி பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்காம். அதுக்கு முடியவே இல்லையாங்க. இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகும் மால்விகா அவங்க வாழ்க்கையை நேசிக்க காரணம் அவங்க அம்மா ஹேமமாலினி தாங்க. மால்விகா கூடவே நிழல் மாதிரி இருக்காங்க. பிரச்சனைங்க வரும் போகும், ஆனா மனசு விட்டு போச்சுன்னா வாழறதே கஷ்டம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். அந்த வார்த்தைகள் தான் மால்விகாவோட ஊக்க மருந்தாம். அதனாலதான் மால்விகாவை யாருமே எப்பவுமே சோகமா பார்த்தது இல்லையாம். வலியில துடிச்ச போது கூட சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க மால்விகா. மால்விகாவை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த செகண்ட் லைஃப், ஸ்பெஷலான லைஃபும் கூட. நம்ம வாழ்க்கையை நாம நேசிக்கவும் ஸ்பெஷலா நினைக்கவும் கத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் ஸ்பெஷல்னு முதல்ல நம்ம நினைக்கணும். அப்பதான் மத்தவங்களும் நம்மள அப்படி நினைப்பாங்கிறது தான் நம்ம மால்விகா நம்மளுக்கு கொடுக்கிற சக்சஸ் டிப்ஸ். இத மறந்துடாம எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இதே விஐடி பண்பலையில உங்களை பத்தி வருங்கால சாதனையாளர்களா சொல்றேன். அதனால விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes. These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes, let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere. Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle, and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about
20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the earth. After that, core of the earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the earth's crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor, and tumbler. The seismicity, seismicism, or seismic activity of an area refers to the frequency, type, and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude. The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense, the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear tests. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick-slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy. Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of Vit Community Radio, innovative talks from intellectuals. That's fine.
How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity, rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity? Yes, the core of this talk is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. Four main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells, and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor. Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6 and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risk faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity. It is not well understood, but basically what happened is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plate beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create
new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work. One thing we do know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increased the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right. What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over 100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Noble Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. People who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. Tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year. Hello VIT, this is VIT Community Radio 90.8 and I am Akash Goenka here to present to you an exchange of ideas. It is my distinct pleasure to welcome you this morning to a discourse on the World Earth Day. I have with me in the studio Professor Sat Ghosh and Akshat Sharma, also from the School of Mechanical and Building Sciences. The World Earth Day is an annual event celebrated on April 22nd, on which day events worldwide are held to demonstrate support for environmental protection.
It was first celebrated in the year 1970 and is now coordinated by the Earth Day Network and celebrated in over 192 countries, including India. In India, it is headquartered in the city of Calcutta and is engaging partners to build and enhance the region's civic mobilization and leadership in the environmental protection. So without any further ado, we'll begin this interactive session with Professor Ghosh. Professor Ghosh is a senior professor in the School of Mechanical and Building Sciences and has mentored several projects focusing on issues of sustainability and environmental protection. He was recently in the Masai Mara in Africa, and I will begin by asking him about his experiences in the Mara, the importance of preserving game reserves, and its relevance to the World Earth Day. Thank you, Akash, for that wonderful introduction. At the outset, I'd like to thank Dr. Binod Sharma from the United Nations to have invited me and my very dear student Akshat for organizing this life-changing trip at the Masai Mara. My first impression upon entering the game reserve, as I approached the game reserve, I was fascinated by the changing landscapes. And what I had seen as a child, the iconic acacia tree and the many-pronged cacti started looming up in vista upon vista of sort of sunburnt red soil. So that site itself, that expansive wilderness, and we had a wonderful tour guide in the name of John, who knew the pulse and verve and feel of the place. He knew everything about the animal movements. He knew about their behavior, the characters, the personalities. He knew about every plant and flower and the tree and the shrubs. So it was indeed extremely lucky for us to have John with us. So my first impressions upon entering the reserve was a sense of amazement. Sort of amazement seemed to ravish my senses when I saw a herd of giraffes. And I must mention I had my wonderful student and now a colleague, Mr. Siddhartha Mukherjee from the Technical University of Delft, who photographed the sequence, and Dhruv, an SPST student at VIT University, who is doing a project on fluid flows around game reserves. So we were a team of 4 people on an open-fronted safari jeep with John driving us through. So when we first saw the herd of giraffe, it was uncanny. They sort of peered down at us with a philosophical gaze from their high stature, and they seemed to be completely oblivious of the surroundings. They're munching the way and eating and chewing the leaves. And soon after we saw a herd of zebras. The striking stripes against the azure of the sky and the green of the savannas was a very uplifting feeling. And the first thought that came into my mind was, this should be left alone, untrammeled, in its pristine purity. Kenya, Safari Kenya, Kenya, Safari Kenya. Safari Kenya.
So can you tell us something about the music that you heard over there, the culture? I'll soon talk about our experiences at the Sundarbans and also at the Mudumala in Tamil Nadu, much closer home. So the interlinking of the kind of a close, cohesive relationship between the beasts. I hate to call them beasts. After being at the Mara, they seem to have a personality. That how they relate to us humans, it's extremely important, and how human behavior has changed animal movement. So I'll first start about idioms of folk culture that is there in our tradition. And I would like, Akash, you as a youngster brought up in the best of educational institutions, I would like to return the question back to you and ask, how do you think India's literature has fostered an interaction between the man and the beast? Thank you so much for your question, sir. Animals at large have formed a very important part of popular literature which has appealed to youngsters all over India. And it starts right from the beginning of our lives when we start reading the Panchatantra and about animal stories. And every character, that is every animal in the story, is ascribed certain characteristics, certain attributes which are unique to them. Say, for instance, there is the crocodile, there is the monkey, so on and so forth. Then just as I said that the animals seem to have personalities. Exactly. Yeah. They seem to have their own personality. And as we are growing up, then we start, of course, reading. I mean, nobody is aloof from Ruskin Bond. We're talking about Ruskin Bond, wherein in his stories and in his writings, the forests, that is the foothills of the Himalayas, the beasts inside those forests, they are personified. They're given characters of their own. And we get to learn from them as well. And presently, of course, I'm a lot into Vikram Seth and his writings. You spoke to his mother recently. That was a wonderful experience. Yes, that was in the Literature Festival in Chennai Yeah. back in January. That was indeed. Yeah. Since we're talking about love for animals, this is from the Beastly Tales, from Here and There by Vikram Seth. And of course, what he does quite amazingly is that he gives a poetic delicacy to simple stories. That this is the story of the crocodile and the monkey, which probably all of us have heard before. But this is a poetic rendition of the same. And I will read out the bit. Of course, it's a long poem, but I'll read out the bit where in the crocodile is tricking the monkey into coming with him so that his wife, that would be very interesting. Yes, please. Can eat the monkey's heart. So he says, this is the monkey to the crocodile. Eat, my friend, and take your wife nectar from the tree of life, mangoes ripe and mangoes rare, mangoes everywhere. Then Kurup, the crocodile, gazed up with gentle smile. Monkey, you are far too kind, but today, if you don't mind, dine with both of us and meet her whose life you've made so sweet. When you meet her, you will see why she means so much to me. When she takes you by paw, something at your heart will gnaw. When you gaze into her eyes, you will enter paradise. Let us show you gratitude, share our friendship and our food. Dear Kurup, dear crocodile, you can swim from isle to isle. I can leap from limb to limb, but my friend, I cannot swim. And your island's far away, if I get a boat someday. Nonsense, jump upon my back. You're no heavier than my sack, filled with mangoes to the crown. So the monkey clambered down, bearing mangoes and delighted, with such warmth to be invited. They were just halfway across, when the crocodile said, toss all the mangoes in the water. But these fruits are all I've brought her. You yourself are the gift enough, said Kurup in accents gruff. Ah, my friend, that's very gracious. Well, my wife's not so voracious, and I'm certain that today she won't eat fruit. By the way, tell me what your breast contains. Mango nectar fills your veins? Does it also fill your heart? Said the monkey with the start. What a very curious question. Well, she might get indigestion if it's too rich, I suspect. What, your heart? My heart? Correct? Now, Kurup said with a frown, which would you prefer, to drown in the Ganga or to be gutted by my wife and me? I will let you choose your end. After all, you are my friend. Then he slowly started sinking. Wait, the monkey said, I'm thinking. Death by drowning, death by slaughter, death by land or death by water.
at face either with smile, for your sake, O crocodile. Quintessentially Vikram said. Of course, here he talks about humor. Of course. And it's always laced with humor, and sort of animals are known not to laugh. Yes. But sort of Vikram says makes Yes. them laugh. Yes, of course. So he Yeah. can get poetry out of probably anything. Yes. And now we'll extend this conversation to our friend Akshat. He's in the studio. Of course, Akshat has spent a lot of time both in India and in Africa. So I will ask him to compare conservation methods followed in India and Africa, how they are different, and why he feels one is better than the other. I think that's a very pertinent question, Akash, because I think this is one area in which Africa can teach India some things. Since Sir already introduced us to Masai Mara, he gave such a beautiful rendition of the scene. I think I would like to start there. So let's start with the name Masai Mara, which basically means the land of the Masai. And this is not a symbolic gesture. It is actually the land of the Masai. It is officially belongs to the people of that area. So what the government has done here is, by not calling it a national park and instead making it a game reserve, they have given the ownership of the land to the locals and given them a sense of collective responsibility. They have also educated and incentivized the people by showing them the benefits of tourism and moving with the times. So these Maasai now, Sir will later move on to tell you about the ritual in which, the Maasai coming of age ritual, in which they had to kill a lion to prove that they are indeed come into adulthood. But now they realize, because of education, they realize the importance of ecosystem and the biodiversity, and also more importantly the tourists and the money they bring in when they come to see these lions, including the Maasai into the locals into the conservational efforts. They have actually made their job a lot easier, because the Maasai themselves now report cases of poaching, prevent poachers from coming in and hunting these animals. So I think that is one very important lesson that can be learned here. The second important lesson, I would say, would be how they get the money, the capital, for funding their conservational schemes. So in India, if anybody has ever visited a national park, you see that you only pay a token amount to get into the national park, which may be 200 or 300 rupees. But in Africa, even though for the locals that is the case, they have to pay a token amount. But for the tourists, the foreigners, people who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. So I remember we paid $500 to enter the area. yes, by making this fee so exorbitant, firstly, they control the number of tourists that come in so that the park is not overwhelmed. And secondly, they generate not only enough funds to fund the conservational effort, but tourism of these parks forms an important chunk of their GDP as well. So these are the two major things that India should take away from Africa. Thank you, Akshat. We'll need to slip into a quick break. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Please don't go away. Exchange of ideas. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! Exchange of ideas. Welcome back, VIT. This is VIT Community Radio 90.8, and I'm Akash Goenka presenting to you an exchange of ideas. Before we slipped into the break, our friend Akshat from the School of Mechanical and Building Sciences spoke to us about the conservation methods followed in Africa and India. And again, to have a more global appeal to this entire conversation, I'll extend the conversation to Professor Sat Ghosh, who has spent over 20 years in England. Sir, could you talk about how the World Earth Day is perceived in England and comment on contemporary awareness? I'm glad you asked this question. The English are extremely conscious about the environment, and starting from the times of the Raj, they had the British Empire, which covered a lot of Africa and India, and they were with us for a very long time. So they're already sensitized about African culture, then Indian culture.
So that sort of seeps into their thinking and their modes of writing. And typically in England and most British universities, World Earth Day is celebrated with a lecture series in almost every department. They sort of rope in the Royal Geographical Society and the World Wildlife Fund. I remember when I was in IIT Delhi, Prince Charles came in the early 80s to start the Project Tiger, and he gave a very nice speech. The British universities fund a lot of programs supporting activities for the World Earth Day. And interestingly, BBC's Radio 4, they have segments catering to this issue about linking popular everyday lives to environmental impact assessments, to anti-poaching activities, to providing a safer environment for the animals. But what's interesting is you have authors like Gerald Durrell, who wrote A Zoo in My Luggage, and even contemporary literature is fostered. I'd like to read a short poem. I mean, you would class it under Commonwealth literature. This is from a book. It's called The Poems of East Africa, and it is contemporary writing, and this is by Amin Kasam from Mombasa. So here you will see that he talks of the villages and life in the villages, and it paints a vivid picture about life there. He talks about the fruit and the scenery. So here's the poem. Village grown large, I return to the womb, smell of fish and sweat of ages, stored in a bundle of palm leaves, where bark canoes used to dry, with salt on their spines, fishermen patching nets at the edge of sea. Sharks spread on table under mango tree, nearby heaps of cassava, maize and bananas was market, sands and mosquitoes. I remember a cyclist returned at night through empty streets, still tongue-tied. So there you see he's painting a picture of a village life in Mombasa. And it's quite poetic, isn't it, Akash? Certainly, sir. So we've seen what is being done in Commonwealth countries in Africa, and Akshat gave us a very nice introduction. What should be the patterns of game reserve management? He talked of finances and enhancing the fees. The entry fees would be a very quick fix. I mean, they are not appropriate priced at all in India. And plus about sensitizing the community in Africa. Now, I think the World Earth Day must involve a lot of very young people, especially so in our country. So how do you think that the student community can contribute to the World Earth Day? Akash, you as a typical Indian student, a very clever one at that. Thank you, sir. How do you think you can contribute to the World Earth Day? Thank you for your question, sir. Sir, under your close association with you for almost 2 years now, so you've always taught us, our listeners on the VIT Community Radio, we belong to a very privileged section of the Indian society because we belong to liberated backgrounds and we've received good education. And with this privilege comes in a very strong social responsibility. And as students now that graduating from a world-class university like VIT University, we need to take up this social responsibility and contribute to environmental protection, to uplifting the weaker sections of the society as well. And this can be done quite easily. It's not as difficult. I mean, we do not need to look too far. The World Earth Day is organized under the aegis of the Earth Day Network, and this we can easily log on to earthday.org, wherein we will be given a list of events, a list of campaigns that are being run by the Earth Day Network. And I would like to make our viewers, our listeners aware of some of these. So there is the Women and the Green Economy, the Canopy Project, the Earth Day India Project, the Campaign to Protect the Asian Elephants, Green Schools, National Civic Education Projects, Footprint Calculator, Earth Stewardship, etc. So we could be a part of these large-scale projects which are being conducted in India and other places of the world. Otherwise, we could be part of an individual project. Say, for instance, I mean, Dhruv's project is an individual project. Exactly, Dhruv's project, wherein he's talking about conservation of game reserves in India and in Africa. So that is an individual project, and there are, I'm given to understand, various projects which are being carried out throughout VIT, throughout the different schools in VIT, and especially the project-based learning might help. Of course, the PBL is a good scheme wherein
projects can be clubbed with the theory that is being taught in the class. And if these projects are given an environmental protection bias, it would do a great deal of good to the society at large. So I think as engineers graduating from VIT, this is our responsibility towards the environment to give it back to the environment from which we have received so much. I would like to ask Akshat now how modern technology can give a better focus to environmental protection. I think I'd like to continue from where I left off, speaking about the education provided to the Maasai people. So technology plays a very important role in this education, and it is through technology that young Maasai children who have grown up listening to songs about killing lions are indeed taught about the value of these lions and indeed other animals present in the Mara and anywhere in the world. So I think first and foremost, we need to follow the principles set by Amartya Sen, the Nobel laureate, who tells about bringing quality education to the masses, to the general people inside India, sensitizing them to the environment, sensitizing them to the ecosystem and biodiversity of our country. That would be the first, probably the most fundamental way in which technology can help the World Environment Day. Can you talk a bit about more sophisticated technology? Yes, of course. Now I would like to go into the specifics of technology, how technology is helping us today prevent poaching. So I recently read an article on the BBC which said poaching an animal more valuable than gold. So this was about rhino poachers in South Africa. They make a very important point here about the incentive of poaching. A rhino horn per kg is more valuable than gold is. It's $60,000 per kg. That much? That much, sir. Okay. So these poachers nowadays, maybe they realize the importance of the rhino or maybe they don't. They have started tranquilizing the rhino instead of shooting them. But now, how to rehabilitate a rhino who has been tranquilized and his horn has been hacked off, which is not just an ornament in the wild. They need to fend for themselves. They need to, they need to fight for their territory. They need to fend off predators. So how do you rehabilitate a rhino who has lost its horn? They have actually started plastic surgery for rhinos. There was the first case that happened in which plastic surgery was used to reconstruct a part of the horn and repair the horn of the rhino, basically, the hacked off horn. So there is one way in which animals are being rehabilitated. Now, secondly, how is technology helping prevent poaching? You now have trackers, GPS trackers, which are embedded into these endangered animals. And because they're so few in number, a majority of them can be fitted with these chips and tracked real time. Their activities can be tracked in real time, and poaching activities can be thwarted before they even begin. Secondly, coming back to India, closer to India, we recently had the tiger survey, which told us that the tiger populations have nearly doubled in our country over the past decade. So we have techniques like camera capturing, we have other techniques, less sophisticated techniques, such as identifying unique characters within the pug marks and identifying the tigers with the pug marks, and also from, as funny as it may sound, from their excrement. From the feces. From the feces. So Yeah. the feces has DNA in it. And as you know, each animal has a unique and distinct characteristic signature in their DNA. So these are some of the most sophisticated measures used to track and control not control exactly, but track the population of endangered animals, and also to mark their territories. I mean, animals obviously mark their territories in less sophisticated manner, but for humans to track these animals, it becomes very difficult. So if we know where the animal lives, then we can more effectively protect this animal. Thank you, Akshat, for that rather detailed answer. We'll need to slip into a quick break, and once we come back, Professor Ghosh will talk about the man-beast relationship. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Exchange of ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green! Exchange of ideas. This is VIT Community Radio 90.8, and I am Akash presenting to you an exchange of ideas. I'll ask
Professor Ghosh to talk about the man-beast relationship. Of course, he's well-traveled and he's seen Mudumalai, which is in Tamil Nadu, the Sundarbans back in West Bengal, and the Masai Mara from where he's fresh back. So please talk about the man-beast relationship that you've seen in these game reserves. I'm glad you asked this question. First, I'll talk about the Sundarbans because it's the tiger habitat, and in fact, I visited the Sundarbans after reading Amitabh Ghosh's Hungry Tide. And the man-beast relationship comes up rather beautifully in the book. And what impressed me most was the local people there. They propitiate a goddess called as Ban Bivi. And she has a Durga-like form, but slightly different to a traditional Hindu depiction of Durga. And everyone comes and worships her. And they ask her to protect them from the tiger, from tiger attacks. And if you've read The Hungry Tide, there's a vivid description by Amitabh Ghosh there. So the man-beast relationship here is in a sense of tigers are fearsome and the community has to be protected from them, and a divine power would do that for you. And this propitiation is accompanied by jatra-like spectacle with a lot of drum beating and singing, and the actors are wearing a tiger mask, and there's a convoluted tale about a child being taken away by the tiger and the one BV sort of restoring the dead child back to life. It's a fantastic story. And when we were visiting Mudumalai, we were very lucky that the district forest officer gave us an interview, and I asked him, this is the tradition in Sundarbans and what is the tradition in Tamil Nadu? He said that it was completely different. And in Tamil Nadu, tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year with a lot of singing and dancing, and within the crowd only a handful, 2 or 3 people who are especially gifted and have psychic abilities are able to perceive the presence of a tiger. And the presence of a tiger in Mudumalai is something to be cherished, something desirable, not something to be feared. And that's the difference. We saw the stark difference between the man-animal relationship in the Sundarbans and the Mudumalai. And this difference is even starker when we went to the Masai Mara. We were extremely fortunate that we could go to a Maasai village where the Maasai people entertained us with a song that depicts how the coming of age ceremony of the young lads relates to the killing of a lion. And we'll play you some of our own recordings of this piece of music. So when their singing was translated to me, the man-beast relationship, of course here at the Mara it's the lion, whereas in Sundarbans and Mudumalai it's the tiger. What emerged was that the animals were not treated specially at all. In fact, the coming of age ritual of the young lads describes that I have become a man now. I know the art of hunting, and so today my coming of age requires that I hunt a lion. And then I asked him specifically that, do you worship the beasts? They said, no, we do not worship the beasts at all. So we have these 3 strands. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. No sense of divinity is ascribed whatsoever. And then you have the other extreme in the Sundarbans, that a divine being is created to save the villagers from a tiger attack. That transcends religion. Hindus and Muslims alike worship the Banvivi. And in Tamil Nadu, in Mudumalai, the animals are completely included within the human society, and they think that special powers are required to sense the presence of an animal.
I thought that very interesting. So I think that was a very succinct and a very accurate depiction of all the three places. Akash had recently touched upon how the student community can be more involved in the World Earth Day celebrations in conservational efforts. I would like your take now on how the VIT faculty can also be more involved. I've sort of quite seriously thought about these issues. I remember the Chancellor mentioning that the faculty have a great responsibility towards the community. And the whole philosophy of founding the project-based learning is centered upon this and to making the projects more relevant. I'm not saying that you contrive every project to bring in a wildlife flavor. It is not possible. But there are many projects that would be completely uncontrived and yet relevant to the World Earth Day. So the World Earth Day does not require an animal bias, although animals form a very large part of this discourse, and today we have talked a lot about the animals because of my last trip to the Masai Mara. But the World Earth Day also talks about the soil, it talks about the flora, the fauna, the anthropogenic imprints. That's where a lot of technology can come in. I'll give examples. A lot of geoengineering comes in when you're talking of the type of soil and the type of vegetation it would foster, and the environmental impacts of creating roads and infrastructure, and what sort of detrimental or beneficial effects that such activity might induce. Then you have a whole set of electrical engineering applications. Akshat, you talked of sort of biomarkers and GPS tagging and camera capture. That would require a whole lot of sophistication about solid state physics and electronics and in situ and remotely sensed objects. So, and also SBST, as Dhruv is involved Yes, and in SBST, of course, in the School of Biotechnology, I mean, DNA marking, analysis of excrement and detecting species from a rigorous biochemical analysis. Then also you have climate studies, basically afforestation issues, how that is impacting the local microclimate. And overall, also the School of Planning and Management and Architecture, what sort of architecture should blend in with a certain type of reserve. I mean, I was very impressed by looking at the way the Mara houses were built. I mean, they had layers of brushwood and cow dung and mud plaster, and the roofs were covered with leather hide. I mean, energy in the built environment is a taught course in VIT Mechanical Engineering Department. Faculty can choose real life examples, make the courses more relevant to the society that they're catering for. So this whole gamut of architectural engineering and energy in the built environment can be restructured for more real life applications. And lastly, an academic must love what one is doing, as the students must love what one is doing. So if you love something passionately, you would do it better. And I think our engagement for the World Earth Day 2015, I would end by saying that what we would do should be an expression of a deep enjoyment and appreciation of doing what we are doing. There's more to it than just the teaching and the learning process, and it's almost like the feeling of an exhilaration as an artist or a poet would feel when he would feel dew on the grass in the morning, and the environment is all about the shape and color and smell of the land and the companionship of friends, and that it is so engaging that one must have the feeling that time has ceased to matter. There's no hurry. Everything is at peace, joyous, bountiful and wholesome. So our community and the faculty must be quite encouraged now to bring a social impact, an environmental impact into their PBL courses. And I think after this discussion, we must end with a joyous song, and what will be played next is Jumbo, a song from Africa used to welcome a guest. So here is Jumbo for you. Wakaribishwa Kenya yetu, hakuna
wageni wakaribishwa, Kenya yetu hakuna matata. Jambo, jambo bwana, habari gani? Nzuri sana. Wageni wakaribishwa, Kenya yetu hakuna matata. Jambo, jambo bwana, habari gani? Nzuri sana. Wageni wakaribishwa, Kenya yetu hakuna matata. Kenya nchi nzuri, hakuna matata. Nchi ya maajabu, hakuna matata. Nchi ya kupendeza, hakuna matata. Kenya yetu hakuna matata. Hakuna matata, hakuna matata. Yote mwakaribishwa, hakuna matata. Jambo wote, hakuna matata. Kenya wote, hakuna matata. Kila siku, hakuna matata. Hakuna matata, hakuna matata. Watu wote Kenya, hakuna matata. Oh, hakuna matata. Hakuna matata. Kenya yetu, hakuna matata. Kenya nchi nzuri, hakuna matata. Nchi ya maajabu, hakuna matata. Nchi ya kupendeza, hakuna matata. Hakuna matata, hakuna matata. Kenya yetu, hakuna matata. Watu wetu, hakuna matata. Thank you, Akshay, thank you, Akash. Thank you, VIT. This was VIT Community Radio 90.8. We were talking about an exchange of ideas in the milieu of the World Earth Day. We celebrate the World Earth Day's 45th anniversary this year, the year in which economic growth and sustainability join hands. Thank you, Professor Ghosh. Thank you, Akshat. And thank you to our listeners. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் வந்திருக்கேன். ஏன் கூட வந்திருக்கிறாரு ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித் குமார், ரொம்ப சைலண்டா ரஞ்சித் குமார் அப்படின்றீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் இடித்து தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு சிமெண்ட்டை போட்டு காரா போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு. ஓ, வேற ஒரு சிந்தனையில் இருக்கீங்க. ஆனால் அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை அப்படின்றத பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னு சொன்னீங்க? வீடு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? சரி. இப்போ வந்து தோட்டத்தெல்லாம் நீக்கிட்டு சிமெண்ட்டை போட்டுட்டு பின்னாடி ஒரு வாஷ்ரூம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். வீட்டில் தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது? ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம். ஒரு தென்னை மரம். தென்னை மரம். ஒரு கொய்யா மரம். ஒரு கொய்யா, மொத்தம் 3 மரம் இல்லை, இருக்கு. இன்னும் ஒரு மாங்காய் மரமும் இருக்குது. மொத்தம் 4 மரம் இருக்குது. இந்த 4 மரமும் எத்தனை வருஷமா இருக்குது? இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருக்கும் போதுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. நான் புதுசாக செம்பருத்தி செடி அப்படி இப்படின்னு ஒரு 4 செடி வச்சுருக்கேன். சரி. மாங்காய் மரம் எந்து. இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, சிமெண்ட் போட்டு மூடிடுவீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வேற எதனா ரூம் போட்டா ரெண்ட்டுக்காவது வரும் இல்லையா? அப்ப அந்த மரத்துக்குன்னுட்டு கொஞ்சோண்டு இடம் விட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாதா? மரத்துக்கு இடம் விட்டா என்ன? ரஞ்சித் சார், இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் ரஞ்சித் சார். அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுதா? இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஹீட் ஜாஸ்தி ஆகிடும் இந்த உலகத்தில்.
அதுக்கு பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் செய்ய போகிறதா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா. ஏன்னா ஒரு 4 மரம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 50 வருஷம் மரம் வளர்ந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மூதாதையர்கள் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, அதை எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஏற்கனவே இந்த உலகம் வந்து ரொம்ப சூடாகிட்டு இருக்கு. இந்த சூடுனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் நீங்கள் இன்னமும் மரத்தை வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் தான் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்காது. நீங்கள் பயன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் இதுலேருந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்னொருத்தர யோசிச்சு பார்க்கலாமே. குளோபல் வார்மிங் பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு சொல்லி பாருங்களேன். நீங்களே இன்னொருத்தர மறு ஆய்வு செய்கிற மாதிரி இருக்கும். நானும் அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டேன். குளோபல் வார்மிங் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு மேலே வந்து ஓசோன் படலம் அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அதுதான் வந்து சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம 0.18 டிகிரி வந்து இன்னும் மேலும் சூடுபடுத்தியிருக்கோம். இது எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பொல்யூஷன், நம்ம வண்டியிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களால் தான் வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நாம் யாருமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நாம் வண்டி ஓட்டுறோம், அந்த வண்டியை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து எந்த அளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது. அதை வந்து நாம் ஒழுங்கான பெட்ரோலோ வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னா அதுலேருந்து வர புகை வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் வரலாம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதோடைய ஆழமான ஒரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிமங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களே. அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னென்னு தெரியுமா? தங்கம். நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம வேறு சில பயன்பாடுகளுக்காக செய்கிறது. அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே இதில் தான் அடங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே புதைப்படிம எரிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் காடு அழிக்கிறது, இந்த மாதிரி காடுகள்லாம் அழிக்கிறது. அது இல்லாமல் வேறு சில விஷயங்கள், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த காடு அழிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இதை வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த டீஃபாரஸ்டேஷனை நம்ம இப்போ ஏன் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். முன்னெல்லாம் வந்து நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து ஆல்ரெடி காஞ்சி போன மரங்கள்லேருந்து வந்து விறகு தான் வெட்டுவாங்களே தவிர அந்த மரத்தை வந்து வேரோடு அழிக்க மாட்டாங்க. அதிலிருந்து நம்ம பயன்படுத்திக்குமே தவிர அந்த மரத்தை என்றைக்குமே நம்ம அழிச்சதில்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு காடு மரம் எதையுமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன் இப்போ நானே கூட அந்த விஷயத்தை தான் வந்து யோசிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த காடை அழித்து அந்த பயன்பாட்டையே நம்ம மொத்தமாக நிறுத்திடுறோம். நம்மளோட மூதாதையர்கள் எப்படி நமக்கு விட்டுட்டு போனாங்களோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? கண்டிப்பாக அது நம்மளுடைய கடமை மற்றும் அது வந்து ஒரு உரிமையாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னே கூட சொல்லுவேன். நிச்சயமா. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். அப்படி தடுத்து நிறுத்தும் போது நம்ம இந்த குளோபல் வார்மிங்க்கு இருக்கக்கூடிய இந்த கேஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பூதாகரமான ஒரு விஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீராவி பின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, முகில் பின்னூட்டம், அதாவது மேகங்களுடைய பின்னூட்டம் அப்படின்றாங்க. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை மாறுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடங்களுக்கு போவோம், வெயில் காலம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உயரமான ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில மலைப்பகுதிகளில் போனோம்னா அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லை. சாதாரணமாக அதே மாதிரியான ஒரு வெப்பநிலை தான் அங்கேயும் காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கடலுடைய நீர்மட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது
பனி பாறைகள் இதெல்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா அப்புறம் ஆர்டிக் பிரதேசம் இந்த 2 இடத்துலையும் பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து கடலோடைய நீர்மட்டம் அதிகமாயிட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரியான பனிப்பாறைகள் உருகிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக இந்த உலகத்தை வெப்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்னைக்கு இந்த நிலையில் நம்ம பார்க்க இந்த முடியும். குளோபல் வார்மிங்க்கு பின்னாடி இவ்வளவு இருந்தாலும் இதோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான். நம்ம மக்கள் வந்து எது மேலேயுமே வந்து ஒரு அலட்சியம். நம்ம வந்து எதையுமே பொறுப்பாக செஞ்சிருந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்க மாட்டோம். பொறுப்பாக செஞ்சுருக்கோமே. நம்ம ஒரு சிலரை வந்துட்டு குறை சொல்லி பத்தாது. ஒரு சிலர் வந்து நல்ல விஷயங்களும் செய்கிறாங்க, அவங்கள பாராட்டவும் செய்யணும். அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 இதை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இன்னொன்று யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இந்த 2 இயக்கங்களும் சேர்ந்து இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற சொல்லக்கூடிய ஐபிசிசி அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இந்த குளோபல் வார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பூதாகரமாக ஆகக்கூடாதுன்றதுனால வருஷம் இந்த மாதிரியான வெப்பநிலையை கண்காணிக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்ன மாதிரியான கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து, எங்கெங்கெல்லாம் சைக்ளோன் உருவாகுது, எங்கெங்கெல்லாம் வெப்பம் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வருஷம் கொடுக்குற இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இந்த ஐபிசிசியோட ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ஒரு நாட்டிலையும் எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன், பல தலைவர்கள், பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை நடுவது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மரம்ன்றது CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து உள்ளே வாங்கி நமக்கு தேவையான ஆக்சிஜன்ஸை வெளியே நமக்கு கொடுக்குது. இதை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நமக்கு இந்த குளோபல் வார்மிங் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் நம்மளால் இந்த சரி கட்டிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளும் இந்த இயக்கத்தில் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால் இப்போ ரஞ்சித் சார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பின்னாடி இருக்க வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அந்த மரங்களெல்லாம் இன்னமும் அப்படியே விட போகிறீங்க. நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இதை சரி கட்டுறதுக்குன்னு என்னெல்லாம் வழி இருக்குன்றதை நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். இது VIT பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே VIT ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VIT ரேடியோ, உங்கள் ரேடியோ. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.